Hi, good morning students. Hi. Good morning, welcome to today's session. தெரியுதுங்களா? கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஆடியோ வீடியோ எல்லாமே ஓகே இருக்கணும், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஹாய், யாரெல்லாம் இருக்கீங்க? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சீங்க. சாரி. Am I audible now? யாரெல்லாம் இருக்காங்க? முகமது அர்ஷத், கீர்த்தனா, பிளெஸி, பிரியதர்ஷினி, thank you for waiting. ஸ்னேக் பாபு, கீர்த்தி, நிறைய பேர் இருக்காங்க. பிரியதர்ஷினி, ஹாய். Am I audible now? கொஞ்சம் சாட்ல கன்ஃபார்ம் பண்றீங்களா? ஹாய் ஜெயலமியன், ஜெயபாகியம், ஹலோ. தினகரன், நிறைய பேர் இருக்காங்களே. சாரி ஃபார் மேக்கிங் யூ வெயிட். கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சு. நம்ம இந்த ஸ்டுடியோக்கு மாறும்போது ஆக்டிவ் பேனல்ல வரல இன்னைக்கு. NCERT டிஸ்கஷனுக்கு இந்த ஸ்டுடியோ தான் பெட்டரா இருக்கும்னு நினைச்சிட்டு செட் பண்றது கொஞ்சம் டிலே இருந்துச்சு. ஓகேங்களா? ஆல் கிளியர். ஓகே, குட், கிரேட். Shall we start? So plan என்னன்னு சொல்றேன், inorganic revision தான். ஓகேங்களா? So today's towards the last daysன்றனால நமக்கு என்ன நான் சொல்லியிருந்தேன், என்ன NCERT ல இருக்கிற மெயின் ஐடியாஸ் எல்லாம் தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங் எவ்ரிவன் எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு கேரண்டி பண்ற இடத்துல நமக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு. கரெக்டா? நம்ம அடிஷனல் நிறைய பிராக்டிஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் போக வேண்டாம். பிகாஸ் நீங்க போன வருஷத்தோட NCERT கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து நீட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து பாருங்க. இன்ஆர்கானிக்ல இருந்து டைரக்டா நம்ம புக்ல இருந்து கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா அதுலயே கொஞ்சம் ஹிடன் பாயிண்ட்ஸ் மாதிரியும் நம்ம ரொம்ப எம்பசைஸ் பண்ணாத பாயிண்ட்ஸ் மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஐ திங்க் ஆர்சனிக் வந்து ஏதோ ஆக்சைட் பென்டாக்சைட் ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லிட்டு எடுத்து கேட்டாங்க. அப்ப ஆர்சனிக் பென்டாக்சைட் ஃபார்ம் ஆகுமான்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லல. ஆனா அவங்க ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க NCERT-ல. சோ அதெல்லாம் நம்ம அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டோம். கரெக்டா? சோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஒண்ணுமே மிஸ் ஆக கூடாதுன்னு நினைச்சுதான் மௌலிகா, பத்மராஜ், ஹாய், தினகரன், ரைட். சோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இனிமே மிஸ் பண்ணக்கூடாது. So we can save a lot of questions by covering the NCERT in the last few days. ஓகேங்களா? சோ அதுதான் நம்மளோட ஐடியா வந்துட்டு. Shall we start the session guys? Are we ready? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாமே ஓகேவா இருக்குல்ல? சோ என்னோட மெயின் எம்பசிஸ் இன்னைக்கு வந்துட்டு பிளாக் கெமிஸ்ட்ரி தான். ஓகேங்களா? நமக்கு ரொம்ப டேஞ்சரா, நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கிற சாப்டர்னு பார்த்தாலே இதுதான், பிளாக் கெமிஸ்ட்ரி. தட் இஸ் D&F இருக்கு நமக்கு சிலபஸ்ல, அதே மாதிரி P பிளாக் இருக்கு. ஓகே, சோ D&F and P பிளாக் தான் எனக்கு டார்கெட் வந்து. சோ D&F will be completing. Also P பிளாக்ல group 15 நைட்ரஜன் ஃபேமிலி டு நோபல் கேசஸ் தான் இன்னைக்கு பிளான் இருக்கு. டைம் இருக்குதுன்னா we'll also cover what the starting block chemistry also, that is startingல கேட்ட மாதிரி boron family, carbon family கூட நம்ம கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? So are we ready? Shall we start? கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Are we ready? Start with the black heart, right? We'll start with the black heart. Ready? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Ready? ஜெய் பாகியம், thanks for confirming. Others, ஆரம்பிக்கலாமா? So again, என்னதான் பர்பஸ் என்று இன்னொரு தடவை சொல்றேன். We are covering the block chemistry part. பட் இதுல புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து DPP-ல படிக்கிற மாதிரி ரொம்ப கான்செப்ட்ஸ்ல படிச்ச ஏரியாஸுக்கு எம்பசைஸ் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம எம்பசைஸ் கொடுக்கறது எதுக்கு? ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குதா, இல்ல நமக்கு தெரியாத பாயிண்ட்ஸ், நம்ம அந்த அளவுக்கு கவனிக்காத பாயிண்ட்ஸ் ஏதாவது NCERT இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எம்பசைஸ் கொடுப்போம். ஓகே, சோ பேசிக் லெவலில் வச்சு லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் என்னன்றது நம்ம டீடைலா படிக்கிறதா. கரெக்ட்? லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன்ன்றது கண்டிப்பா நான் இது போயிட்டு இருக்கும்போது லைட்டா சொல்லிடுவேன், ரிவைஸ் பண்ணிடுவேன். பட் எம்பசைஸ் அதுக்கு கிடையாது. எம்பசைஸ் எதுக்கு? ஏதாவது சைலண்ட் பாயிண்ட்ஸ், நம்ம மிஸ் பண்ண மாதிரி பாயிண்ட்ஸ் ஏதாவது அங்கே இருக்குதான்றதா நமக்கு மெயின் ஐடியா வந்து. இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சாப்டரே வந்து என்ன இருக்கும், ஒரு 3 hours 4 hours ஒரு சாப்டர் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நம்மளோட வேலை அது கிடையாது. இப்போதைக்கு நம்ம மறந்த பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லைன்றது கேரண்டி பண்றது தான். இந்த செட்டிங் நல்லா இருக்கா? சூப்பர் ஸ்வீட்டி, தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங். குட். ஸோ வில் கோ தட் வே. ஓகேங்களா? சோ மெயின் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி வச்சிருப்பேன் நான் வந்துட்டு, இல்ல நான் ஹைலைட் பண்ணி கொடுப்பேன். சோ அந்த பாயிண்ட் வந்து நம்ம மறக்க கூடாதுன்றது கேரண்டி பண்ணும். இதுதான் நம்மளோட ஐடியா வந்து. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங் வித் ஆல் த பிளாக் ஹார்ட்ஸ். முகமது சுஹேல் இஸ் ஆல்சோ தேர். ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரைட். சோ D&F-ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நமக்கு மெயினான ஒரு ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இதுதான். என்னன்றது ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். நமக்கு வந்து 4F லாந்தனாய்ட்ஸ் யார், ஆக்டினாய்ட்ஸ் யார், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து முடியுதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதா தான் இருக்கும், மிஸ் ஆகாது. கரெக்டா? 4F வந்து இந்த லாந்தனாய்ட் சீரிஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஸ்டீரியத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி லிட்டீஷியத்துல முடியும்ன்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நமக்கு எந்த கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இருக்கு, லாந்தனாய்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற ஃபீல் வர சான்ஸ் இருக்கு. சாரி, லாந்தனத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற ஃபீல் வர சான்ஸ் இருக்கு. கிடையாது, லாந்தனத்துல இருந்து கிடையாது. இட் இஸ் ஃப்ரம் சீலியம் டு லுட்டீசியம். லாந்தனம் இஸ் ஏ D பிளாக் எலமெண்ட், நாட் ஏ F பிளாக் எலமெண்ட். சோ அந்த மிஸ்டேக் வேண்டாம். இதே மாதிரி ஆக்டினாய்ட்ஸ்க்கு என்ன இருக்கு? ஆக்டினாய்ட்ஸ்க்கு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் thorium and it ends in what? Lawrencium. Actinium னு சொல்ற எலிமெண்ட் எதுல வராது? எஸ், ஜோதி இஸ் ஆல்சோ தேர். எஸ், அப்ப ஆக்டினியம் சொல்ற எலிமெண்ட் வந்து எது கீழ வராது?
ஆக்னாய்ட்ஸ் கீழே வராது. ஓகேங்களா? மற்றபடி இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு ரொம்ப குரூஷலா மிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. there is no relevant points as such in the first page. ஓகேங்களா? மீதி எல்லாமே பேசிக் லெவல்ல நம்ம அங்கங்க எல்லாம் படிச்சுட்டு போற பாயிண்ட்ஸா மறக்க சான்ஸ் இல்ல. சோ எனக்கு தெரியும் கரெக்டா when I'm teaching the students I know what points will be there with them, what points will not be there என்றது. சோ உங்க கையில இருக்க சான்ஸ் இல்லாத அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஹைலைட் பண்ணி எம்பசைஸ் கொடுக்கிறோம். மற்றபடி வெரி பேசிக்கா ஒரு சாப்டரோட மெயின் கோர் ஐடியான்னு சொல்றது வந்து நம்ம ரொம்ப அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? Right, okay. So next page, moving to the next page, நமக்கு important idea என்ன? ஜெனரல் கான்ஃபிகரேஷன் பத்தி கேட்க சான்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? அதே ஒரு நாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வச்சுட்டாங்கன்னா ப்ராசஸ் பண்ண டிஃபிகல்ட்டி இருக்கும். சோ எப்படி கொடுத்திருக்காங்க NCERT ன்னு பாருங்க. D block-ஓட n-1d 1 to 10. கரெக்ட்டா? 1 to 10 doing self study these many days. Okay Mohammed Suhail, good self study நல்லதுதான். ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைட். சோ n-1d 1 to 10. கரெக்ட்டா? இந்த பாசிபிலிட்டி இருக்கு. then ns 1 to 2 னு வெச்சிருக்காங்க. then they are saying XFO palladium because palladium is one element where we don't have an what is the crucial question there? palladiumக்கு என்ன இல்ல? palladiumக்கு s electrons கிடையாது. பாத்தீங்களா? s electrons கிடையாது. சோ அதோட கான்ஃபிகரேஷன் வரும் 5s0 4d10. இவனை தவிர மீதி எல்லாருமே எதுக்குள்ள வந்துரும்? இந்த n-1d 1 to 10 ns 1 to 2 னு சொல்ற கான்ஃபிகரேஷனுக்குள்ள வரும். ஈவன் குரோமியம் காப்பர் கூட அதுக்குள்ள வரும். கரெக்ட்டா? because ns 1 to 2 தான் சொல்லிருக்காங்க. சோ அது கிளியர் ஆயிடுச்சு இல்ல? ரைட். சோ அதுக்கு அப்புறம் கான்ஃபிகரேஷன் எக்ஸெப்ஷன் கான்ஃபிகரேஷன் தடவை பார்க்கலாம். நமக்கு 3D சீரிஸ்ல இருக்க ரெண்டு எக்ஸெப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அது நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறது என்ன? chromium and copper has what exceptional configuration ஒரு electron excite பண்ணி அடுத்த சப்ஷெல்ல போய் நிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா it can achieve what either the half filled subshell stability இல்லனா fully filled subshell stability. கரெக்ட்டா? மட்டும் இல்ல இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இங்க இன்வால்வ் ஆகிற ஆர்பிட்டல்ஸ் பார்த்தா யாரு 4s and 3d. கரெக்ட்டா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற எனர்ஜி டிஃபரன்ஸ் இஸ் நாட் சோ கிரேட். கரெக்ட்டா? அவங்களுக்கு வந்து எனர்ஜி ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குது. ரொம்ப டிஃபரன்ஸ் இல்ல. அதனால தான் இங்க இந்த எலக்ட்ரான் கொஞ்சம் ஈஸியா என்ன பண்ண போகுது முடியுது ஜம்ப் பண்ணி அடுத்த ஷெல்லுக்கு போக முடியுது. கிளியர் தானே? இன் கேஸ் ஒரு அசர்ஷன் ரீசன் மாதிரி கேட்டாங்கன்னா அதுவும் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஹாய் தேன்மொழி, ஹாய், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? கொஞ்சம் டிலே இருந்துச்சு. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம மிஸ் பண்ண கூடாது இதுல இருக்கிற மெனி பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு அதுதான் நம்ம எம்பசைஸ் பண்ணி கொடுக்கிறோம். ஓகேங்களா? யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு 5 minutes உட்கார்ந்தாலே தெரியும் நம்ம எப்படி கவர் பண்ணோன்றது. ஓகேங்களா? இட்ஸ் நாட் லைக் லைன் பை ரிவிஷன் கிடையாது. பிகாஸ் நிறைய லைன்ஸ்ல வந்து பேசிக் லெவல் ஐடியாஸ் தான் சொல்றாங்க, ஜெனரலா தெரிஞ்சது. சோ அது மொத்தமா இனிமே உட்காந்து பார்க்க வேண்டாம். we are emphasizing on the questions. எங்க இருந்து क्वेश्चंसக்கு பொட்டன்ஷியல் இருக்குதோ அங்க தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, ரைட். சோ பல்லேடியத்துக்கு நான் அகைன் சொல்றேன் என்ன, it doesn't contain any s electron ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட். otherwise what is the next important point? zinc, cadmium, mercury, காப்பர்னீசியம் இவங்க தான் எது நம்மளோட D10 கான்ஃபிகரேஷன் சொல்ற சிஸ்டம். கரெக்ட் சிஸ்டம்ஸ். கரெக்டா? குரூப் 12 சிஸ்டம்ஸ். அவங்கள நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ண மாட்டோம்னு படிச்சிருக்கோம். we don't consider them as transition elements, we consider them as what non transition இல்லனா pseudo transition கூட கூப்பிடுவாங்க அவங்கள. pseudo transition elements. ஓகேங்களா? சோ காப்பர்னீசியம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். zinc, cadmium, mercury மட்டும் படிக்க சான்ஸ் இருக்கு. காப்பர்னீசியம் is also part of the same family itself. so multiple correct answers இருந்துச்சுனா மிஸ் பண்ண கூடாது. ஓகே, அவங்களோட கான்ஃபிகரேஷன் என்ன? n-1d 10 ns2. ஓகேங்களா? these are not regarded as transition elements. எதனால எல்லாருக்கும் தெரியும்ல? why these are not considered as transition elements? because அவங்களோட d subshell வந்து fully filled இருக்கும். நமக்கு transition elementsனாலே கண்டிஷன் என்ன? the d subshell should be incompletely filled என்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து. கரெக்ட்டா? so zinc, cadmium, mercury காப்பர்னீசியத்துக்கு எந்த கிரவுண்ட் ஸ்டேட்லயும் இருக்காது, அவங்களோட எக்ஸைட்டட் ஸ்டேட்லயும் தட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்லயும் எந்த கான்ஃபிகரேஷன் வராது. தட் இஸ் they don't have this configuration of incomplete d subshell. ஓகே, அதனால அவங்கள டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, அப்போ ஒரு क्वेश्चन எப்பவுமே கேக்குறதா கரெக்ட்டா? அப்புறம் ஏன் காப்பர் நீங்க வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட் கன்சிடர் பண்றாங்க? காப்பர் ஏன்னா காப்பரோட நார்மல் கான்ஃபிகரேஷன்ல 4s1 3d10 தான் இருக்கும். ஆனா காப்பர் 2+ நீங்க எடுக்கும்போது காப்பர் 2+ நீங்க எடுக்கும்போது கான்ஃபிகரேஷன் என்னவா மாறும்? 4s0 3d9. இந்த 3d9ல என்ன இருக்கு? இன்கம்ப்ளீட் சப்ஷெல் இருக்கிறதுனால காப்பர் கேன் பி கன்சிடர் ஆஸ் a transition element. காப்பர் மட்டும் இல்ல, காப்பரோட ஃபேமிலி இருக்கிறவங்களையும் transition elements கன்சிடர் பண்ணலாம். அது கிளியர் ஆயிடுச்சு இல்ல? தெரிஞ்சதான் எல்லாருக்குமே, பிரச்சனை இருக்காது. இப்ப இங்க பாருங்க, this is an important statement. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இது மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. there are greater similarities in the properties of transition elements of a horizontal row in contrast to the non-transition elements. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வச்சாங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எடுக்கிறதுல பிரச்சனை வரும். கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் என்னோட மெயின் டார்கெட் இந்த இன்னைக்கு. ஓகேங்களா? சோ what are they saying? across a series போகும்போது ஒரே பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரே குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு சிமிலாரிட்டிஸ் சொல்லுவோம். கரெக்ட்டா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சதா? சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஒரே பீரியட்ல இருக்கிற எலிமெண்டோட சிமிலாரிட்டிஸ் எடுத்து பார்க்கும்போது நம்ம இப்ப பி பிளாக்ல போறதை விட பி பிளாக்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு இப்படி போகும்போது அவங்களுக்குள்ள என்ன சிமிலாரிட்டி இருக்குதோ அதை விட சிமிலாரிட்டிஸ் இருக்குது எங்க? நம்ம டி பிளாக்ல இப்படி போகும்போது. தட் இஸ் நீங்க குரோமியம், மேங்கனீஸ், காப்பர், Fe, கோபால்ட் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது சிமிலாரிட்டிஸ் வந்து இன்னும் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ this can be asked as a true or false statement. ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் மிஸ் ஆகாது இல்லையுமே. இது ஓகேவா? ஹாய், குட் மார்னிங் பாலா.
டாக்டர் ஃபேரி ஹை ஹை. இந்த பாயிண்ட் கிளியரா எல்லாருக்கும் ஒரு ரெட் ஹார்ட் போட்டுக்கோங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த பாயிண்ட் மிஸ் ஆகாதுன்றது. there is more similarity, ரெட் ஹார்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. there is more similarity within the elements of transition elements than within the நான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அப்ப கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரினுக்குள்ள இருக்கிற சிமிலாரிட்டி விட அதிகமா இருக்கும் யாருக்கு? Fe, கோபால்ட், நிக்கலுக்குள்ள இருக்கிறது. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பாயிண்ட் இனிமே மிஸ் இல்ல. ரெட் ஹார்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து எழுதுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் உட்கார்ந்து NCERT எடுத்து வைங்க. இந்த பாயிண்ட்ஸ் புரியுதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிப்ளை மட்டும் கொடுத்துக்கோங்க. நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் இது மிஸ் ஆகாதுன்றது. எஸ், வெரி குட். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ரெஸ்பான்சஸ் எவ்ரிவன். சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ரெஸ்பான்சஸ். கிரேட். கோயிங் குட். ரைட். நவ going to the next one. ஓகேங்களா? இங்க இந்த क्वेश्चन நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன். என்ன? Silver atom has completely filled d orbitals in its ground state. How can you say that it is a transition element? இப்ப தான சொன்னேன். சில்வர்னா அது யாரோட ஃபேமிலி தான்? காப்பரோட ஃபேமிலி தான். சோ காப்பருக்கு சொன்னா அதே கதை சொன்னா போது யாருக்கு? சில்வருக்கா இருந்தாலும் சரி, கோல்டுக்கா இருந்தாலும் சரி மிஸ் ஆகாது. தட் இஸ் சில்வரோட 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அதுக்கு என்ன இருக்கும்? D9 கான்ஃபிகரேஷன் வரும். தட்ஸ் இட். குட் மார்னிங் சோலி தமிழ். ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஹாய் ஹாய். குட் மார்னிங். இன்ஆர்கானிக் ரிவிஷன்ஸ், பிளாக் கெமிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணி ரிவிஷன் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நமக்கு வந்து மினிமம் ஒரு 4 to 5 क्वेश्चन இன்னைக்கு சேவ் பண்ணலாம். ஓகே ரைட், மினிமம் சொல்றேன். ஓகே, சோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான். கரெக்டா? மெட்டல்ஸ் ஒப்வியஸான மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல. எது அப்ப அது கிடையாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா சொல்றோம் அவ்வளவுதான். என்னென்ன? டிஸ்பிளே மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் such as high tensile strength இருக்கும், ductility, malleability, thermal and electrical conductivity and metallic luster. காமன் ஃபீச்சர்ஸ் 5ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்போம். அது கிடையாது பாயிண்ட். நமக்கு பாயிண்ட் இங்க தான் பாருங்க. வித் எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் யாரெல்லாம்? ஜிங்க், கேட்மியம், மெர்குரி அண்ட் இன்னொருத்த வந்துட்டான். எங்க இருந்து? மேங்கனீஸ். எதனால? பிகாஸ் ஜிங்கோட ஃபேமிலி சொல்றது D10 சிஸ்டம்ஸ். அதை தவிர இன்னொருத்த வந்துட்டாங்க. இருந்து யாரு? மேங்கனீஸ். மேங்கனீஸ் ஏன் இங்க வந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. வை மேங்கனீஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கேங்? வணக்கம் வணக்கம் ரெஃபாயா. ஹாய். இன்ஆர்கானிக் ரிவிஷன்ஸ். ஓகேங்களா? பிளாக் கெமிஸ்ட்ரி ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. NCERT ல இருந்து நம்ம ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆக கூடாதுன்றதை எம்பசைஸ் பண்ணி படிக்க போறோம். ஓகே ரைட். மேங்கனீஸ். வை மேங்கனீஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கேங்? சொல்லுங்க. நம்ம வரப்போகுது அந்த டாபிக். கரெக்டா? சொல்லுங்க. ரைட். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப 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 குரூஷியலான இந்த கிராஃப் தான். கரெக்டா? இந்த கிராஃப் ப்ராசஸ் பண்ணி கையில வச்சிட்டோம்னா நிறைய क्वेश्चंसோட பொட்டன்ஷியல் வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிட்டோம் தான் அர்த்தம். கரெக்டா? ரைட். சோ இந்த கிராஃப்ல மெல்டிங் பாயிண்டோட கிராஃப் தான் கொடுத்திருக்காங்க. நம்ம இதை எப்படி படிப்போம் சொல்லுங்க. how do we learn this graph? நம்ம கிளாஸ்ல எப்படி டீச் பண்ணிருக்கோம் சொல்லுங்க. இந்த கிராஃப் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. those who remember how it is taught. என்னன்னு படிச்சிருக்கோம் நம்ம வந்து? we learn this graph of 3D series. கரெக்டா? melting point we learn it as what? ஆமா, மேங்கனீஸோட காரணம் அதுதான். முகமது சுஹேல் கரெக்ட். D5 கான்ஃபிகரேஷனால தான் இந்த கேங்ல வருது. அதை பத்தி பேச போறோம். ஹாஃப் ஃபில் கான்ஃபிகரேஷன் பிளஸி கரெக்ட் தான் ஆன்சர். ஓகே ரைட். சோ இங்க வந்து 3D சீரிஸோட கிராஃப் நம்ம எப்படி ஞாபகத்துல வைக்க சொல்லிருக்கோம் சொல்லுங்க. மெட்டல் மெல்டிங் பாயிண்ட்க்கா இருந்தாலும் எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷனுக்கா இருந்தாலும் how do we do it? M ஷேப் கிராஃப் தான் சொல்லிருக்கோம். கரெக்டா? கமெண்ட்ஸ் வரலையே, வெயிட் பண்ணிருக்காங்களா? M ஷேப் கிராஃப்னு சொல்லுவோம் நம்ம வந்து. M ஷேப் கிராஃப். இந்த M ஷேப் கிராஃப்ல நம்ம ஒரு W போட்டு தான் எது படிப்போம்? போரோன் ஃபேமிலியோட இது அயனைசேஷன் எந்தால்பி. கரெக்டா? அது அப்படியே ரிவர்ஸ்ல போடுற மாதிரி ஒரு M ஷேப்டு கிராஃப்ல தான் யார் இருக்க போகுது? நமக்கு மெல்டிங் பாயிண்டோட கிராஃப் இருக்க போகுது. where the M is because of manganese னு படிக்க சொல்லிருக்கு. கரெக்ட் தானே? it became an M because of what? manganese. பாருங்க, manganese நான் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட். சோ manganese with a D5 configuration, அதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கு? கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப இத பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு இங்க வந்து. கரெக்டா? ரைட். it became M like this. கரெக்டா? அப்போ இங்க இருக்கிற ஒரு क्वेश्चन என்னன்னா, manganeseக்கு ஏன் D5 கான்ஃபிகரேஷன் வச்சு மெல்டிங் பாயிண்ட் கம்மி ஆயிடுச்சு? நார்மல் கதை என்ன? நார்மல் கதை என்னன்னா, நமக்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாயிடுச்சுன்னா, நம்ம போர்ட்ல எது தெரியுது தானே? ரொம்ப சின்னதா இருக்கா? இல்ல அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு நார்மலி என்ன ஆகும்? மெல்டிங் பாயிண்ட் அதிகமாகும். வை? பிகாஸ் அதுக்கு ஒரு கதை இருக்கு. என்ன? பிகாஸ் இட் கேன் டேக் பார்ட் இன் மோர் நம்பர் ஆஃப் கோவலன்ட் பாண்டிங். கோவலன்ட் பாண்டிங்னால நமக்கு என்ன கிடைக்கும்? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா கோவலன்ட் பாண்டிங் அதிகமா இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம எதுவும் சொல்லலாம், எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷனும் அதிகமா இருக்கும். கரெக்டா? இந்த அளவுக்கு ஐடியாஸ் ஒரே ஸ்ட்ரக்சர்ல நம்ம முடிச்சிடலாம். இதுதான் ஜெனரல் கான்செப்ட்னு சொல்ல வர. அன்பேர்ட் எலக்ட்ரான் அதிகமா இருந்துச்சுன்னா கோவலன்ட் பாண்டிங் அதிகமா இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும், எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷனும் அதிகமா இருக்கும். சோ மெல்டிங் பாயிண்ட் கிராஃபும் எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் கிராஃபும் நம்ம எது பேஸ் பண்ணி சொல்லலாம்? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் பேஸ் பண்ணியும் அங்க இருக்கிற கோவலன்ட் பாண்டிங்கோட கவுண்ட் பேஸ் பண்ணியும் சொல்லலாம். இது ஓகே தானே? ஜெனரல் ட்ரெண்ட் வந்து எல்லாருக்கும் ஓகே தானே? நவ் தி இம்பார்ட்டன்ட் ஐடியா. அப்படின்னா மேங்கனீஸ்ல 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? மேங்கனீஸ்ல 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு நிறைய கோவலன்ட் பாண்டும், ஹை அமௌண்ட் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ல எந்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் எதிர்பார்ப்போம்ல. கரெக்டா? ரொம்ப ஹை வேல்யூ எதிர்பார்ப்போம்ல. ஆனா ஹை வேல்யூ இல்லங்கிற என்ன இருக்குது? அதுக்கு எக்ஸெப்ஷனலி லோவர். பாத்தியா? இங்க இருக்க வேண்டிய மேங்கனீஸ் இப்படி
டாப்ல இருக்க வேண்டிய மேங்கனீஸ் அப்படியே கீழே வந்துச்சு. அதனால தான் சொல்லியிருக்கேன் learn this graph as M graph. It became an M because of your manganese. அது எதனால வந்துச்சுன்னு கேட்டா சுஹேல் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன, because D5 configuration சொல்றது என்னதான், it is stable. Since it is stable, it doesn't take part in எது, it doesn't take part in covalent bonding that much. அப்ப 5 அன்பேட் எலக்ட்ரான்னால ரொம்ப மெல்டிங் பாயிண்ட் இருக்குன்றதை விட நம்ம ரிவர்ஸ் தான் யோசிக்கணும். 5 அன்பேட் எலக்ட்ரான் இருக்கிறத விட அது D5 கான்ஃபிகரேஷன், ஹாஃப் ஃபில் கான்ஃபிகரேஷன், அது ஸ்டேபிள். அதனால அது அந்த அளவுக்கு எதிர டேக் பார்ட் பண்ணாது, கோவலன்ட் பாண்டிங்ல டேக் பார்ட் பண்ணாதுன்றதான் அங்க இருக்கிற லாஜிக். இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கிளியரா இல்லையா? So that's why manganese have a very low melting point than expected. ஆன்சர் கிளியரா இல்லையா? கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான் இந்த சாப்டர்ல இருந்து எனக்கு தெரியும். அதனால தான் எனக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போக தோணல. ஓகேங்களா? I had to explain this. யாருக்காவது தெரியாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. Please confirm in the comment section if it is clear, if that point is very very clear. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட்? அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஹாஃப் ஃபில் கான்ஃபிகரேஷன் ஜோதி கரெக்ட். ரைட். எஸ். இது இல்லாம இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு தேவையான क्वेश्चन என்னன்னு தெரியுமா? 3D சீரிஸ்ல ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு இருக்குது? வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. 3D சீரிஸ்ல ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் ஃபார் யாரு? Chromium. Chromium has the highest melting point. யாருக்கு? Chromium has the highest melting point. அப்போ நீங்க இந்த M கிராஃப் படிக்கும்போது பாருங்க, இதோட பீக் வந்து கொஞ்சம் மேல இருக்கணும், இந்த பீக் கொஞ்சம் கீழே தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க இப்படி டிரா பண்ணக்கூடாது, இப்படி டிரா பண்ணக்கூடாது, தப்பாயிடும். அப்போ உங்களுக்கு FE தான் அதிகம் வரும்ன்ற மாதிரி வரும். அப்படி பண்ணக்கூடாது. ஓகே? ஃபர்ஸ்ட் பீக் தான் பெருசா இருக்குது, செகண்ட் பீக் கொஞ்சம் சிறுசா இருக்கு. ஓகேங்களா? So here you have யாரு? Chromium over here. Yes, very good. Thanks for confirming everyone. Yes, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. குட். எல்லாரும் என்கேஜா இருக்காங்க போல. கரெக்ட். குட். Right, so that's what it is all about. Okay, so this is second question which has the highest melting point. Third question in the graph, which element in the D block has the highest melting point? Waiting for the answers. Waiting for the answers. Yes, very good. Which element has the highest melting point in the D block? அப்பதான் நம்மளோட யாரு வரணும்? Tungsten வரணும். அப்பதான் நம்மளோட high வருமா? கொஞ்சம் நேரம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பிளாக் கெமிஸ்ட்ரி ரிவைஸ் பண்ணோம் நம்ம வந்து. We have tungsten to be having the highest melting point னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. So 3 question. Question number 1, question number 2, question number 3. 3 question clear ஆயிடுச்சா? Then the fourth question. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கேட்பாங்க. எதனால மேங்கனீஸ்க்கு கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் அந்த கிராஃப்ல இருந்து questions. கிராஃப் பக்காவா கிளியரா? எஸ், டங்ஸ்டன். எல்லாருக்கும் ஆன்சர் தெரியும். சூப்பர் ரெஸ்பான்ஸ், சூப்பர் ரெஸ்பான்ஸ். கிரேட் கோயிங், சூப்பர் சூப்பர். ரைட். ஸோ எல்லாருக்கும் வந்து இன்ஆர்கானிக் வந்து ரொம்ப yes. Solay Tamil correct. Very good response. Thanos, hi. Good morning. Right. Okay. So general idea of covalent bonding எப்படி, general idea of melting point எப்படி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எக்ஸெப்ஷனல் கேஸ் ஆஃப் மேங்கனீஸ் எதனால வந்துச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கரெக்டா? சோ நான் இப்போ ஒரு क्वेश्चन சிம்பிளா கேக்குறேன், நீங்க கமெண்ட்ஸ்ல ஃபாஸ்டா ஆன்சர் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? என்கேஜா இருங்க. சோ இது வந்து ஞாபகத்துல நிக்கும். ஜிங்க்னு சொல்றவன் இங்க இருக்கும், ஜிங்க்னு சொல்றவன் கீழே இருக்கும், ஜிங்க் இங்க இருக்கும். அதே ஜிங்குக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு சொல்லுங்க. மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் ஜிங்க் ரொம்ப கம்மியா இருக்கு. எதனால கொஞ்சம் சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்குள்ள நான் அடுத்த பாயிண்ட்க்கு போறேன். ஓகேங்களா? why zinc has very low melting point னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ரைட். நான் அடுத்தது இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிருக்காங்க. enthalpy of atomization க்கு வருது. melting point ல நம்ம enthalpy of atomization. Enthalpy of atomization is an important factor in determining standard electron potential of a metal. ஞாபகம் இருக்கா? அதுக்கு போய் ரிவைஸ் பண்ணலாமா? நம்ம வந்து E0 values னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். E0 values of let's say M2 plus M. ஓகே? இத டிபெண்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா, நீங்க தான் ஆக்டிவா இருக்காங்க. நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? என்ன சொல்ல வரீங்க? நான் ஆக்டிவா தான் இருக்கேன். கரெக்ட். ரைட். நோ அன்பேட் எலக்ட்ரான். எஸ். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா M2 plus M. கரெக்டா? இதோட E0 வேல்யூஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ரைட், கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எல்லாரும் வந்து ஃபுல்லி ஃபில்லா இருக்கு. ஜிங்கோட கேஸ்ல ஃபுல்லி ஃபில்ன்றனால அங்க அன்பேட் எலக்ட்ரான்ஸே கிடையாது. அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இல்லனா எதுல டேக் பார்ட் பண்ண முடியாது? கோவலன்ட் பாண்டிங்ல டேக் பார்ட் பண்ண முடியாது. அப்ப மெல்டிங் பாயிண்ட் வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் என்ன ஆகும்? கம்மியாகும். ஒரேடியா ரெண்டு கிராஃபோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. கரெக்டா? ஃபுல்லி ஃபில் அண்ட் நோ டிடி டிரான்சிஷன். நோ டிடி டிரான்சிஷன்ன்றது கிடையாதுமா. டிடி டிரான்சிஷன் நடக்காதுதான் ஃபுல்லி ஃபில். அது கரெக்ட். ஆனா டிடி டிரான்சிஷன் கலரை பத்தி பேசும்போது தானே. இதோட காரணம் கேட்டா டிடி டிரான்சிஷன் பத்தி பேசக்கூடாது. ஃபுல்லி ஃபில்ன்றது சொல்லலாம். கோவலன்ட் பாண்டிங்க்கு அன்பேட் எலக்ட்ரான் இல்லன்றது சொல்லலாம். ஓகேவா? கம்ப்ளீட்லி ஃபில். எஸ், கரெக்ட் ஆன்சர் டாக்டர் ஃபேரியன் தானஸ். குட். ரைட். சோ இங்க E0 வேல்யூஸ் டிபெண்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் எது? ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. பிகாஸ் M னு சொல்ற ஆட்டத்தை M2 plus மாத்துறத பத்தி தான் பேசுறோம். அப்ப கண்டிப்பா என்ன இருக்கு? அதுக்குள்ள அயனைசேஷன் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. வேற யார் இருக்கு? செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. கரெக்ட்டா? செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. இந்த ரெண்டு அயனைசேஷன் எனர்ஜி டர்ம்ஸ் வரும் எதுக்குள்ள? இந்த ப்ராசஸ் பத்தி பேசும்போது. அதே மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் எது? டெல்டா H atomization. that is enthalpy of atomization. இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வரணும். இப்படி தான் போடணும். this is the first one and this is the second one. ஓகேங்களா?
ஏன்னா அந்த சீக்வன்ஸ் அப்படிதான் இருக்கும் கரெக்டா. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டமைசேஷன் பண்ணும். ஏன்னா இந்த மெட்டல் வந்து சாலிட்ல இருக்குதா, அதை மொத்தமா பிரிச்சு நம்ம எங்க கொண்டு போகணும், கேஸுக்கு கொண்டு போகணும். ஸோ சாலிட்னா ரொம்ப பேக்டான நல்ல அட்ராக்ஷன் சிஸ்டம் தான். அதுல இருந்து ஆட்டம்ஸை பிரிச்சு 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 வெளியே எடுத்துட்டு கொண்டு வந்தாதான் என்ன, அதை சொல்ற பேரு தான் ஆட்டமைசேஷன். அதுக்கு தேவையான எனர்ஜியை சொல்ற பேரு தான் என்ன, என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மெல்டிங்லயும் நம்ம பண்றது என்னதான், அட்ராக்ஷன் பிரேக் பண்றோம். என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் நம்ம பண்றது என்ன, அட்ராக்ஷன் பிரேக் பண்றோம். ஸோ கிராஃப் வந்து கிட்டத்தட்ட சேமா இருக்கணும்ல, அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Now, enthalpy of atomization, first ionization energy, second ionization energy. இதுக்கு அடுத்து இன்னொன்னு வரும் எது, hydration enthalpy. Hydration enthalpy. இந்த மூணு ஃபேக்டர்ஸோட காம்பினேஷன் கம்பைன்ட் எஃபெக்ட் தான் எது, E நாட் வேல்யூஸ்னு சொல்றது. ஓகேங்களா, ஓகேங்களா. மெல்டிங் பாயிண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் இருக்கா சார், சைஸ்ன்றது இல்ல, ஆக்சுவலி சைஸ் ஆஃப் த ஆர்பிட்டல்ஸ் தான். அதை பத்தி நான் மென்ஷன் பண்றேன். ஓகே, I'll tell you that. ஓகே, so E நாட் வேல்யூஸ் டிபெண்ட் பண்றது இந்த ஃபேக்டர்ஸ் மாதிரின்றது கிளியர் ஆயிடுச்சா. enthalpy of atomization, first ionization, second ionization, delta H hydration. இது மூணு நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, இது மூணு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா நீங்க என்னன்னு சொல்லலாம், E நாட் வேல்யூ பாசிட்டிவ். இது மூணு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சு, நீங்க என்ன சொல்லலாம், E நாட் வேல்யூ நெகட்டிவ். கரெக்டா. சோ நீங்க பாருங்க, இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன, enthalpy of atomization is an important factor in determining the standard electrode potential of a metal. கரெக்டா. அதனால தான் enthalpy of atomization பேச்சு வந்துச்சு. ஓகேங்களா. சோ அந்த பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கிராஃப் எடுத்து பார்த்தா again it looks like an M graph and it is M because of யாரு, manganese. ஓகே, இப்போ very very important question, இது யாரு, இது யாரு சொல்லுங்க, who is this, who has the highest enthalpy of atomization in 3D series, சொல்லுங்க, who has the highest enthalpy of atomization in the 3D series, waiting for the answer. Hydration enthalpy நெகட்டிவா இருக்கும், கரெக்ட் தான். so this is negative, this is positive, this is positive. இது மூணு ஆட் பண்ணும்போது என்ன வருதோ, பாசிட்டிவா நெகட்டிவான்றத பொறுத்து இட் வில் டிபெண்ட். ஓகே, சோ ஆன்சர் கொஞ்சம் சொல்லுங்க. enthalpy of atomization அந்த பீக் பாயிண்ட்ல இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க. who is it, who is it, who is it, vanadium. வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் ஆக கூடாது. ஓகேங்களா. enthalpy of atomization highest வந்து குரோமியத்துக்கு கிடையாது, அது யாருக்கு இருக்குது, வனேடியத்துக்கு இருக்குது. சோ இது ரெண்டும் மிஸ் ஆக கூடாது. மெல்டிங் பாயிண்ட்ல குரோமியம்னா enthalpy of atomizationல வனேடியம் மிஸ் ஆக கூடாது. வெரி குட், வெரி குட், குட் ரெஸ்பான்ஸ், குட் ரெஸ்பான்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங் எவ்ரிவன். ஓகே, குட். ஓகே, சோ அதுதான் இங்க மெயினான பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ இன்னொன்னு கேட்டிருந்தாங்க, சைஸ் ஆஃப் த மெட்டல் டிபெண்ட் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, சி அக்ராஸ் சீரிஸ் போகும்போது சைஸ் பத்தி எல்லாம் கிடையாது. இப்படி இருக்கு பாரு, 3D விட அதிகமா இருக்கு யாருக்கு, 4D க்கு. அதை விட அதிகமா இருக்கு யாருக்கு, 5D க்கு. இது மெல்டிங் பாயிண்ட்க்கு மட்டும் இல்ல, enthalpy of atomization பாரு, 3D க்கு மேல இருக்கு 4D, அதுக்கு மேல இருக்கு 5D. அதுக்கு காரணம் என்னன்னா 3D ஆர்பிட்டல்ஸ் ஓவர்லாப் பண்றதை விட பெட்டரா 4D ஓவர்லாப் பண்ண முடியும். அதை விட பெட்டரா 5D. பிகாஸ் இது கொஞ்சம் லார்ஜ்னால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஓவர்லாப் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான் அதோட ஐடியான்னு சொல்றது. ஓகேங்களா. கேட்க சான்ஸ் இல்லை, பட் ஸ்டில் இதுதான் அதோட லாஜிக்னு சொல்றது. ஓகேங்களா. மெட்டல் இருக்கிற பொசிஷன் இருந்துகிட்டே அவங்களோட ஆர்பிட்டல்ஸ் கொஞ்சம் வெளியே நிற்கும் போது ஆர்பிட்டல்ஸ் பெட்டரா ஓவர்லாப் பண்ண முடியும். அதனால 5D ஹாஸ் ஹையர் தேன் 4D தேன் 3D. இதுதான் அதோட லாஜிக்னு சொல்றது. கிளியரா? அது ஓகே தானே? Shall we go to the next points? Okay, so கீழ ரெண்டு பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்டா வருது. என்னன்னா show an increase from, the curves in figure shows an increase from 3D series to the 4D series of the elements, but the radii of the 5D series, இது சைஸ் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா. அட்டாமிக் சைஸ் பத்தி இங்க இருக்கும் ட்ரெண்ட், இத பத்தி தான் பேச போறோம். ஓகே, ட்ரெண்ட் நான் இங்கே பேசி முடிச்சிடலாம். அங்க பாருங்க, ஒரு தடவை படிச்சு பார்ப்போம். So an increase in the size from 3D to 4D series of elements, but the radii of the 5D series is virtually the same as that of corresponding members of the second series. இது எதனாலன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆன்சர் சொல்லிருக்கோம். என்ன, எந்த லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷனோட கான்சிக்வன்ஸ்னால தான். கரெக்டா. சொல்ல வரது இப்படிதான். பாருங்க, இது 3D ஆட்டம்ஸோட சைஸ். ஓகே, இதுல இருந்து 4D இருக்கிற தூரம் பாருங்க, இட்ஸ் பிக். கரெக்டா. ஆனா 4D 5D கிட்ட பாருங்க, கிட்டத்தட்ட ஓவர்லாப் பண்ற மாதிரி தான் இந்த ரெண்டு லைன்ஸ் இருக்குது. சோ அது எதனாலன்னு கேட்டா நம்ம ஆன்சர் சொல்லுவேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யாரு, லாந்தனாய்டு contraction. Correct. A consequence of lanthanoid contraction is what? Zirconium and hafnium have similar size. Zirconium and hafnium are examples of the series 4D and 5D series. So general statement is 4D and 5D series elements have almost similar sizes because of your lanthanoid contraction. Clear நினைக்கிறேன் எல்லாருக்கும். clear. ஓகே, சோ 3D ல இருந்து 4D க்கு ஒரு பெரிய ஜம்ப், 4D ல இருந்து 5D கிட்ட இருக்கும். ஓகேங்களா. இன்க்ரீஸ் இன் சைஸ் அவ்வளோ இருக்காது. ரீசன் என்னன்னு கேட்டா லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷனால தான் இது நடந்துருச்சு. அப்புறம் அக்ராஸ் சீரிஸ் போகும்போது பாருங்க, ஜெனரலி சைஸ் இப்படி கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். நேத்து ஒரு क्वेश्चन இருந்துச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது, ஞாபகம் இருக்கா? என்ன கொடுத்திருந்தாங்க, நிக்கல், காப்பர், ஜிங்கோட சைஸ் கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணாங்க. ஏன், அக்ராஸ் சீரிஸ் போகும்போது சைஸ் டிக்ரீஸ் தானே ஆகும், அப்ப ஜிங்க் தானே சின்னதா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஐடியா எங்க அப்ளை ஆகாது, டி பிளாக்ல அப்ளை ஆகாது. இங்க வரும்போது நிக்கல் வரைக்கும் பாருங்க, நிக்கல் வரைக்கும் கிட்டத்தட்ட கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் எப்படி இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு. which means size has to be what, zinc bigger than copper greater than nickel. Clear இல்லையா? Yes. Can you confirm with black hearts in the comments?
இந்த ஐடியா கிளியர் ஆயிடுச்சுனா இது மிஸ் ஆக கூடாது, இதுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸோட கதையும் மிஸ் ஆக கூடாது. அவ்வளவுதான் சைஸ் வச்சு क्वेश्चंस இருக்குது இதுக்குள்ள. ஓகே தானே? ஓகே தானே? அது வந்து ரைட். So இதோட அப்ளிகேஷன் क्वेश्चन தான் நான் சொன்னேன். zirconium and hafnium have almost similar sizes. எதனால? Because of lanthanoid contraction. ஓகே. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்க இருக்கு. The decrease in metallic radius coupled with the increase in atomic mass results in the general increase in the density of these elements. டென்சிட்டி பத்தி கேக்குறாங்க. across a series போகும்போது டென்சிட்டிக்கு என்ன ஆகும்? இங்க லிஸ்ட் கொடுத்திருப்பாங்க நீங்க பாருங்க. across series போகும்போது டென்சிட்டிக்கு என்ன ஆகுது? look at this. across series போகும்போது yes great response தானோஸ், ஜோதி, வர்மா, முகமது அர்ஷத், சுஹேல், கிருஷ்ணகீர்த்தனா, ஜெயபாகியம், பிளஸி, நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபர்மிங் கைஸ். தேங்க் யூ. சோ இங்க பாருங்க டென்சிட்டி across series போகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? எதனால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டா வாட் இஸ் தி ரீசன்? பிகாஸ் டென்சிட்டியோட ஃபார்முலா யோசிச்சு பாருங்க, மாஸ் பை வால்யூம். across series போகும்போது atomic number increase ஆகும், mass number increase ஆகும். சோ இது பெருசாயிடும். across series வந்து சைஸ் ஜெனரலி என்ன ஆகும்னு சொன்னேன், டிக்ரீஸ் ஆகும். கரெக்ட்டா? அப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சோ either way டென்சிட்டி என்னதா ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது across series. ஓகே. டவுன் தி குரூப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குல்ல, என்னது அது? 3D to 4D வரும்போது டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் தான். ஆனா 4D to 5D போகும்போது 4D to 5D போகும்போது டென்சிட்டி என்ன ஆகும்? பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது எதனால சொல்லிட்டு கேட்பாங்க. அது எதனால? why there is a sudden jump in the density value when we move from 4D to the 5D கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? this is a very crucial question. எதனால? அங்க பாத்தீங்கன்னா இதே ஐடியா தான். என்ன? Lanthanoid contraction. கரெக்ட்டா? அங்க என்ன பார்க்கும்போது density is equal to mass by volume again. கரெக்ட்டா? மாஸ் என்ன ஆகுது? இங்க இருந்து கீழ வரும்போது மாஸ் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங். வால்யூம் என்ன ஆகுது? வால்யூம் doesn't increase தானே சொன்னேன் 4D to 5D க்கு. அப்ப வால்யூம் remains almost constant. அப்ப இந்த மாஸ்ல வந்த ஃபுல் இன்க்ரீஸ் எங்க தெரிய போகுது? டென்சிட்டில தெரிய போகுது. that is why 5D க்கு வந்து டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். யாரை விட? 4D விட. if it is clear, yes, Lanthanoid contraction is the reason. if this idea of density across a series and down the group, if it is clear, confirm with yellow hearts in the comments. confirm பண்ணிக்கோங்க. density மிஸ் ஆகாது. across a series density என்னன்றது clear ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகும். down the group density என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும்ன்றது மட்டும் இல்ல, 4D to 5D ஒரு பெரிய ஜம்ப் இருக்குன்றதும் clear ஆயிடுச்சுனா confirm it with yellow hearts in the comments. confirm it with yellow hearts. மிஸ் ஆக கூடாது அந்த பாயிண்ட். ஓகே. அப்புறம் நான் இந்த டேபிள்ல நிறைய ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுது. கரெக்ட்டா? சோ ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறது ஒவ்வொன்றும் क्वेश्चंस தான். ஓகேங்களா? சோ அது இங்கே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாமா? அப்படினா அங்க போய் அந்த பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே. So shall we discuss them? yes all yellow hearts. super great response. thank you guys, thank you. yes அது மிஸ் ஆக கூடாது. அப்போ ஓகேங்களா? டென்சிட்டி கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து ஏன் ஹைலைட் பண்ணிருக்கேன்ற காரணம் சீதை நான் இங்க சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. enthalpy of atomization பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பாரு, manganese and zinc க்கு enthalpy of atomization எவ்வளவு கம்மியா இருக்குதுன்னு பாருங்க. காரணம் என்ன? manganeseக்கு D5 னா zinc-க்கு காரணம் என்ன? zinc-க்கு காரணம் என்ன? enthalpy of atomization கம்மியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? melting point கம்மியான அதே காரணம் தான். சொல்லுங்க. ரைட். மட்டும் இல்ல, நம்ம ஒன்னு சொல்லியிருந்தோம், என்ன? வனேடியத்துக்கு தான் இருக்கிறதுல எது ஹையஸ்ட்னு சொல்லியிருந்தேன்? enthalpy of atomization ஹையஸ்ட்னு சொல்லியிருந்தேன். சோ நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணதுதான் அந்த கிராஃப்லயே. கரெக்ட்டா? சோ அந்த டேட்டா வந்து ஒரு தடவை அனலைஸ் பண்ணலாம்னு இருந்துச்சு. சோ this and this is now covered. ஓகே. அடுத்து அயனைசேஷன் என்தால்பிக்கு வரும்போது அயனைசேஷன் என்தால்பி நம்ம சிம்பிளா தான் டீச் பண்ணி வச்சிருக்கோம், கொடுத்திருக்கோம் உங்களுக்கு. கரெக்ட்டா? எப்படி? எஸ் thank you for confirming everyone. அயனைசேஷன் என்தால்பியோட கான்செப்ட் என்ன? நமக்கு D5 D10 அஃபெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். D5 and D10 டிஃபிகல்ட். அதுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது டிஃபிகல்ட். which means அயனைசேஷன் என்ன ஆகும்? ரொம்ப அதிகமாகும். கரெக்ட்டா? இதை நீங்க ரிமூவ் பண்றது S1 இருந்துச்சுன்னா ஈஸி. S1ல இருந்து நீங்க ரிமூவ் பண்றீங்கன்னா it is what? easy. அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் நாட்? இதுதான் லாஜிக்னு சொல்றது. எஸ், ஃபுல்லி ஃபில்ட்னால தான் அந்த காரணம் அது. கரெக்ட், குட், ரைட். zinc-க்கு enthalpy of atomization கம்மியானது காரணம் ஃபுல்லி ஃபில்ட்னால தான். ஓகே. சோ அயனைசேஷன் enthalpy ஐடியா கிளியர் ஆயிடுச்சா? D5 D10ல இருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணா கஷ்டம். அதே மாதிரி தான் 4s2ல இருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இதுவும் டிஃபிகல்ட் தான். 4s2 கஷ்டம், D5 கஷ்டம், D10 கஷ்டம். ஆனா எது ஈஸி? S1ல இருந்து ரிமூவ் பண்றது ஈஸி. ஓகே, ரைட். இப்போ அனலைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் enthalpy மெயின் ஐடியா வந்து manganeseக்கு வந்து இங்க பாருங்க, அயனைசேஷன் enthalpy வந்து இதை விட ரொம்ப அதிகமா இருக்கு. why manganese has high ionization enthalpy than chromium னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. manganeseோட காரணம் என்ன? manganeseோட கான்ஃபிகரேஷன் 4s2 3d5. நீங்க s2ல இருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்றீங்க, டிஃபிகல்ட் அது. ஓகேங்களா? it is difficult to remove the electron from manganese because s2d5 னு சொல்றது ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் தான். this is a stable configuration. s2d5, yes, half fill configuration, right? see, half fill னு சொல்லும்போதும் நம்ம d எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணாது. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்தா ரிமூவ் பண்ணும்? s ல இருந்தா ரிமூவ் பண்ணும். ஐடியா இஸ் இந்த 4s2 3d5 னு சொல்றது ரொம்ப ஸ்டேபிள் தான்.
ஓகே, அதே மாதிரி ஸ்டேபிள் தான் எது 4s0 3d5 ரொம்ப ஸ்டேபிள் தான். ஆனா அவ்வளவு ஸ்டேபிள் இல்ல எது 4s1 3d5 அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. கிளியர் ஆயிடுச்சு தானே? அது ஓகே தானே? மிஸ் ஆகுது இல்ல? ரைட். சோ அப்படின்னா இது கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி யாரோட நம்ம கம்பேர் பண்ணலாம்? மேங்கனீஸ் எப்பவுமே ஜிங்கோட கம்பேர் பண்ணலாம். கரெக்டா? பிகாஸ் மேங்கனீஸ் ஹாஃப் ஃபில்ட் கேஸ்னா ஜிங்க் யாரு ஃபுல்லி ஃபில்ட் கேஸ். கரெக்டா? அப்ப மேங்கனீஸோட அதே கதை தான் எங்க அப்ளை இருக்குன்னு பாருங்க, ஜிங்குக்கு அப்ளை இருக்குது. ஜிங்க் ஆல்சோ ஹேஸ் a exceptionally higher ionization enthalpy. Why? Because we are trying to remove it from 4s to 3d10. fully filled configuration difficult. கரெக்டா? இப்போ அடுத்த செட் ஆஃப் क्वेश्चन இது பாரு, ப்ளூ ஒன்ஸ் காப்பர் அண்ட் குரோமியம் அண்ட் காப்பருக்கு ஒரே கதை வந்துருச்சு பாரு. தப்பான இடத்துல மார்க் பண்ணிருக்கு. எஸ், சாரி கரெக்ட் தான். ரைட். செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி பத்தி பேசலாமா? பாரு, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் மேங்கனீஸ், செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் மேங்கனீஸும் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் ஜிங்கும் கொஞ்சம் பாருங்க. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நீங்க படிக்கிறது எப்பவுமே மேங்கனீஸ் ஜிங்னாலே ஃபுல்லி ஃபில்டு, அப்போ ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி பத்தி கேட்டாங்கன்னா கதை அப்படியே மாறும், கவனிச்சுக்கோங்க. சோ இது ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சு ஹைலைட் பண்ணதுதான் இது வந்து பாருங்க. மேங்கனீஸுக்கு 1509, இதுக்கு 1734. கிட்ட இருக்கிறவங்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தானே? பாரு, கம்மி தானே? அப்ப ஏன் செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் கம்மியா இருக்குன்னு கேட்டா எதை வச்சு சொல்லணும்? இந்த ஐடியா வச்சு சொல்லணும். சொன்னதுல என்ன, அவங்களுக்கு இந்த 4s1 3d5 இல்லைன்னா 4s1 3d10 தான் இருக்கும். அது வந்து அவ்வளவு ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷன் கிடையாது. அதுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. கிளியர் தானே? அது வந்து அப்ப அது மிஸ் ஆகாது இல்ல? இது கிளியர் ஆயிடுச்சு, இது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி கேட்டா மறுபடியும் பாருங்க, மேங்கனீஸ் அண்ட் ஜிங்குக்கு அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு எதனால? பிகாஸ் நவ் we are talking about which configuration? this configuration. இந்த கான்ஃபிகரேஷன் தான் ஸ்டேபிள் தான், அப்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். கரெக்டா? which means மேங்கனீஸ் அண்ட் ஜிங்கோட கதை இங்க முடிச்சிடலாம். மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க் ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கும், செகண்ட் கம்மியா இருக்கும், தேர்டு அதிகமா இருக்கும். கிளியரா? மேங்கனீஸ் அண்ட் ஜிங்கோட ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பத்தி எந்த क्वेश्चन கேட்டாலும் கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? கேன் யூ கன்ஃபார்ம் இட் வித் ரெட் ஹார்ட்ஸ்? கேன் யூ கன்ஃபார்ம் இட் வித் ரெட் ஹார்ட்ஸ்? மேங்கனீஸ் அண்ட் ஜிங்கோட கதை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கேட்டாங்கன்னா இப்படி சம்மரி பண்ணலாம். Can you confirm it with red hearts in the comments? Clear ஆயிடுச்சுனா? ரைட். ஓகே, இனிமே அது மிஸ் ஆக கூடாது. அப்ப இது மூணும் கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கவர் ஆயிடுச்சு. அடுத்தது அவங்களோட பக்கத்துல இருக்கிற யார் இருக்கு? காப்பர் இருக்கு. காப்பர் பாரு, காப்பர் இருக்கு. காப்பரோட வேல்யூஸ் பாருங்க, இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருப்பேன். காப்பர், காப்பரோட அதே கரை தான் யாருக்கு இருக்கு? குரோமியத்துக்கு இருக்கும். காப்பருக்கு இருக்கிற அதே கரை தான் யாருக்கு இருக்கும்? குரோமியத்துக்கு இருக்கும். எதனால? பிகாஸ் குரோமியம் அண்ட் காப்பர்னு சொல்றவங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. எப்படி இருக்கும் அவங்களோட கான்ஃபிகரேஷன்? 4s1 3d5 இல்லைன்னா 3d10 ஏதோ ஒண்ணு. கரெக்டா? அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே கரை தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? எஸ், தேங்க்யூ ஃபார் ஆல் ரெட் ஹார்ட்ஸ். எஸ், சோலை தமிழ், தானோஸ் எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் இருக்காங்க. ஓகே ஓகே, முகமது அரசர். எஸ், குட், ரைட். ஸோ இவங்க ரெண்டு கதை பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கான்ஃபிகரேஷன் எப்படி? 4s1 3d5 3d10ன்றனால நீங்க ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது எங்க இருந்து? 4s1ல இருந்து. நான் என்னன்னு சொன்னது, அவ்வளவு ஸ்டேபிள் கிடையாது. அப்ப அவங்களோட வேல்யூஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் வேல்யூ பாருங்க, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா மெயின் பாயிண்ட் வந்து அவங்களோட செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி பத்தி. செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி தான் மெயின் क्वेश्चन. why செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி அதிகமா இருக்குன்னு கேட்பாங்க. அதிகமா தானே இருக்கு பாரு, வேல்யூஸ் பாரு. செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி பாரு, இதை விட ரொம்ப பெருசா இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல இருந்து இங்க போகும்போது ரொம்ப பெருசா இருக்கு. சோ why செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கேட்டா what is the reason? What is the reason? Because second ionization enthalpy, now we are again coming to which configuration? Which configuration? This 4s2 3d5 configuration. அதுல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது கஷ்டமா இருக்கும். கரெக்டா? ரைட். I hope you are able to understand. Okay, so main important point, second ionization enthalpy of ரெண்டு பேர் யாரெல்லாம்? chromium and copper என்னவா இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்கும். because we are trying to affect the stable electronic configuration. Yes, yes, அது clear ஆயிடுச்சு. good, அது clear ஆயிடுச்சு. அடுத்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இங்க இருக்குது. இங்க பாரு, சைஸ் இன்க்ரீஸ் ஆத பத்தி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அக்ராஸ் சீரிஸ் ஒன்று சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா கடைசியில பாரு ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. யார் ரெண்டு பேரு? காப்பர் அண்ட் ஜிங்க். அது இப்போ இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? எஸ், குட், ஜெயபாகியம், கரெக்ட். நவ் இங்க பாரு, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் பத்தி பேசும்போது இங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம கடைசியில பேசலாம், அதை பத்தி கொஞ்சம் கழிச்சு பேசலாம். ஓகே, ரைட், வில் டாக் அபவுட் இட். ஓகே, ரைட். இங்க பாருங்க, இங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. There is an increase in the ionization enthalpy along each series of the transition elements from left to right due to an increase in the nuclear charge which accompanies the filling of the inner d orbitals. So சிம்பிளா சொல்ல போனா across series போகும்போது ionization enthalpy என்னதான் ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? கொஞ்சம் irregular இன்க்ரீஸ் ஆகும்னு மட்டும் ஞாபகத்துல வச்சா போதும். ஓகே, ரைட், that is important thing. இப்போ the variation in ionization enthalpy along a series of transition elements is much less in comparison to the variation along a period. Very very important point. ஸ்டார் மார்க் பண்ணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நம்ம மறந்து போக சான்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க அவங்க வந்து
நம்ம முன்னாடி ஒன்று சொல்லியிருந்தோம், similarities between D block elements are more than the similarities between P block elements within a series ன்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ என்ன சொல்றாங்க? Variation in ionization enthalpy along a series of transition elements. ஸோ நிக்கல்ல இருந்து கொபால்ட்ல இருந்து நிக்கல்ல இருந்து காப்பருக்கு போகும்போது இருக்கிற அயனைசேஷன் enthalpy டிஃபரன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வித்தியாசம் கிடையாது, நம்ம பி பிளாக்ல பாக்குற அளவுக்கு வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? இட் இஸ் மச் லெஸ் இன் கம்பேரிசன் வித் வேரியேஷன் along a period of non transition elements. in other words similarities கொஞ்சம் அதிகம்னு சொல்ல வராங்க. தட் இஸ் அயனைசேஷன் enthalpy ரொம்ப வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் சிமிலரா தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. இந்த பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? Can you confirm with the black heart? Can you confirm this point with the black heart? மறக்க கூடாது, variation of ionization enthalpy within a series is very less in D block's case compared to the non transition elements. Okay, please confirm with the black heart. Clear ஆயிடுச்சுனா? ஸோ இதுதான் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்துச்சு இந்த ஏரியால. ஓகேங்களா? மீதி பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நார்மல் ஐடியாஸ் தான், நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் தான், மெயின் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். Now அயனைசேஷன் enthalpy ஒரு சிலது ரொம்ப irregularities காட்டுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா, it should be based on what? Exchange energy. It should be based on what? Exchange energy. Exchange energy. Exchange energy is responsible for the stabilization of energy state. கேட்டாங்கன்னா கரெக்ட் தானே? D5 ஸ்டேபிள் ஆகிறதுக்கு காரணம் என்ன? D10 ஸ்டேபிள் ஆகிறதுக்கு காரணம் என்ன? The answer it by saying that it has high amount of exchange energy. High amount of exchange energy. Exchange energy is positive or negative? Comments la. Waiting for the answers. Yes, thanks for all the black hearts guys. Exchange energy னு சொல்றது வந்து பாசிட்டிவா நெகட்டிவா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. பாசிட்டிவா நெகட்டிவ்? எஸ், அந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினால தான் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷன் D5 D10 சொல்ற எனர்ஜி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகுது? ஸ்டேபிள் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இஸ் அப்ராக்சிமேட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் பேர்ஸ் ஆஃப் parallel spins in the degenerate orbitals. இதுவும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க சொல்ல வரது உங்களுக்கு என்னன்னு தெரியும், பட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்டாங்கன்னா மிஸ் ஆக கூடாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரான்ஸ் பேரலா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். பிகாஸ் இவங்க ரெண்டு பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இவங்க ரெண்டு பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இந்த மாதிரி. ஓகேங்களா? நெகட்டிவ் தான் சுஹேல். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஷுட் பி வாட்? நெகட்டிவ். பிகாஸ் அது ஸ்டெபிலைசேஷன் தானே, ஸ்டெபிலிட்டி என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கு அடுத்தது என்ன? ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி தான். இட் இஸ் வாட்? ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி இல்லைன்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி. பாரு, இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாங்க. இங்க பாரு, லாஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இன்க்ரீஸ் தி ஸ்டெபிலிட்டி. பாரு, லாஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி சொல்ல வரது என்ன? சிஸ்டத்துக்குள்ள இருந்து எனர்ஜி வெளியே போகுதுன்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தானே. கிளியர்? As the stability of increases, the ionization becomes more difficult. கரெக்டா? D5 மாதிரி ஸ்டேபிளான ஹை எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இருக்கிற ஒரு சிஸ்டத்துல இருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? அந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பேஸ் பண்ணி அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்ற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஓகே. D block elementsல lowest common oxidation state வந்து என்ன? +2. ஓகேங்களா? அது நீங்க அந்த டேபிள்ல பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாரு, +2 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, லோவஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது இல்லாம இதுல எது? எஸ், கரெக்ட், நெகட்டிவ் தான். அது வந்து வெரி குட். இதுல எது வந்து போல்ட்ல மார்க் பண்ணிருக்காங்க, ஹைலைட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பிகாஸ் நிறைய क्वेश्चन அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ டைட்டானியத்துக்கு வந்து என்ன இருக்கு? 4+, வெனேடியத்துக்கு 5+, குரோமியத்துக்கு 6+, மேங்கனீஸுக்கு 7+. தீஸ் ஆர் தேர் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதை தவிர எதை யோசிக்கணும்? குரோமியத்துக்கு +6 இல்லாம இன்னொருத்தர் இருக்கான், யாரு? +3. மேங்கனீஸ்க்கு +7 இல்லாம இன்னொருத்தர் இருக்கான், யாரு? +2. கரெக்டா? சோ மேங்கனீஸ் வரைக்கும் இருக்கிறது எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிச்சுல? ரைட். மேங்கனீஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் +2ன்னு வச்சுக்கோங்க. மேங்கனீஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் யாரு? +2. பாரு, +2. கரெக்டா? இது இல்லாம ஒரு 2 +3 வரும். எங்க? Fe +3 வரும், கோபால்ட்டுக்கு +3. டேபிள் கிளியர் ஆயிடுச்சா? பக்காவா எப்படி படிக்கணும்ன்றது கிளியர் ஆயிடுச்சா? கேன் யூ கன்ஃபார்ம் வித் ரெட் ஹார்ட்ஸ்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாமே மைண்ட்ல இருக்கு, ஞாபகம் இருக்குன்னு கேரண்டி பண்றதுக்கு ரெட் ஹார்ட்ஸ். மேங்கனீஸ் வரைக்கும் ஹையஸ்ட், மேங்கனீஸ்க்கு 2+, குரோமியம் 3+. அதுக்கப்புறம் மேங்கனீஸ் இருந்து கடைசி வரைக்கும் +2. அது இல்லாம 2 +3 வரும், Feக்கும் கோபால்ட்டுக்கு. முடிஞ்சு. கிளியர்னா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட். எஸ், இங்க நிறைய क्वेश्चंस ஸ்கோப் இருக்கு. ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம். பாரு, மேங்கனீஸோட ரேஞ்ச் வந்து எங்க வரைக்கும்? +2ல இருந்து +7 வரைக்கும் தெரிஞ்சதுதான். லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். ஓகே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா 2 காரணம் சொல்றாங்க. என்ன? லெஃப்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு ஏன் ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் இல்லன்னு கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சோண்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. பாரு, லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் எய்தர் டியூ டு ஃபியூ எலக்ட்ரான்ஸ் டு ஷேர். ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களோட அதுதான் அது. கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஸ்கேண்டியம் ரைட் கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் தானே இருக்கு, அதனால ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு போக முடியாது. ரைட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு கதை என்ன? அவங்களுக்கு நிறைய டி எலக்ட்ரான்ஸ் இருக்கு. they have too many d electrons, hence fewer orbitals are available to share. கரெக்டா? இப்ப நிக்கல் நீங்க எடுத்தா D8 சிஸ்டம் எடுத்தா நீங்க அதை பெயர் பண்ணி எடுத்தாலும் சரி, என்ன அங்க ஒரே எம்டி ஆர்பிட்டல் தானே உங்களுக்கு கிடைக்கும். சோ ஆர்பிட்டல் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதனால டி எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்குது.
ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் கம்மியா இருக்குது எதனாலும் கேட்டா நம்ம ரெண்டு காரணம் சொல்லலாம். லெஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு டி எலக்ட்ரான் ரொம்ப கம்மியா இருக்கிறனாலையும், ரைட்ல இருக்கிறவங்களுக்கு டி எலக்ட்ரான் நிறைய இருக்கிறனாலையும். கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? ஓகே, அப்ப மேக்ஸிமம் வேரியேஷன் எங்க தான் நமக்கு கிடைக்கும்? சென்டர்ல தான் நம்மளோட யார் இருக்கா? மேங்கனீஸ் இருக்குது. கிளியரா? ஸோ அங்க எனக்கு +2 to +7. ஓகே, டைட்டானியம் 4+ is more stable than டைட்டானியம் 3+ and டைட்டானியம் 2+. எதனால கேட்டா தெரியும்ல? எதனால? Why டைட்டானியம் 4+ is more stable? Why titanium 4+ is more stable? Because it has what? Noble gas configuration. Okay then, right. The maximum oxidation states of reasonably stable corresponds to the sum of the S and D electrons up to manganese. Correct then? S electron and S plus D electrons நீங்க add பண்ணா 2 plus 5 add பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7. அதுதான் manganese ஓட highest. vanadium சொல்ல போனா S plus D3 இதை add பண்ணா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அதுதான் manganese vanadium ஓட highest. So S electron plus D electron நீங்க add பண்ணா கிடைக்கிறது தான் அங்க இருக்கிற highest oxidation state னு சொல்ல வராங்க. ஓகேங்களா? Right. Next, the variation of oxidation states, the characteristic transition elements, arises out of the incomplete filling of d orbitals in such a way that their oxidation states differ from each other by unity. Very important. D block ல across a series போகும்போது, D block ல இருக்கிற elements ஓட oxidation states மாறுது எப்படி? Unity. இதுவே வந்து P block வரும்போது எப்படி? 2. ஓகேங்களா? D block ல across a series down the group போகும்போது variation எப்படி? Unity ல change ஆகுது. That is +2 ல இருந்து அடுத்து +3 காமிக்கும், +4 காமிக்கும், +5 காமிக்கும், இப்படி தான் போகும் மேங்கனீஸோட கதை. கரெக்டா? சேஞ்ச் ஆஃப் 1 தான் இருக்கு. ஆனா நீங்க P பிளாக்கு வரும்போது கதை மாறும். லெட் 2+ க்கு அடுத்து லெட் என்ன காமிக்கும்? லெட் 4+ தான் காமிக்கும். பாருங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் 2 இருக்கு. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சோ டிரான்சிஷன்ல யூனிட்டில, P பிளாக்ல டபுள்ல 2ல மாறும். ஓகேங்களா? அது ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चनா கேட்பாங்க. ஓகே, நவ although in the P block, the lower oxidation states are favored by heavier members due to inert pair effect. ஞாபகம் இருக்குல்ல? down the group போகும்போது inert pair effect work ஆகி நம்ம S electrons remove பண்ண முடியாதுன்னு வரும். அதனால கீழ வர எந்த oxidation states தான் prefer பண்ணும் P blockல? lower oxidation state. ஓகேங்களா? ஆனா D blockல அப்படி கிடையாது. நம்ம போன क्वेश्चंस எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதான். D blockல நம்ம கீழ வரும்போது எந்த oxidation state தான் ஸ்டேபிள் ஆகும்? higher oxidation states are more stable னு வரும். higher oxidation states are more stable னு வரும். ஓகே தானே? ரைட். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. நம்மளோட குரோமியம், molybdenum, டங்ஸ்டன் எடுத்தா +6 யாருக்கு மோர் ஸ்டேபிள்னு கேட்டா யாருக்கு தான் மோர் ஸ்டேபிள்? டங்ஸ்டனுக்கு தான் மோர் ஸ்டேபிள். யாருக்கு கம்மி? குரோமியத்துக்கு கம்மி. அது எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க? they say that in acidic medium குரோமியம் என்ன? குரோமியம் 6+ னு சொல்றது என்னதான்? strong oxidizing agent, whereas இவங்க ரெண்டு பேரும் oxidizing agents கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன? இவங்க ரெண்டு பேரும் +6ல இருக்க பிடிக்கும், ஆனா குரோமியத்துக்கு +6ல இருக்க பிடிக்காது. அப்ப அது கீழே போகும், Cr3+க்கு போகும். நேத்து ஒரு क्वेश्चन இருந்துச்சா? குரோமியத்தோட +3 or +6 which is more stable னு கேட்டிருந்தாங்க. what is the answer? perfect revision sir, thank you சூப்பர் சார். ஓகே சொல்லுங்க. குரோமியத்துக்கு +3 +6 இதுல எது மோர் ஸ்டேபிள்னு சொல்லிருக்கோம் நேத்து, ஞாபகம் இருக்கா? ரைட், கமெண்ட் சொல்லுங்க. ரைட், அடுத்து என்ன? low oxidation states are found when a complex has ligands capable of pi acceptor character in addition to the sigma bonding. carbon monoxide, cyanide, PR3 இந்த மாதிரி ligands தான் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? pi back bonding ligands னு சொல்லுவோம். ஓகேங்களா? இவங்க இருக்கும்போது மெட்டல் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறது தான் பெட்டர்? லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல. பிகாஸ் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் எலக்ட்ரான் ரிச்சா இருக்குன்னு அர்த்தம். எலக்ட்ரான் ரிச்சா இருக்குதுன்னா மெட்டல்ஸ் என்ன பண்ணலாம் ஈஸியா? மெட்டல் இந்த கார்பன் மோனாக்சைடுக்குள்ள எலக்ட்ரான்ஸ் இப்படி கொடுக்கலாம். கரெக்டா? சோ எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும்போது வாங்க தெரியணும். அதனால நமக்கு என்ன வேணும்? பை ஆக்செப்டிங் லிகாண்ட்ஸ் இருக்கும்போது மெட்டல் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா ஸ்டேபிள்னு சொல்றது. ரைட், குரோமியத்துக்கு +3 தான் ஸ்டேபிள். வெரி குட், குரோமியத்துக்கு +3 தான் ஸ்டேபிள். ஓகேங்களா? இந்த லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட கதையும் இந்த குரோமியத்தோட கதையும் டங்ஸ்டனோட கதையும் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பிளாக் ஹார்ட்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்றீங்களா? ஓகே, குரோமியம், molybdenum, டங்ஸ்டனோட கேஸ் டவுன் தி குரூப் ஆக்சிஜன் ஸ்டேபிளா இருக்கத கிளியர் ஆயிடுச்சுன்னா, அதே மாதிரி எதனால லோவர் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து பை பேக் பாண்டிங் லிகாண்ட்ஸ் கூட செட் ஆகும்னு புரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் பிளாக் ஹார்ட்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. we are moving to the next page. ரைட், நமக்கு E0 வேல்யூஸ்க்கு வருது. இப்போ E0 வேல்யூஸ்க்கு வரும்போது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஐடியா என்ன? E0 valuesல copper is the only element which has what? Positive E0. Correcta? Copper is the only element which has positive E0 plus 0.34 னு வரும். 3D சீரிஸ்ல சொல்றேன். மீதி எல்லாருக்கும் என்னதான்? மீதி எல்லாருக்கும் 3D சீரிஸ்ல என்னதான்? நெகட்டிவ் தான். கரெக்டா? எஸ். தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ் கைஸ். எஸ். நோஸ் பிளஸி, சோலை தமிழ். ஹாய் சினான், மக்பில் சினான், இஸ் தட் a name? தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா? ரைட்.
ஓகே ஸோ காப்பர் ஹேஸ் ஏ பாசிட்டிவ் வேல்யூ ஓகேங்களா ஸோ அதுக்கு காரணம் என்ன சரி காப்பருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு காப்பருக்கு பாசிட்டிவா இருக்குன்னு அதுக்கு அர்த்தம் என்ன பாரு யோசிச்சு பாரு Cu2+க்கு Cu ஆக பிடிக்குமா பிடிக்காதா வாட் டஸ் இட் மீன் E0 வேல்யூ பாசிட்டிவா இருக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் E0 வேல்யூ பாசிட்டிவா இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு ரிடக்ஷன் பிடிக்கும் தான் அர்த்தம் விச் மீன்ஸ் காப்பருக்கு காப்பர் 2+ ஆக பிடிக்காது இன்ஸ்டெட் காப்பர் 2+ என்னவா பிடிக்கும் காப்பர் ஆக பிடிக்கும் விச் மீன்ஸ் இட் லைக் டு அண்டர்கோ ரிடக்ஷன் ஓகே அப்படின்னு வரும்போது காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் என்ற ஐடியா வருது காப்பர் இஸ் லெஸ் ரியாக்டிவ் அதுக்கு அர்த்தம் காப்பர் வெளியே எலக்ட்ரான்ஸ் ஈஸியா தராது நம்ம வந்து படிச்சிருக்கோம் என்ன மெட்டல் பிளஸ் ஆசிட் நம்ம போடும்போது நமக்கு இங்க என்ன லிபரேட் ஆகும்னு படிச்சிருக்கோம் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும்னு படிச்சிருக்கோம் ஆனா அப்படி லிபரேட் ஆகணும்னா மெட்டல் வெளியே என்ன தரணும் எலக்ட்ரான்ஸ் தரணும் ஆனா இந்த காப்பரை பாருங்க காப்பர் வந்து எங்க போகாது காப்பர் வந்து காப்பர் 2+க்கு போகாதுங்கிற காப்பர் 2+க்கு காப்பர் ஆக தான் பிடிக்குமா அப்ப காப்பர் வந்து அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க ஆசிட்ல போட்டா அது ஈஸியா வெளியே என்ன தராது எலக்ட்ரான்ஸ் தராதுன்னா அது எது கூட கம்பைன் ஆக முடியாது H+ ஓட கம்பைன் பண்ணி H2 ஃபார்ம் ஆக முடியாது so copper does not liberate hydrogen gas ஓகேங்களா when it is mixed with mineral acids point clear ஆயிடுச்சா இல்லையா the point clear or not மீதி எல்லா elements of the 3D series நீங்க ஆசிட்ல போட்டா அங்க என்ன லிபரேட் ஆகும் hydrogen gas லிபரேட் ஆகும் ஓகே வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகே காப்பரை ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க நார்மல் ஆசிட்ஸ் எடுத்தா பத்தாது நீங்க என்ன ஆட் பண்ணும் ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் இது நீங்க யூஸ் பண்ணா நீங்க காப்பரை ஆக்சிடைஸ் பண்ண வைக்கலாம் ஆனா அப்போ நான் சொல்றேன் பாருங்க நான் கிளாஸ்ல சொல்லும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இருக்கு காப்பரை நீங்க ஆக்சிடைஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆனா ஆக்சிடைஸ் பண்ண வைக்கலாம் ஆனா அப்போ அங்க என்ன லிபரேட் ஆகுது தெரியுமா H2 லிபரேட் ஆகாது இது நோட் பண்ணிக்கோங்க ஓகே இன் கேஸ் ஐ செட் சம் மிஸ்டேக் இன் த கிளாஸ் அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க என்ன ஆகாது ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகாது ஏன்னா நீங்க ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த HNO3 எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த காப்பர் போய் H+ ரெடியூஸ் பண்றதுக்கு பதிலா யாரை ரெடியூஸ் பண்ண தெரியுமா இந்த நைட்ரேட்டை போய் ரெடியூஸ் பண்ணும் அதே மாதிரி H2SO4 நீங்க யூஸ் பண்ணா H+ ரெடியூஸ் பண்ணி ஹைட்ரஜன் ஃபார்ம் பண்றதுக்கு பதிலா அது போய் யாரை ரெடியூஸ் பண்ணும் சல்ஃபேட்டை போய் ரெடியூஸ் பண்ணும் அப்போ நீங்க படிக்க வேண்டியது இப்படி ஆக்சிடைசிங் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணா காப்பர் ஆக்சிடைஸ் பண்ணி காப்பர் 2+ மாத்தலாம் ஆனா அப்போ மீடியத்துல யாரு லிபரேட் ஆகாது ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகாதுன்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க இஃப் இட் இஸ் கிளியர் கேன் யூ புட் சம் ரெட் ஹார்ட்ஸ் அண்ட் கன்ஃபர்ம் இட் இஃப் இட் இஸ் கிளியர் காப்பரோட கதை பக்காவா கிளியர் ஆயிடுச்சுன்னா எப்ப லிபரேட் ஆகும் எப்ப லிபரேட் ஆகாதுன்றதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா புட் சம் ரெட் ஹார்ட்ஸ் அண்ட் கன்ஃபர்ம் இட் இஸ் இட் கிளியர் ஆர் நாட் H2 லிபரேட் ஆகாது பட் காப்பர் 2+ நீங்க கன்வெர்ட் பண்ணலாம் ஆக்சிடைஸ் பண்ண வைக்கலாம் வெயிட்டிங் ஃபார் த ரெட் ஹார்ட்ஸ் இஃப் இட் இஸ் கிளியர் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சோ திஸ் யுவர் E0 வேல்யூஸ் எல்லாமே இந்த 0க்கு கீழே நெகட்டிவ்ல இருக்குதா ஒருத்த மட்டும் மேல யாரு நம்மளோட காப்பர் ஓகே எஸ் சூப்பர் தேங்க்ஸ் ஜெயபாகியம் ஜோதி கிருஷ்ணகீர்த்தனா பிளெஸி சுஹேல் எஸ் குட் கிரேட் ரைட் ஓகே அடுத்த பாருங்க இங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க only oxidizing acids yes nitric acid or sulfuric acid react with copper being reduced the high energy transform okay இங்க இந்த क्वेश्चन கேட்பாங்கல்ல இது டிபிக்கல் क्वेश्चन தான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்திருக்காங்க அது ஏன் காப்பருக்கு பாசிட்டிவா இருக்குது எஸ் thank you சோலை தமிழ் குட் அது ஏன் காப்பருக்கு பாசிட்டிவா இருக்குதுன்னு கேக்குறாங்க எதனால பாசிட்டிவா இருக்கு சொல்லுங்க why is it positive that is because காப்பருக்கு நம்ம சொல்லியிருந்த கொஞ்சம் ஃபேக்டர்ஸ் இருக்கு அதுல என்ன ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி பிளஸ் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எல்லாம் சொல்லியிருந்தோம் கரெக்டா நம்ம இந்த E0 வேல்யூஸ் பத்தி பேசும்போது அதுல செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி நம்ம பார்த்து ஞாபகம் இருக்கா காப்பருக்கு வந்து என்ன இருந்துச்சு ரொம்ப அதிகமா இருந்துச்சு காப்பருக்கு மட்டும் இல்ல குரோமியத்துக்கும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு கரெக்ட் தானே சோ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப பெருசா இருக்குது அது பாசிட்டிவா இருக்குது கரெக்டா ரொம்ப பெருசுனா பாசிட்டிவா இருக்குது அதை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு அங்க என்ன இல்ல ஹைட்ரேஷன் என்தால்பி இல்ல ஹைட்ரேஷன் என்தால்பி நெகட்டிவ் தானே இது ரெண்டும் நீங்க ஆட் பண்ணும்போது நெட் நெகட்டிவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து இந்த 0க்கு கீழே வந்திருக்கும் ஆனா காப்பருக்கு அவங்க சொல்றாங்க அங்க ஹைட்ரேஷன் என்தால்பி இருக்குது தான் ஆனா அது வந்து எதை காம்பன்சேட் பண்ண மாட்டேங்குது அங்க இருக்கிற ஹை அயனைசேஷன் எனர்ஜியை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு இல்லன்னு சொல்றாங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட் அதனாலதான் காப்பர் ஹேஸ் ஏ பாசிட்டிவ் E0 வேல்யூ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சு பாருங்க ரைட் the high energy to transform copper to copper 2+ அயனைசேஷன் எனர்ஜி பத்தி பேசுறாங்க is not balanced by its hydration enthalpy அதனாலதான் இதுக்கு வந்து என்ன இருக்குது பாசிட்டிவா இருக்குது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி அக்ராஸ் சீரிஸ் போகும்போது பாருங்க -1.5 இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது கொஞ்சம் பெருசா போயிட்டு இருக்கு E0 வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கு கரெக்டா ஜிங்குக்கு எக்ஸெப்ஷன் இருக்குது அங்கே இருக்கட்டும் மத்தபடி இது வந்து என்ன இருக்குது கொஞ்சம் மேலன்னு போயிட்டு இருக்குது அது ஏன் போயிட்டு இருக்குதுன்னு கேட்டா the general trend towards less E0 values across a series
is related to the general increase in the first and second ionization enthalpy. Correct? Ionization enthalpy 1 plus ionization enthalpy 2 இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்ல, இது ரெண்டும் என்ன ஆயிட்டு இருக்கு across series போகும்போது சொல்லுங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், across series ionization enthalpy irregularly increases தானே சொல்லியிருந்தேன். எஸ், அப்ப அதனால நமக்கு இது டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. எஸ், net positive due to hydration enthalpy. இது வந்து இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் கிளியரா? காப்பரோட கதை, காப்பருக்கு ஏன் E0 வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்குதுன்றதும், அக்ராஸ் சீரிஸ் போகும்போது ஏன் E0 வேல்யூஸ் வந்து என்ன இருக்கு, லார்ஜ் நெகட்டிவ்ல இருந்து கொஞ்சம் பாசிட்டிவ் கிட்ட வந்துட்டு இருக்கு. கிளியர் ஆயிடுச்சா? மெயின் ரீசன் இஸ் வாட், அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ் அக்ராஸ் சீரிஸ். அப்போ நெட் வேல்யூ நெகட்டிவ்க்கு போகுது, நெட் வேல்யூ கொஞ்சம் பாசிட்டிவ் வர மாதிரி ஆயிடுச்சு. இஃப் இட் இஸ் கிளியர், ப்ளீஸ் கன்ஃபார்ம் இட். ப்ளீஸ் கன்ஃபார்ம் இட் கைஸ். ப்ளீஸ் கன்ஃபார்ம் இட். எஸ், ஓகே, irregular increase தான் இருக்கும் ஜெயபாகியம். கரெக்ட் அது வந்து. எஸ், கரெக்ட் டாக்டர் ஃபேரி, குட், ரைட். இப்போ இந்த ஒரு क्वेश्चन நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். Cr2+ is reducing whereas Mn3+ is oxidizing. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹைலைட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இதோட கான்ஃபியூஷன் நீங்க எழுதும்போது கன்ஃபியூஷன் வர क्वेश्चन தான் இது. Cr2+ reducing agent Mn3+ oxidizing agent இப்படி கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி கேட்பாங்கன்னா Cr2+ oxidizing agent reducing agent Mn3+ oxidizing reducing agent நம்ம கிட்ட கேட்பாங்க. அது ரொம்ப பிரச்சனை வரும். ஏன்னா இவங்களோட கான்ஃபியூஷன் எடுத்து பார்த்தா ரெண்டு பேருக்கும் என்னதான் D4, ரெண்டு பேருக்குமே D4. ரெண்டு பேருக்குமே D4னா ரெண்டு பேருக்கு ஒரே பிஹேவியர் தானே இருக்கணும். ஒன்னு D5க்கு போற டெண்டன்சி ஹாஃப் ஃபில் கான்ஃபிகரேஷன் கிடைக்கிறதுக்கு, இல்ல D3க்கு வர டெண்டன்சி T2G3 கிடைக்கிறதுக்கு. எது T2G3ன்னு சொல்றதும் ஹாஃப் ஃபில் தானே ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸஸ்ல. அப்ப ஏதோ ஒரு டெண்டன்சி தானே இருக்கணும். ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேற டெண்டன்சி இருக்கு. திஸ் இஸ் a very crucial question. அண்டர்ஸ்டாண்டிங். Cr2+ is reducing, அதுக்கு அர்த்தம் D4ல இருந்து இது எங்க போக விருப்பப்படும், D3க்கு போக விருப்பப்படும். by undergoing reduction, sorry, by undergoing D4ல இருந்து D3க்கு போகுது by undergoing, ஒரே நிமிஷம், Cr2+ is D4ல இருந்து D3க்கு போகுது by undergoing what? D4 and D3 by undergoing oxidation. I'm sorry. D4 and D3 by undergoing what? Oxidation. By undergoing oxidation, such that it acts as what? Reducing agent. ஆனா Mn3+ D4ல இருந்து எங்க போகுது, D3க்கு போகல, அது எங்க போகுது, D5க்கு போகுது. By adding what? Electron. This means it is undergoing what? Reduction. அதனால அது என்ன ஆக்ட் ஆகும், oxidizing agent. ஓகே, சோ இதெல்லாம் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றது? அவங்க டக்குன்னு கேட்டாங்கன்னா நான் இதை எப்படி இது D3க்கு போக விருப்பப்படுமா D5க்கு போக விருப்பப்படுமா எப்படி படிக்கிறது எனக்கு தெரியாது என்ன வந்துச்சுன்னா, அதான் நான் சொன்னேன். என்ன, இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் படிக்கிற இடத்துல நம்ம அந்த வேலையை முடிச்சாச்சு. பாரு, மேங்கனீஸுக்கு 2+ம் 7+ம் தானே ஸ்டேபிள். அவங்க அங்க எடுத்திருக்கிறது எது, Mn3+. கரெக்டா? அப்ப Mn3+ கிட்ட யார் இருக்கு, Mn2+ தான் ஸ்டேபிள். அப்ப இது இங்க போக தான் விருப்பப்படும். by undergoing what? Reduction, such that Mn3+ act as what? Oxidizing agent. ஆன்சர் வந்துச்சா? கிளியரா? இதே மாதிரி குரோமியம் 2+ தானே கொடுத்தாங்க. குரோமியம் 2+, நமக்கு தெரியும் குரோமியம் 2+ இல்ல, இதுதான் ஸ்டேபிள் 3+. அப்ப கண்டிப்பா இங்க நீங்க தான் வர ட்ரை பண்ணும். by undergoing oxidation, such that it act as what? Reducing agent. புரிஞ்சிருச்சா இல்லையா? அதனாலதான் இதெல்லாமே பக்காவா படிச்சுக்கோங்க. என்ன சொல்றது, நமக்கு வந்து அந்த கான்ஃபியூஷன் வச்சு எல்லாம் அவ்வளவு நம்ப முடியாது. ஏன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஐடியாஸ் அதுக்குள்ள வரும். So just learn these things, we get easier answers. Clear ஆயிடுச்சா? Can you put some red hearts in the comments if it is clear? இனிமே குரோமியம் பத்தி மேங்கனீஸ் பத்தி ஜெனரலா சொல்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பேஸ் பண்ணி யார் ஆக்சிடைசிங் யார் ரெடியூசிங்னு கேட்டாங்கன்னா இந்த டேபிள் பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்ல போறோம். கிளியரா இது? Can I get some hearts in the comments? Can I get if it is clear? மிஸ் ஆகாதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? பிரச்சனை இல்ல. ஜெயபாகியம், கீர்த்தனா, சூப்பர் சூப்பர், ரைட், பெர்ஃபெக்ட், கிரேட் ரெஸ்பான்ஸ். ஓகே, எஸ், ரொம்ப குரூஷியலான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். ஓகேங்களா? அது எட்வின் சார் வாஸ் காட் இட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர். ஆமா, தேங்க் யூ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து. ஓகேங்களா? நவ் காப்பரோட கதை நம்ம சொல்லியாச்சு. S0.34 எதனால இருந்ததை பத்தி பேசியாச்சு. எஸ், அடுத்து இந்த டேபிளை பத்தி பேசலாமா? ரைட், தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ் கைஸ். தேங்க்யூ. ரைட், ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதுலயும் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்து இது எல்லாமே क्वेश्चन வரலாம். நம்ம யார் ரெண்டு பேரை கப்பல் பண்ணலாம் சொல்லுங்க? மேங்கனீஸ் ஜிங்க கப்பல் பண்ணலாம், குரோமியம் காப்பரை கப்பல் பண்ணலாம். ஓகே, ரைட். மேங்கனீஸ் ஜிங்க கப்பல் பண்ணும்போது பாருங்க, they have larger negative E0 values than expected. என்னன்னு சொல்லுவாங்க? larger negative. பாத்தீங்களா? larger negative values than expected. எதனால? அந்த கிராஃப் கூட எடுத்து பாருங்க. மேங்கனீஸ்க்கு வந்து இங்க வந்துச்சு நெகட்டிவ் வேல்யூ, ஜிங்குக்கு பாருங்க இங்க மேல போயிட்டு இருந்த கிராஃப் டக்குன்னு கீழே வந்துச்சு. So manganese and zinc have larger negative E0 values னு கேட்டாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் யாரு? நம்ம ஸ்டார்டிங்லயே ஹைலைட் பண்ண ரெண்டு பேரு பாரு,
என்ன அவங்க மேலேயும் கீழே இருக்கிற வேல்யூஸ் வச்சு கம்பேர் பண்ண enthalpy of atomization என்னவா இருக்கு? The enthalpy of atomization of manganese and zinc is very very less. அதோட காரணம் கதையெல்லாம் நம்ம முடிச்சாச்சு என்ன? Because of D5 and D10 configuration covalent bondingல டேக் பார்ட் பண்ணாது. கரெக்டா? அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமா இவங்களோட வேல்யூ வந்து எனக்கு லார்ஜ் நெகட்டிவ்க்கு போகுது. பிகாஸ் ஜென்ரலி enthalpy of atomization சொல்றது பாசிட்டிவ் தானே. லார்ஜ் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா கடைசியில நம்ம ஆட் பண்ணி வரும்போது வேல்யூ எங்க போகும்? பாசிட்டிவ் கிட்ட தானே போகும். ஆனா enthalpy of atomization of zinc and manganese அவ்வளவு பெருசு கிடையாது, கொஞ்சம் சின்னது. அதனால பாசிட்டிவ் சைடு வேல்யூ பாசிட்டிவ்க்கு போகாது. நெட் வேல்யூ நீங்க எடுக்கும்போது கொஞ்சம் எங்க வரப்போகுது? நெகட்டிவ் வரப்போகுது. அதனால தான் zinc and manganese have larger negative value than expected because of their low enthalpy of atomization. Can I get some yellow hearts to confirm this? Hi, Tajesh na pera. Hi sir, welcome. Block chemistry revisions போயிட்டு இருக்குது ஓகேங்களா? லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்குது, பாயிண்ட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு. ஓகே, ஹை ரைட். ஸோ இது கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. மேங்கனீஸ் அண்ட் ஜிங்கோட கதை எதனால வந்துச்சுன்றதுலாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? இங்க பாருங்க, நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன் என்ன, காப்பரோட வேல்யூ பாசிட்டிவ் வரதுக்கு மெயின் ஃபேக்டர் இவன் தான். பாரு, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி நம்ம முன்னாடி கவர் பண்ணதான் ரொம்ப அதிகம். செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் காப்பர் வந்து ரொம்ப அதிகம். அதை யாரு காம்பன்சேட் பண்றது இல்ல, இங்க இருக்கிற ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து மொத்தமா காம்பன்சேட் பண்றது கிடையாது. அதனாலதான் என்ன ஆயிருக்குது, மொத்தமா ஆட் பண்ணி வரும்போது நமக்கு வந்து காப்பருக்கு வந்து காப்பர் 2+ அவ்வளவு டெண்டன்சி கிடையாதுன்னு சொல்றது. தட் இஸ் ஹை அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் காப்பர் இஸ் நாட் பேலன்ஸ்ட் பை த ஹைட்ரேஷன் என்தால்பின்றதா இங்க இருக்கிற பாயிண்ட் வந்து. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே ரைட். இது ஒரு கொஞ்சம் டல்லான ஒரு பாயிண்ட் இது வந்து, அப்ப இது ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு சும்மா யோசிக்கும் போது வராது. ஓகேங்களா? வனேடியம் அண்ட் டைட்டன், இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குமா? ஓகேங்களா? நம்ம எல்லாத்தையும் பத்தி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நமக்கு மெயினா வந்து क्वेश्चंस வரப்போது எங்க பேஸ் பண்ணி தான்? இந்த மேங்கனீஸ், ஜிங்க், குரோமியம், காப்பர் பேஸ் பண்ணி தான். நம்ம இந்த டேபிள்ஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ண போனோம்னா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பெரிமெண்டோட ரீசன் பாத்துக்கிறதுக்கு மீனிங் இல்ல. நம்ம எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस மட்டும் கவர் பண்ண ட்ரை பண்ணா போதும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி yellow hearts. சூப்பர் ரெஸ்பான்ஸ், கிரேட். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது நினைக்கிற செஷன் வந்துட்டு. ஓகேங்களா? நீங்களும் உட்கார்ந்து ரிவைஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, டெக்ஸ்ட் வச்சு நீங்களும் ரிவைஸ் பண்றீங்க. ஓகேங்களா? we can together revise. ஓகே, நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்றீங்கன்னா I'll let you know. ஓகே ரைட். ஓகே சூப்பர். சோ இது வந்து கொஞ்சம் டல்லான பாயிண்ட், ஏன்னா இது நம்ம வந்து எப்பவுமே பேசுற பாயிண்ட் எல்லாம் கிடையாது. நிக்கலோட வேல்யூஸ் வந்து பாருங்க, related to the E0 values, whereas E0 value for nickel is related to the highest negative hydration enthalpy. பாரு, நிக்கலோட ஹைட்ரேஷன் enthalpy வேல்யூ வந்து கொஞ்சம் லார்ஜ் நெகட்டிவ் தான். பாரு, -2121 சொல்றது அந்த லிஸ்ட்ல என்னதான் ஹையஸ்ட் தான். கரெக்டா? அப்ப அதனால தான் நிக்கலோட வேல்யூ வந்து கொஞ்சம் நெகட்டிவான்னு சொல்றது. ஆனா அந்த வேல்யூ எடுத்து பார்த்தா அவ்வளவு நெகட்டிவ்ன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகல. கரெக்டா? லைக் ஒரு லார்ஜ் நெகட்டிவ்க்கு போற மாதிரி நமக்கு தெரியல. -0.28ல இருந்து கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலி ஆயிருக்கு சொல்ல போனா. அப்ப அது வந்து நமக்கு பார்க்கும்போது அவ்வளவு எவிடென்டான ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியாது. ஆனா பிரச்சனை என்ன, என்சிஆர்டில இவங்க வச்சிருக்காங்க. கரெக்டா? அப்ப என்சிஆர்டில இவங்க வச்சிருக்காங்கனால இந்த பாயிண்ட ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஹிடன் பாயிண்ட்ஸ், சைலண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்றது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனாலும் அவங்க கேட்கலாம். கிளியரா? அதை ஹைலைட் பண்ணிருக்கீங்கல்ல. அப்ப நிக்கலுக்கு ஏன் கொஞ்சம் லார்ஜ் நெகட்டிவ் இருக்குன்னு கேட்டா நீங்க எதை வச்சு சொல்லலாம்? அதோட ஹையஸ்ட் ஹைட்ரேஷன் என்தால்பி, லார்ஜ் நெகட்டிவ் ஹைட்ரேஷன் என்தால்பினால தான் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த பாயிண்ட் சேவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ரைட். சோ 3+2+ ஓட மெட்டல் 3+2+ ஓட 3+ இருந்து 2+க்கு போற அந்த E0 வேல்யூ பத்தி பேசுறாங்க. இதுல லோ வேல்யூ ஆஃப் ஸ்காண்டியம் ரிஃப்ளெக்ட்ஸ், லோ வேல்யூ ஆஃப் ஸ்காண்டியம். இது நான் அந்த டேபிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? டேபிள்ல கொடுத்திருப்பாங்க. இங்க இருந்துச்சு அந்த டேபிள். ரைட், இங்க பாரு, அங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் இங்க பேசி முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? 3+2+, இந்த E0 வேல்யூஸோட கதை பார்க்கும்போது கருத்தம் இப்படிதான் லாஜிக். பாரு, 3+ல இருந்து 2+ ஆக ரொம்ப டெண்டன்சி இருக்குதுன்னா நீங்க பாக்குற E0 வேல்யூ வந்து என்ன இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஓகேவா? இதே ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா, தட் இஸ் 2+ல இருந்து 3+க்கு தான் பிடிக்கும்னா இதோட வேல்யூ என்ன இருக்கும்? இதோட வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகே, இதுதான் கதை. இதுல எது வருதுன்றது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே பாரு, மெயினான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்க இருக்குது. இங்க பாரு, இது யாரு? மேங்கனீஸ் தானே. இது மேங்கனீஸ்க்கு வந்து ஒரு லார்ஜ் பாசிட்டிவ் இருக்குது. மேங்கனீஸ்க்கு ஒரு லார்ஜ் பாசிட்டிவா இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு 3+ல இருந்து 2+ போக பிடிக்கும்ன்றதா இல்ல 2+ல இருந்து 3+ போக பிடிக்கும்ன்றதா? கன்ஃபார்ம் பண்ணுங்க. கன்ஃபார்ம் in the comments. Confirm in the comments. This large value of manganese, okay, E0 value of 3+2+ confirms it likes to go from Mn3+ to Mn2+ or Mn2+ to Mn3+. Confirm பண்ணுங்க. Okay, அதே மாதிரி cobalt also has what? Large positive value, highest positive value actually. That is again indicating what? It is again indicating that, நீங்க சொல்லுங்க, என்ன டெண்டன்சி அதுக்கு? What does it indicate? It indicates that எங்க போக பிடிக்கும்? 2+ to 3+, 3+ to 2+. கன்ஃபார்ம் பண்ணுங்க. கவனிச்சு
Be careful. நாங்க summarize பண்ணி கொடுத்திருக்க பாரு. Large positive indicates what? Large negative indicates what? Check பண்ணிட்டு சொல்லு. What does it indicate? Does it like to undergo oxidation or reduction? What does it indicate? That large positive value indicates that it likes to undergo what? Reduction. It likes to undergo reduction. Reduction na inge and enge. 2 plus in the 3 plus 3 plus in the 2 plus mistake பண்றீங்க. Devagyam and Krishna Kirtana. Archana, correct, good. Archana, hi. 3 plus to 2 plus போக பிடிக்கும்ன்றதான் கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ இதுதான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन தான் ஓகேங்களா. அந்த டேபிள் வச்சு கேக்குறது 3 plus to 2 plus எஸ். இப்போ டவுட் வந்துச்சுன்னா கூட நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு எது யோசிக்கலாம். நம்ம தான் அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேஜ் படிச்சிருக்கோம் இல்ல. மேங்கனீஸ்க்கு எது ஸ்டேபிள் 3 plus 2 plus 2 plus தானே ஸ்டேபிள். அப்ப நீங்க மேங்கனீஸ் 3 plus எடுத்தா கண்டிப்பா மேங்கனீஸ் 3 plus எங்க போக ட்ரை பண்ணும் 2 plusக்கு. அப்ப E0 வேல்யூ அதை மேட்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் E0 வேல்யூ இஸ் லிட்டரலி சேயிங் the oxidizing tendency or the reduction tendency. Understanding or not? புரியுதா சொல்றது? Okay. So this large value of manganese 3 plus 2 plus indicates that these likes to undergo reduction. அவங்களுக்கு 2 plus தான் பிடிக்கும். Mn 2 plus தான் பிடிக்கும். cobalt 2 plus தான் பிடிக்கும். ஓகேங்களா? அதனால ஒரு பாயிண்ட் வரப்போகுது கொஞ்சம் டைம் கழிச்சு இந்த NCERT ல இருக்கும். என்ன? Manganese and Mn 3 plus and cobalt 3 plus are the strongest oxidizing agents னு சொல்லிட்டு பாப்போம் ஓகேங்களா. வில் see that point. Yes, it's okay ஜெயபாகியம் அப்படி நடக்கும் ஓகேங்களா. கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. Okay, so let's focus on this point. Okay, இங்க பாருங்க. Come to that point. இங்க பாரு. Show you that point. Where is that point? இருந்துச்சு. Okay, we'll see. Okay, இங்க எங்கேயோ இருந்துச்சு. We'll come to that point. Okay, so over a point இப்ப கம்பேர் பண்ணலாம். Okay, the low value of scandium reflects the stability of scandium 3 plus. low value of scandium இருக்குதா பாரு. ஸ்காண்டியத்தோட வேல்யூ லோவா இருக்கு. E0 வேல்யூ பாரு -0. இதுன்னு வருது. அதுக்கு அர்த்தம் என்ன? it likes to undergo what? oxidation. it like to undergo what? oxidation. எங்க ஆக்சிடேஷன் பண்ண டெண்டன்சி இருக்கு? 2 plusல இருந்து எங்க போக டெண்டன்சி இருக்கு? 3 plusக்கு. பிகாஸ் 3 plusக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? நோபல் கேஸ். கரெக்டா? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அப்ப ஸ்காண்டியத்துக்கு கண்டிப்பா 2 plusல இருக்க விருப்பமே இல்லை. எங்க போக தான் பிடிக்கும்? 3 plusக்கு போக தான் பிடிக்கும். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? Highest value of zinc is due to the removal of an electron from the stable D10 configuration because Zn 3 plus does it exist? Question. Zn 3 plus exist or not? Zn 3 plus exist or not? Zn 3 plus exist or not? Right. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க? The comparatively high value of manganese shows that D2 இது பாருங்க. சொன்னா இல்ல 3 plus கொண்டு போறதுக்கு zinc 3 plus doesn't exist. ஓகேங்களா? why it doesn't exist? because நீங்க Zn 2 plus தான் நீங்க கன்வர்ட் பண்ணி கொண்டு போகணும் 3 plus. இதுக்கே என்ன இருக்கு? D10 கான்ஃபிகரேஷன் இருக்கு. அந்த D10 கான்ஃபிகரேஷன் பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம்ன்றனால நீங்க இந்த கன்வர்ஷனே பண்ண முடியாதுன்றதான் ஐடியா. ஓகே, அப்ப ஜிங்க்கு வேல்யூ எப்படி இருக்கும்? லார்ஜ் பாசிட்டிவா இருக்கும். சாரி, எஸ், லார்ஜ் பாசிட்டிவா இருக்கும். தட் இஸ் ரிடக்ஷன் தான் பிடிக்கும், ஆக்சிடேஷன் பிடிக்காதுன்ற மாதிரி. ஓகேங்களா? இதே மாதிரி தான் மேங்கனீஸோட கதைன்னு சொல்றாங்க. பிகாஸ் மேங்கனீஸ்க்கும் நீங்க 2 plusல இருந்து 3 plus மாத்திரத்தை பத்தி பேசுறீங்க. 2 plusல இருந்து 3 plus மாத்த முடியாது. பிகாஸ் D5 கான்ஃபிகரேஷன் ஹைலி ஸ்டேபிள்னு சொல்றாங்க. கிளியரா இல்லையா? எஸ், Zn 3 plus doesn't exist because of the large third ionization enthalpy requirement. 3 plus exist பண்ண முடியாது. ஓகே, ரைட். ஓகே, அப்புறம் என்ன இருக்கு? The comparatively low value for vanadium is related to the stability of V2 plus. ஹைலைட் பண்ணுங்க. NCERT ல கொடுத்திருக்காங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா வரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மென்ட்ல கேட்பாங்க. என்ன சொல்றாங்க? The comparatively low value of vanadium, that is vanadium 3 plus 2 plus ஓட வேல்யூ நீங்க எடுக்கும்போது அதோட வேல்யூ என்னன்னு சொல்றாங்க? லோ வேல்யூன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா NCERT ல சொல்லியிருக்கிற பாயிண்ட் தான் இப்ப கேட்க சான்ஸ் இருக்குல்ல. எந்த காரணத்தினால இருக்கும் சொல்லுங்க? பிகாஸ் அதுக்கு வந்து T2G ஸ்டெபிலிட்டி இருக்குது. பிகாஸ் vanadium 2 plus நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் D3 கான்ஃபிகரேஷன். D3 கான்ஃபிகரேஷன் ஆக்டாஹெட்ரல் அது என்னவா இருக்கும்? T2G3 கான்ஃபிகரேஷனா இருக்கும். அதை பிரேக் பண்ண அதுக்கு விருப்பம் இல்லன்றனால தான் அதோட வேல்யூ வந்து என்ன இருக்குது? கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இட் டசன்ட் ஹேவ் தட் மச் டெண்டன்சி டு கோ இன்டு 2 plus ன்ற மாதிரி. கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கரெக்ட் தான். ஓகேங்களா? ரைட். அடுத்து ஹேலைட்ஸ் பத்தி பேசும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நடந்த டேபிளே நான் முடிச்சிருக்கேன் பாரு. ஃப்ளூரைட்ஸ்ல ஹையஸ்ட் யாருக்கு? ஃப்ளூரைட்ஸ்ல ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காட்டுறது யாரு? 3D சீரிஸ்ல மேங்கனீஸ் ஆர் குரோமியம். நார்மலி நமக்கு எப்பவுமே ஹையஸ்ட்னாலே மேங்கனீஸ் தான். ஆனா ஃப்ளூரைட்ஸ்ல கவனிச்சுக்கோங்க, இட் இஸ் குரோமியம் விச் ஷோஸ் என்ன? +6. மேங்கனீஸோட +7 இங்க காணோம், இங்க இல்ல. ஹேலைட்ஸ்ல ஹையஸ்ட் யார் தான் ஜெயிக்குது? குரோமியம் தான் ஜெயிக்குது, விச் இஸ் +6.
மேங்கனீஸோட ஹையஸ்ட் எவ்வளவு தான் வருது +4 தான் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனா மேங்கனீஸ்க்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இங்க பாரு, வாட் இஸ் இட்? MnO3F னு சொல்லிட்டு ஒரு ஆக்சோ ஃப்ளூரோ மிக்ஸ் இருக்கு. என்ன MnO3F னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸ் இருக்கு. இதுல நீங்க மேங்கனீஸ் எடுத்து பார்த்தா +6 இருக்கும். ஆனா இது ஒரு பியூர் ஹாலைடு கிடையாது, இல்ல பியூர் ஃப்ளூரைடு கிடையாது. ஆக்சைடும் ஃப்ளூரைடோட காம்பினேஷன் தான். சோ இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு, ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பியூர் ஃப்ளூரைடுன்னு பார்த்தா +4 வரைக்கும் தான் இருக்கு. மேங்கனீஸோட +7 இல்ல. MnO3F ல தான் +6 இருக்கு. குரோம் எதுக்கு தான் ஹையஸ்ட், which is +6. இந்த 3 பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா can I get some red hearts in the comments? இந்த 3 பாயிண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனா இனிமே மிஸ் ஆகுதுனா can I get some red hearts in the comments? Yes, chromium guys, very good response. Good. Can I get some red hearts? Fluorides பத்தி மிஸ் ஆக கூடாது பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ரைட். இப்ப क्वेश्चन வரும், fluoride எப்படி இந்த high oxidation state stabilize பண்றதுன்னு சொல்லிட்டு. The ability of fluorine to stabilize the highest oxidation state is due to either their high lattice enthalpy. Small anions இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? Small anions இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? High lattice enthalpy இருக்கும். கரெக்ட்டா? That is one factor which is stabilizing it. இன்னொரு ஃபேக்டர் இருக்கலாம், என்ன? Or higher bond enthalpy in terms of higher covalent compounds like VFI and CRF6. So ரெண்டும் வேற வேற பாயிண்ட்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாலாம் கேட்டாங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரெட் ஹார்ட்ஸ் கைஸ். தேங்க்யூ. பாரு, கோபால்ட் F3 னு சொல்ற காம்பவுண்ட் சரியா கவனிச்சுக்கோங்க. இது அயோனிக்கா தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அது அயோனிக்கா எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால அதோட ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்றது எதை வச்சுக்கிட்டு? லாட்டிஸ் என்தால்பி வச்சு. ஆனா VFI இல்ல CRF6 னு சொல்றது ரெண்டுமே எந்த கேரக்டர்? கோவலன்ட் கேரக்டர். அதோட ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்றது லாட்டிஸ் என்தால்பி வச்சுட்டு கிடையாது, பாண்ட் என்தால்பி வச்சுக்கிட்டு. என்ன வச்சு? ஏன்னா கோவலன்னாலே பாண்ட் பிரேக் பண்ணணும்ல, பாண்ட் என்தால்பி வச்சுக்கிட்டு. இது ரெண்டும் வேற வேற பாயிண்ட்ஸ் தான், கவனிச்சுக்கோங்க. அவங்க எதை பத்தி கேக்குறாங்கன்றத பொறுத்து அங்க இருக்கிற ரீசன் மாறும். அசர்ஷன் மாறாது. அசர்ஷன் என்ன? ஃப்ளூரைட்ஸ் ஆஃப் இதுவும் இது எல்லாமே ஸ்டேபிள் தான். எதனாலன்னு கேட்டாங்கன்னா, கோபால்ட் F3 ஓட கேஸ்ல எதை வச்சு சொல்லணும்? லாட்டிஸ் என்தால்பி வச்சு. மீதி ரெண்டு கேஸ்ல பாண்ட் என்தால்பி வச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா yellow hearts in the comments. yellow hearts in the comments. Thank you. yellow hearts in the comments. இது கிளியர் ஆயிடுச்சுனா, இந்த ரெண்டு பாயிண்ட் வேற வேறன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா, கிளியர் ஆயிடுச்சுனா கன்ஃபார்ம் பண்ணுங்க. yellow hearts in the comments. Yes, we covered all the important points in that page. ஓகேங்களா? இங்க நமக்கு ஒரு பாயிண்ட்க்கு நான் இங்க சம்மரைஸ் பண்ணி தரேன். இங்க பாரு, காப்பர் +1. காப்பர் +1 சொல்றவனை நீங்க தண்ணியில போட்டா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அண்டர்கோ பண்ணி காப்பர் 2++ காப்பரா மாறும். காப்பர் 2++ காப்பரா மாறும். அதுக்கு அர்த்தம் என்ன? காப்பர் 1+ இஸ் அக்வஸ் மீடியத்துல என்ன இது? அன்ஸ்டேபிள். ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஃபிக்ஸ் பண்ணணும்? ஏன்னா நீங்க கான்ஃபிகரேஷன் எடுத்து பார்த்தா காப்பர் +1க்கு 4s0 3d10 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கான்ஃபிகரேஷன். கரெக்டா? ஐயோ இது ஸ்டேபிளா தானே இருக்கணும்னு தோணும். கிடையாது. காப்பர் +1 அக்வஸ்ல என்ன? unstable and it undergoes what? Disproportionation to become 2+ and copper 0. ஓகேங்களா? கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அது வந்து ஓகே, கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, காப்பர் +1 கிடையாது ஸ்டேபிள். 2+ இல்லைன்னா 0க்கு தான் இது போக ட்ரை பண்ணும் பை அண்டர்கோயிங் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். அதே மாதிரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பாயிண்ட் தான் இது. இங்க பாரு, ஆல் காப்பர் 2+ ஹேலைட்ஸ் ஆர் நோன் எக்ஸெப்ட் அயோடைடு. சொல்ல வரது என்ன? Cu Br2 இருக்கலாம், Cu F2 இருக்கலாம், Cu Cl2 இருக்கலாம். ஆனா CuI2 கிடையாது. ஏன் CuI2 கிடையாது? பிகாஸ் CuI2க்கு பிரச்சனை இருக்குதா? என்ன? அங்க இருக்கிற Cu2+, அங்க இருக்கிற I- வந்து என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணி காப்பர் +1க்கு கொண்டு போயிடும். அண்ட் I- என்ன ஆகுது? I- I0க்கு போகுது, I2. அண்டர்ஸ்டாண்டிங்? சோ இங்க என்ன நடந்துச்சு? This guy has actually underwent oxidation. This guy has actually underwent reduction. Okay, so iodide வந்து காப்பரை ரெடியூஸ் பண்ணுது. இந்த பிரச்சனைனால CuI2 னு சொல்லிட்டு நீங்க ஒரு காம்பவுண்ட் சிந்தசைஸ் பண்ணாலும் அது கொஞ்ச நேரத்துக்குள்ள அது மாறி எங்க வரும்னு சொல்றாங்க? Cu2I2 I2 னு சொல்ற காம்பவுண்டா மாறும்னு சொல்றாங்க. Indicating that copper +1 அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. Indicating that Cu2+ ஓட iodide is not stable. ஓகே, அது ரெண்டும் வேற வேற பாயிண்ட். ஓகேங்களா? Cu2+ ஓட iodide is not stable னு சொல்றது ஒரு பாயிண்ட். Cu+ னு சொல்றவன் அக்வஸ்ல ஸ்டேபிள் இல்லன்னு சொல்றது இன்னொரு பாயிண்ட். புரிஞ்சுக்கோங்க, ரெண்டும் வேற வேற சினாரியோ. I hope you are able to understand the difference between two. CuI2, that is copper ஓட iodide in 2+ oxidation state is not stable. Why?
பிகாஸ் அயோடைட் Cu2+ ரெடியூஸ் பண்ணி Cu+1க்கு கொண்டு போகும். ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் தான் காப்பர் +1 நீங்க தண்ணியில போட்ட அக்வஸ்ல ஸ்டேபிள் கிடையாது. அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் நடக்க பண்ணி என்ன ஆகும்? காப்பர் 2+ அண்ட் காப்பர் 0க்கு போயிடும்னு சொல்றது. ஓகேங்களா? இது ரெண்டும் டிஃபரெண்ட் பாயிண்ட்ஸ் தான். அயோடின் லவ்ஸ் ஆக்சிடேஷன். அயோடின் லவ்ஸ் ஆக்சிடேஷன். தட் இஸ் I- இருந்து I2 ஆக ரொம்ப பிடிக்கும் அயோடினுக்கு. which means it is undergoing what? Oxidation. which means I- act as what? Reducing agent. இது நம்ம ஆர்கானிக்ல நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். HIன்னு சொல்ல ஒருத்தன் ஃபார்ம் ஆனாலே நமக்கு பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? HIன்னு சொல்லிட்டு ஒருத்தன் நமக்கு ஆர்கானிக்ல எங்க பை ப்ராடக்டா வந்தாலும் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்? ரிவர்ஸ்ல போற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏன்? பிகாஸ் HI இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். அதனால நம்ம எப்பெல்லாம் அயோடினேஷன் ரியாக்ஷன் பண்றோமோ அப்போ எல்லாம் நம்ம அதோட சேர்த்து யார் ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் HiO3 இல்லனா HNO3 ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. உங்களுக்கு அதுவும் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். If it is clear, please confirm it with some red hearts. If iodide ஓட கதையும் Cu2 ஏன் எக்ஸிஸ்ட் ஆகாது, காப்பர் +1 ஏன் அன்ஸ்டேபிளா இருக்குது, I- is a strong reducing agentன்றது ஆர்கானிக்ல இருந்து எல்லாமே ஞாபகம் வந்துச்சுன்னா, கிளியர் ஆயிடுச்சுன்னா, please confirm in the comments with red hearts. Waiting for your response. Waiting for your response, guys. எஸ், கிளியரா இருக்குதா? ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதா? ரிவிஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே ரெக்கலெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரைட்? எஸ், ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் இருக்குது. வெரி குட். தேங்க்யூ எவ்ரிவன். முகமது அர்ஷத், அர்ச்சனா, டாக்டர் ஃபேரி, சோலை தமிழ், எவ்ரிவன் தேங்க்யூ. எஸ், இப்போ ஒரு ரீசன் மாதிரி பாரு. The stability of copper 2+ in aqueous rather than copper +1 is due to the much more negative hydration enthalpy of copper 2+ than copper, which more than compensates for the second ionization enthalpy of copper. இங்க தான் இந்த காப்பரோட கதை வந்து ரொம்ப பிரச்சனை வரும். ஓகேங்களா? ஹாய் ராகவ், ஹாய், ரொம்ப நாலேஜ் பார்த்து. will you connect session for class 11th inorganic? கண்டிப்பா வரும். ஆமா, கண்டிப்பா வரும். we'll be starting it. okay, right? thank you ஜோதி, thank you. ஓகே, இதோட காரணம் இந்த காப்பரோட கலர் வந்து மாத்தி வந்துட்டு இருக்கும். கரெக்டா? அங்கதான் பிரச்சனை வரும் நமக்கு வந்து கன்ஃபியூஷன். பாருங்க, என்ன சொல்றாங்க? Cu+1 எடுத்து நான் அக்வஸ்ல போட்டா இவன் இங்க நிக்காதா? இவன் எங்க போகுமா? Cu2+க்கு போகணும்னு சொல்றாங்க அக்வஸா. இது ஏன் இப்ப 2+க்கு போயிடுச்சுன்ற கேள்வி வரும். கரெக்டா? அதுவும் D10 கான்ஃபிகரேஷன் வச்சுக்கிட்டு அங்க எங்க போகுதா? D9க்கு போகுதா? இது ஏன் வருதுன்ற கேள்வி கேட்டாங்க. நமக்கு என்ன, நீங்க Cu2+1+ 2+ மாத்திரம் உங்களுக்கு என்ன தேவைப்படும்? செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி. கரெக்டா? Cu+2+ மாத்திரத்துக்கு உங்களுக்கு செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி மட்டும் போதும். எது வேண்டாம்? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி வேண்டாம். அப்போ காப்பர் 2+ மாத்துறது வேற கதை. அது ஏன்? காப்பர் 2+ மாத்துறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் அயனைசேஷனும் வேணும், செகண்ட் அயனைசேஷனும் வேணும். அது ரெண்டையும் ஹைட்ரேஷன் என்தால்பி பேலன்ஸ் பண்ணா மட்டும்தான் அந்த கன்வர்ஷன் நடக்கும். அது அவ்வளவு பேலன்ஸ் ஆகிறது இல்ல. அதனாலதான் காப்பர் 2+ மாறாதுன்னு அங்க சொல்லியிருந்தாங்க. காப்பர் ஹேஸ் a positive E0 value indicating காப்பருக்கு காப்பர் 2+ அவ்வளவு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பாயிண்ட். அதாங்க முடிஞ்சிச்சு. ஒரு ஓரத்துல வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட. இப்ப இன்னொரு ஓரத்துக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? காப்பரை விட்டுருங்க, காப்பர் +1 எடுத்து நீங்க தண்ணியில போட்டா அது காப்பர் 2+ ஆகும்னு சொல்றாங்க. கரெக்டா? அதே அப்படி வருது. அது ஏன்னா இங்க உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராசஸ் தான். எது? காப்பர் +1 காப்பர் 2+ மாத்துறதுக்கு உங்களுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி மட்டும் போதும். இவனை யாரு பேலன்ஸ் பண்ணா போதும்? இவனை ஹைட்ரேஷன் என்தால்பி ஆஃப் காப்பர் 2+ பேலன்ஸ் பண்ணா போதும். கரெக்டா? இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணி உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா ப்ராசஸ் ஓகே, சூப்பர். கரெக்டா? அப்ப அது கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கலாமா? ஹாய் தேவராஜ், ஹாய். இன்ஆர்கானிக் பிளாக் கெமிஸ்ட்ரி ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ரைட்? அந்த ஒரு டேபிள்ல பார்க்கலாம். இங்க பாரு, செகண்ட் அயனைசேஷன் ப்ராப்பரோட செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி வேல்யூ பாரு, 1958. கொஞ்சம் அதிகம் தான். கரெக்டா? கொஞ்சம் அதிகம் தான். அந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஆனா அந்த வேல்யூவை பேலன்ஸ் பண்ண யாரால முடியுது? அங்க இருக்கிற ஹைட்ரேஷன் என்தால்பியால முடியுது. ரெண்டும் நீங்க ஆட் பண்ண உங்களுக்கு நெகட்டிவ் தானே கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? அதனாலதான் காப்பர் +1 நீங்க எடுத்து தண்ணியில போட்டு அதை எங்க கன்வெர்ட் பண்ணி போகும்? காப்பர் 2+க்கு கன்வெர்ட் பண்ணி போகும். ஓகே, so this paragraph is also very clear, I guess. ஓகே, எஸ். அடுத்து ஆக்சைட்ஸோட கொஞ்சம் ஜெனரல் பாயிண்ட்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீநீட் பேப்பர் எங்க? ரீநீட் பேப்பரா? கொஸ்டின் பேப்பர் இப்பவே வேணுமா? வாட்? ஓகே, இங்க பாரு, ஆக்சைட்ஸ் பத்தி கொஞ்சம் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. Beyond group 7, no higher oxides of Fe are possible. So, இது கேட்டிருக்காங்க. PYQ அது வந்து பாருங்க, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். Although ferrites are formed. Okay, பாரு, Fe ஓட ஹையஸ்ட் ஆக்சைட்னு பார்த்தாலே இதுதான், Fe2O3 தான். இங்க Fe ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னதான்? +3. So this is the stable oxide of iron.
ஸ்டேபிள் ஆக்சைடு ஆஃப் அயன் பார்த்தா Fe3+ தான். ஓகேங்களா? Fe2O3 னு சொல்ற ஆக்சைடுல. ஆனா இப்படி ஒருத்தன் ஃபார்ம் ஆகுதா? இங்க பாரு, இப்படி ஒருத்தன் ஃபார்ம் ஆகுதா? இது யாரு? FeO4 2- னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபார்ம் ஆகுதா? அங்க வந்து Fe ஓட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? +4. ஆனா இது ஒரு ப்ராப்பர் ஸ்டேபிள் ஆக்சைடு கிடையாது. அது ஒரு ஆனியோனா ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? அது ஒரு ஆனியோனா ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் நாட் a வெரி ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேங்களா? சோ இது இருக்குதுன்ற மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. பட் ஸ்டேபிள் ஆக்சைடுன்னு கேட்டா 3+ தான். மேக்ஸிமம் என்ன பாசிபிள் கேட்டா இந்த மாதிரி ஒரு ஆக்சோ ஆனியோன் மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். பட் அதுவும் அவ்வளவு ஸ்டேபிள் கிடையாது. சொல்லுங்க. ஆர் ஃபார்ம்ட் இன் ஆல்கலைன் மீடியா பட் ரெடிலி டீகம்போஸ் டு Fe2O3 and O2. அதுக்கு அடுத்தது ஸ்டேபிளா நிக்காது. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் அதோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஐ ஹோப் த பாயிண்ட் இஸ் கிளியர். ஓகே. ஆக்சோ கேட்டயான்ஸ் பத்தி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்க டைம் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வெனேடியம் பேஸ் பண்ணிருக்க क्वेश्चंस எப்பவுமே கேக்குறது. ஓகேங்களா? கொஞ்சம் பாத்துக்கோங்க. The ability of oxygen to stabilize these higher oxygen state. ஹைலைட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஆக்சிஜனுக்கு இந்த ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். யாரை விட? ஃப்ளூரினை விட. எதனாலன்னு கேட்டா ஆக்சிஜன் கேன் ஃபார்ம் வாட்? மல்டிபிள் பாண்ட்ஸ். ஆக்சிஜன் கேன் ஃபார்ம் மல்டிபிள் பாண்ட்ஸ். டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். ஃப்ளூரினால சிங்கிள் பாண்ட்ஸ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. சோ தட் இஸ் a very important question. எப்பவுமே கேக்குற ஒரு क्वेश्चन தான் அது வந்து. ஓகே. ரைட். சோ பாரு மேங்கனீஸோட கதையில பாரு, மேங்கனீஸ்க்கு ஃப்ளூரின் வச்சு மேக்ஸிமம் MnF4 தான் முடியுதுன்னா மேங்கனீஸ்க்கு ஆக்சிஜனோட எவ்வளவு முடியுது? Mn2O7 வரைக்கும் முடியுது. கரெக்டா? தட் இஸ் இங்க +4 தான் பாசிபிள்னா மேங்கனீஸ் ஃப்ளூரைட்ல இங்க +7 முடியுது. which means ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் எனேபிள் பண்ணது யாரு? Oxygen. எதனால? Because oxygen has the ability to form what? Multiple bonds. Can you confirm it with some yellow hearts in the comments? Can you confirm if it is clear? ஆக்சிஜன் எப்படி ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்ன்றதும் அதனால தான் மேங்கனீஸுக்கு +7 ஆக்சைடு இருக்கு ஆனா ஃப்ளூரைடு இல்லன்றதும் கிளியர் ஆயிடுச்சுனா can you put some yellow hearts in the comments and confirm? Waiting for your response guys. அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்டோடையும் ஆக்சைடு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஆக்சைட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃப்ளூரைட்ஸ்க்கு அந்த கதை இல்ல. ஆனா ஆக்சைட்ஸ் மேங்கனீஸ் வரைக்கும் பக்காவா ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம்னு பார்த்தா எல்லாமே சின்ன சின்ன ஆக்சைட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பாத்தீங்களா? அதுலயே Feக்கு தான் ஹையஸ்ட். எங்க? +3ல. கோபால்ட்டும் +3 காமிக்கும். ஓகேவா? அவ்வளவுதான் நமக்கு இருக்குது. எஸ். தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ் கைஸ். நிஷிதா ஹை. ஓகே. ரைட். இங்க ஒரு பாயிண்ட் பாருங்களே. ஆக்சிடைசிங் பவரோட ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி வச்சிருக்கீங்களா? மேபி இது டைரக்டா கேட்க சான்ஸ் இருக்கு. நீங்க இதோட கதையெல்லாம் ரொம்ப படிக்க வேண்டாம். ஆனா இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்டோட பவர் பாத்தீங்கன்னா நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது KMnO4 or potassium dichromate which is a stronger oxidizing agent ட்ரெண்ட் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? P block ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது அங்க நான் சொன்னேன் potassium permanganate is a stronger oxidizing agent than dichromate னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? அந்த பாயிண்ட் இங்க ஒரு क्वेश्चना கேட்டிருக்காங்க. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சு இல்ல? மிஸ் ஆகாது இல்ல? இனிமே அது வந்து நமக்கு கான்சிக்யூட்டிவான 2 டேஸ்ல இதை பத்தி பேசிருக்கோம். இனிமே நம்ம மறக்க கூடாது. ஓகே தானே? ரைட். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி yellow hearts guys. அர்ச்சனா, ஜோதி, எவ்ரிவன், நிஷிதா, எஸ். இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கவர் பண்ணதா இது வந்து. ஓகேங்களா? என்னன்றது காப்பர் தவிர மீதி எல்லாருமே நீங்க ஆசிட்ல போட்டா என்ன லிபரேட் ஆகும்? ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும்ன்றது. ஓகேங்களா? ரைட். ஆனா இங்க ஒரு நமக்கு தெரியாது, அவ்வளோ ஃபேமஸ் இல்லாத ஒரு பாயிண்ட் வருது. என்ன? டைட்டானியம் அண்ட் ஒரு விஷயம், இந்த ஆக்சிடேஷன் எல்லாம் நடக்கும் தான். ஆனா சம்டைம்ஸ் ரியாக்ஷன் இஸ் வாட்? ஸ்லோன்னு சொல்லியிருக்காங்க. So titanium and vanadium in practice are passive to non-oxidizing acids at room temperature. So reaction நடக்குமான்னு கேட்டா நடக்கும் தான். ஆனா ரியாக்ஷன் வந்து என்ன இருக்கும்? ஸ்லோவா இருக்கும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இந்த ஆசிடோட. நீங்க HCl போட்டா H2 லிபரேட் ஆகிற சொல்றோம்ல இந்த மெட்டல. கரெக்டா? ரியாக்ஷன் நடக்குமா? நடக்கும். காப்பர் தவிர எல்லா கேஸ்லயும் நடக்கும். ஆனா ரியாக்ஷன் வந்து என்னவா இருக்குதா? ஸ்லோவா இருக்குதா? மட்டும் இல்ல, டைட்டானியம் வெனேடியம் மாதிரி எலிமெண்ட்ஸோட கதை எடுத்து பார்க்கும்போது அவங்க டைல்யூட் ஆசிட் தான் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, டைல்யூட் நார்மல் ஆசிட்ஸ் தான் யூஸ் பண்றீங்கன்னா அவங்க ரியாக்ஷனே அண்டர்கோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எம்பசைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணி வச்சிருங்க, மிஸ் ஆக கூடாது. ஓகே, அந்த பாயிண்ட் நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மிஸ் ஆக சான்ஸ் இருந்த ஒரு பாயிண்ட் அது வந்து, அதையும் நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஓகே ரைட். அடுத்து நான் முன்னாடி தேடிட்டு இருந்த அந்த பாயிண்ட் இங்க வந்துச்சு பாரு. எது? இந்த டேபிள்ல இருந்து ஒரு வேல்யூ புரிஞ்சிச்சு சொன்னாங்கல்ல. என்ன? Mn3+ and cobalt3+ ions are the strongest oxidizing agents. highlight Mn3+ and cobalt3+ are the strongest oxidizing agents. நம்ம எப்படி சொல்லியிருந்தோம்? அவங்க ரெண்டு பேருக்குமே வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கரெக்டா? எனக்கு வேல்யூஸ் எக்ஸாக்ட் ஞாபகம் இல்ல, பட் 1 பாயிண்ட் மேல இருந்துச்சு. ஓகே, these were very larger values indicating their higher tendency to undergo reduction. If they are undergoing reduction, they act as what? Oxidizing agents. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஹைலைட் பண்ணிட்டீங்களா? இது கிளியர்? நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
Correct தானே? Large positive values of manganese and cobalt indicates their higher tendency to undergo reduction, thereby they are acting as the strongest oxidizing agents. Can I get some red hearts? Can I get some red hearts to confirm that answer? To confirm that answer. மறந்துடாதீங்க, யார் ரெண்டு பேரு? Mn3 plus cobalt 3 plus Mn3 plus cobalt 3 plus. மிஸ் ஆகக்கூடாது. Okay? Can I get some red hearts to confirm the answers? Okay? அதுக்கு அப்படியே opposite இருக்கிற பாயிண்ட் தான் இங்க சொல்றாங்க என்ன? The ions like titanium, vanadium, chromium in their 2 plus, எல்லாருமே 2 plus ஓகேங்களா, are strong reducing agents சொல்றாங்க. எதனால? because அவங்களோட values நீங்க எடுத்து பாருங்க, நெகட்டிவ்ல இருக்கும். நெகட்டிவ்ல வேல்யூ இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? they like to undergo what? Oxidation. If they like to undergo oxidation, they act as what? Reducing agents. They act as what? Reducing agents. Understanding? So யாருக்கெல்லாம் அந்த 3 plus 2 plus கப்பல்ல, இங்க பாரு, 3 plus 2 plus கப்பல்ல யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ இருந்துச்சோ அவங்க எல்லாருமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ யாருக்கெல்லாம் நெகட்டிவ் இருந்துச்சோ அவங்க எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட்ஸோ. இது உங்களுக்கு வேல்யூ டேபிள் ஞாபகம் இல்லைன்னா நீங்க எதை யோசிங்க, நீங்க அங்க இருக்கிற அந்த போல்டில் நம்ம ஹைலைட் பண்ணோம்ல ஒவ்வொரு எலிமெண்டோடையும் ஸ்டேபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் எதுன்னு சொல்லிட்டு, அதுல யோசிச்சா கூட ஆன்சர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. டோன்ட் ஸ்கிப் தட் கொஸ்டின். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரெஸ்பான்சஸ் கைஸ், எவ்ரிவன். தேங்க்யூ. எஸ், அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, substances which are attracted very strongly are called as ferromagnetic. ஓகேங்களா? if it is weakly attracted என்னன்னு சொல்லுவாங்க? weakly attracted னு கொடுத்தாங்கன்னா அது எந்த ஸ்பீஷிஸ் தான் சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. if they are mentioning that some substances are attracting weakly, அவங்க யாரை பத்தி தான் பேசுறாங்க? okay, and they are saying a point statement. பாருங்க, ferromagnetism is an extreme form of paramagnetism. நமக்கு தெரியும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் நிறைய வந்து என்னதான் பாராமேக்னெட்டிக் தான். ஸோ அதோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல தே கேன் பிகம் வாட்? ஃபெரோமேக்னெட்டிக்னு சொல்றாங்க. ஓகே, தி ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வீக்லி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இட் இஸ் a feature of யாரு? எஸ், பிளெஸி, கரெக்ட். பாராமேக்னெட்டிக் ஸ்பீஷிஸோட எபிலிட்டி தான் அது வந்து. தே ஆர் வீக்லி அட்ராக்ட். டயமேக்னெட்டிக் கிடையாதுமா, டயமேக்னெட்டிக் இஸ் வீக்லி ரிப்பல்ட். ஓகேங்களா? வீக்லி அட்ராக்டட்னா பாராமேக்னெட்டிக். ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அதெல்லாம் இப்ப ரிவைஸ் பண்ண அவசியம் இல்ல. ஆங்குலர் மொமெண்டம் என்ன, நமக்கு 2026 நீட்ல எவ்வளோ டம்மியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு யோசிச்சு பாரு. என்ன கேட்டிருந்தாங்க? டைட்டானியம் 2+ ஓட மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ணணுமா, அதோட கான்ஃபிகரேஷன் D2ன்றது அவங்களே கொடுத்திருக்காங்களா? D2னா நமக்கு தெரியும் என்ன, 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கும். கால்குலேஷன் கூட போட வேண்டாம், 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் வேல்யூ இதுல இருக்கும் 2.84. தட் வாஸ் த ஈஸியஸ்ட் கொஸ்டின் இன் தட் கொஸ்டின் பேப்பர். கரெக்டா? புரியுதா இல்லையா? இவ்வளவு ஈஸியா கேட்டிருந்தாங்க. இப்ப அடுத்த தடவை அவங்க லெட்ஸே அவங்க இந்த cobalt 2+ கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. cobalt 2+ கான்ஃபிகரேஷன் பாருங்க, அன்பேர்ட் எலக்ட்ரான் 3 வந்துச்சா, அப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னதான் 3 பாயிண்ட் சம்திங் வரும், அவ்வளவுதான். கிளியரா? நீங்க கால்குலேஷனே போடணும்னு அவசியம் இல்ல, பக்காவா கிளியர் ஆயிடுச்சு அது வந்து. ஓகே, shall we go to the next question, next idea? கலர்ஸ் பத்தி பேசுறாங்க. when an electron from a lower energy of d orbital is excited to a higher energy orbital, இந்த T2GeG splitting நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி இங்க இருந்து அப்சர்வ் பண்ணி போன எனர்ஜியை பொறுத்து அங்க என்ன நடக்க போகுது, நீங்க ஒரு கலர் பார்க்க போறீங்க. ஆனா அப்சர்வ் பண்ண கலர் கிடையாது பாக்குறது. இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. the color that you are going to see is what? the complementary color. you are going to see is what? complementary color. ஓகேங்களா? that is நீங்க yellow கலர் தான் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க கிடைக்க போறது yellow இல்ல, அதோட காம்ப்ளிமெண்டரி மாதிரி இப்படி மாறும். புரியுதா? blue. I hope you are able to understand. அது அப்படியே மாறும். This is what happens. Okay, you will be seeing the complementary color. Absorb பண்ண கலர் கிடையாது, complementary color தான் உங்களுக்கு தெரிய போகுது. Is it clear or not? உங்களுக்கு இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது clear ஆயிடுச்சுனா can I get some yellow hearts? Can I get some yellow hearts? Can I get some yellow hearts guys? If it is clear, the complementary color or concept clear ஆயிடுச்சுனா can I get some yellow hearts? Right. Okay. ரைட், இங்க வந்து கலர்லெஸ் யாரு கலர்டு யாருன்றலாம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம்? நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லைன்னா நம்மளோட கண்டிஷன் என்ன? அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான் என்ன ஆக போகுது? அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தா மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும்? கலர் இருக்கும். அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லைன்னா நமக்கு என்னவா இருக்கும்? கலர்லெஸ்ஸா இருக்கும்ன்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கலர்ஸ் வந்து சம்டைம்ஸ் கேட்பாங்க, சான்ஸ் கம்மி தான். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2-3 பேரோட கலராவது படிச்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி கூட நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? எஸ். அப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனோட மெயின் பாயிண்ட்ஸ் இங்க சரியா கவனிக்கணும். உங்களுக்கு ஏதோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம போர்டு எக்ஸாமுக்கு போற மாதிரி கதை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போக முடியாது. எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம பிக் பண்ண முடியும். அப்போ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனோட காரணம் என்னன்னு கேட்ட எதெல்லாம் சொல்லலாம்?
comparatively smaller size of the metal ions. ஒரு point. High ionic charge. Availability of d orbitals. 3 பாயிண்ட் சொல்லிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நம்ம மெர்ஜ் பண்ணலாம். High charge density. High charge density எவ்வளவுதான்? High charge density என்ன வருது? High chargeம் வருது, small sizeம் வருது. அப்போ ஒரே பாயிண்ட்ல முடிஞ்சா? So high charge density is 1 point. அடுத்து என்ன? Availability of d orbital is the second point. இந்த ரெண்டு காரணத்தினால தான் நமக்கு என்ன இருக்கு? காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் டெண்டன்சி இருக்கு. நம்ம அதை ஃபிக்ஸ் பண்றோம். கரெக்டான பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ப்ளீஸ் புட் சம் black hearts if it is clear. காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனோட பாயிண்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா black hearts. நம்ம அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு போக போறோம். Catalytic property. Catalytic property கேட்டா நம்ம இதெல்லாம் சொல்லலாம். Adopt multiple oxidation states and to form complexes. So complex formation tendency, multiple oxidation state எடுக்க tendency, இந்த ரெண்டு காரணத்தினால தான் நமக்கு என்ன நடக்குது? Catalytic property வருதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு காரணம் என்ன? Oxidation states multiple எடுக்க முடியும் transition elementsக்கு, மட்டும் இல்ல அவங்க complex formation take part பண்ண முடியும்ன்றதுதான் main factors contributing to யாரு? Catalytic properties. Catalyst act ஆகிறதோட main காரணம். Catalyst examples கொடுத்திருக்காங்க. Last pageலையும் கொடுத்திருப்பாங்க. Vanadium oxide in contact process, finely divided ion in Haber's process, nickel in catalytic hydrogenation. 2026 NEETல இருந்துச்சு இந்த பாயிண்ட்ஸ் கரெக்டா? பேக்கப் ப்ராசஸ் பத்தி இருந்துச்சு, Haber's process பத்தி இருந்துச்சு, vanadium oxide contact process யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா மேட்ச் த ஃபாலோயிங் क्वेश्चन இருந்துச்சா இல்லையா? ஞாபகம் இருக்கா? ரைட், இதெல்லாம் தான் வரப்போகுது. அதான் சொல்றேன். சிம்பிளா எப்படி கவர் பண்ணி போனாலும் டைரக்டா வந்துரும் NCERTல இருந்து. ஓகே ரைட். சோ இங்க வந்து உங்களுக்கு Fe2 plus எப்படி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சம்மரி கொடுத்திருக்காங்க. நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். இப்போ எம்பசைஸ் பண்ண உட்கார்ந்தா டைம் வேஸ்ட் ஆயிடும். சோ we move to the next one. ஓகேங்களா? டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ரைட், அடுத்த பாயிண்ட்ஸ். ஃபார்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் பத்தி நீங்க படிக்கிறது இந்த 4 பாயிண்ட். இது கண்டிப்பா படிக்கணும், டவுட்டே வேண்டாம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். வாட் இஸ் இட்? தே ஹவ் ஹை மெல்டிங் பாயிண்ட், பியூர் மெட்டலை விட ஹையர். They are very hard. Some borides approach diamond in hardness. Diamond அளவுக்கு ஹார்டா இருக்குது ஒரு சிலது வந்து. They retain their metallic conductivity. நல்லது, metallic conductivity இருக்குது. மட்டும் இல்ல, they are chemically inert. அதுக்கு அர்த்தம் என்ன? reactivity கம்மி ஆயிடுச்சுன்னு வேணா நினைக்கலாம் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல. இனர்ட்னு சொல்றது நல்லதுதான். நீங்க ஒரு மெட்டீரியல் கிரியேட் பண்றீங்க, அது வந்து கொரோட் பண்ணி போறதை விட பெட்டர் தான் இது. அது இனர்ட்டா இருக்கிறது. அப்படி பார்த்தா இட்ஸ் a good thing. Understanding or not? So இந்த 4 பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. So malleability எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டா? malleability எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இங்க வந்து டக்டிலிட்டி கம்மியாகும். வேணா நோட் பண்ணிக்கோங்க. NCERT இங்க மென்ஷன் பண்ணல, பட் கேட்டிருக்காங்க ஒரு தடவை. டக்டிலிட்டி கம்மியாகும். எல்லாமே இன்க்ரீஸ் தான் ஆகும். தட் இஸ் கண்டக்டிவிட்டி ரீடைன் ஆகுது, இனர்ட் ஆகுது, மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. எது டிக்ரீஸ் ஆகுதுன்னு யோசிக்கும் போது இவனை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு வயரா மாத்திர அந்த டெண்டன்சி இருக்குல்ல, அந்த டக்டிலிட்டின்னு சொல்ற ப்ராசஸ் மட்டும் கம்மியாகுது. இந்த 4 பாயிண்ட்ஸ் பிளஸ் இந்த 5வது பாயிண்ட் கிளியர்னா? கேன் ஐ கெட் சம் ரெட் ஹார்ட்ஸ் இன் தி கமெண்ட்ஸ்? கேன் ஐ கெட் சம் ரெட் ஹார்ட்ஸ் இன் தி கமெண்ட்ஸ்? இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட்ஸ் பத்தி. ஓகே, 2 பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். இது these are non stoichiometric மட்டும் இல்ல, they are not typically ionic nor covalent. Highlight this point. மிஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் எலிமெண்ட்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன கிடையாது, அவங்க ஸ்பெஷலி அயோனிக்னு சொல்ற மாதிரி இல்ல, கோவலன்ட் சொல்ற மாதிரி இல்ல. they are not typically ionic nor covalent, they are non stoichiometric. அப்புறம் இந்த 5 பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணது கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? இண்டஸ்ட்ரியல் காம்பவுண்ட் பத்தி ஒரு பாயிண்ட் கூட நம்ம மிஸ் பண்ணல. இதுக்கு மேல ஒரு क्वेश्चन கூட கேட்க போறது இல்ல. கிளியர் ஆயிடுச்சுனா can I get some black red hearts? Yes. Very good. Thank you for the responses. Right, alloy formation oda main points மட்டும் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் alloys னா homogeneous solid solutions தான். அடுத்து நீங்க எடுக்கிற ரெண்டு ஆட்டம்ஸ் குள்ள இருக்கிற சைஸ் எவ்வளவு டிஃபரன்ஸ்ல இருக்கணும்? 15%. ஓகே, A and B வச்சு நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா A B குள்ள இருக்கிற சைஸ் டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு தான் இருக்கணும்? 15%. இவங்க ஹார்டா இருக்கும், ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். some examples are brass, copper and zinc தான் brassல இருக்கு, bronzeல copper and tin. ஓகே, இது ரெண்டு பேரையும் கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க. ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் ஆக கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஓகேங்களா? பிராஸ்னா காப்பர் ஜிங்க், பிரான்ஸ்னா காப்பர் டின். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட். எஸ். அடுத்து, ஆல் மெட்டல்ஸ் எக்ஸப்ட் ஸ்காண்டியம் ஃபார்ம் MO ஆக்சைடு விச் ஆர் அயோனிக். ஓகே, MO ஆக்சைடு. ஸ்காண்டியம் ஆக்சைடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா? வாட் டு யூ திங்க்? ஸ்காண்டியம் ஆக்சைடு இருக்கா? ஸ்காண்டியம் ஆக்சைடு இல்ல. ஏன் இருக்காது? பிகாஸ் ஸ்காண்டியம் ஆக்சைடுனா இது +2க்கு போகுது. கரெக்டா? ஸ்காண்டியம் தான் +2 காமிக்காதே, +3 தானே காமிக்கும். அப்ப மீதி எல்லா மெட்டல்ஸ் எது காமிக்கும்? +2 காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் MnO, FeO இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, இவங்க எல்லாமே எந்த நேச்சர்ல சொல்றாங்க? அயனிக் நேச்சர்னு சொல்றாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
ஓகே, அது இல்லாம இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. besides the oxides, the oxocations, ஒரு சில oxocations of vanadium and titanium are stable படிச்சு வச்சுக்கோங்க. some of the oxocations of vanadium and titanium are stable படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ரைட். அடுத்து என்ன? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் இட்? Mn2O7 is a green colored oil. green colored oil மட்டும் இல்ல, அது covalently bonded தான். covalently bonded தான். Okay, CrO3 and V2O5 have low melting points and it is predominantly acidic. Okay, CrO3 உம் V2O5 உம் இவங்க ரெண்டு பேரும் covalent தான். ஓகே, acidic தான். ஆனா அவங்களோட மெல்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கு? கம்மியா இருக்குது. இந்த 3 பாயிண்ட் இதை சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, they are covalent, they are acidic. ஏன் acidicா இருக்குது? higher oxidation stateல exist ஆகுதுன்னா என்னவா இருக்கும்? acidicா இருக்கும். கரெக்டா? acidic, but at the same time என்ன? melting point அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? ரைட். இந்த வெனேடியம் பேஸ் பண்ணி again பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. V2O5 is however amphoteric. V2O5 வெனேடியத்தோட அந்த கதை இருந்துச்சு நமக்கு DP பில்லுக்கு சிம்பிளா. கரெக்டா? எப்படி வெனேடியத்தோட ஆக்சைடுன்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆக்சைடுன்னு பார்த்தா V2O5 தான். நார்மலி ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும்போது அசிடிக்கு போகும். கரெக்டா? அசிடிக்கு போகும். ஆனா இது வந்து அசிடிக்னு சொல்ற அளவுக்கு இல்ல. என்னதான் இது வந்து ஆம்ஃபோட்டரிக். ஆம்ஃபோட்டரிக்னா அதுக்கு என்ன இருக்கு? போத் அசிடிக் நேச்சர் இருக்கு, பேசிக் நேச்சர் இருக்கு. கரெக்டா? அதுல எந்த நேச்சர் அதிகம்னு கேட்டா அசிடிக்னு சொல்லலாம். hope you are able to understand. அப்ப V2O5 பத்தி பேசும்போது அது ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு தான். ஓகேவா? ஆம்ஃபோட்டரிக் உள்ளே அது மோர் ஆஃப் அசிடிக்கா மோர் ஆஃப் பேசிக்கான்னு கேட்டா நீங்க சொல்லலாம் என்ன? மோர் ஆஃப் அசிடிக்னு சொல்லலாம். this should be the correct answer. I hope you are able to understand. Okay, அது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். CRO வந்து யாரா இருக்கும்? பேசிக்கா இருக்கும். because it is in +2 oxidation state. lower oxidation state அது என்னவா தான் இருக்கும்? பேசிக். CR2O3 என்னவா இருக்கு? ஆம்ஃபோட்டரிக். CRO3 என்னவா இருக்கும்? அசிடிக். ஓகே, குரோமேட்டோட 3 ஆக்சைடு சம்மரைஸ் பண்ணலாமா? CRO, CR2O3, CRO3. சொல்லுங்க, இந்த மூணுல என்ன டெண்டன்சி இருக்கும்? this is +2, this is +3, this is +6. so what should be our answer? this is basic, this is amphoteric, this is acidic. okay, this is acidic. இதுதான் குரோமேட்டட் ஆக்சைட்ஸோட சம்மரின்னு சொல்றோம். clear ஆயிடுச்சா இல்லையா? if it is clear, can I get some yellow hearts in the comments? it is clear. can I get some yellow hearts in the comments? குரோமேட்டட் ஆக்சைட்ஸோட ஃபீச்சர் clear ஆயிடுச்சுனா table is +3. ஓகே, இங்க வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, எதோட ப்ரிப்பரேஷன்? பொட்டாசியம் டைக்ரோமேட்டோடையும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோடையும் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்னதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம கிளாஸ்ல டீடைலா கவர் பண்ணியிருக்கிறது தான். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாதுன்னு நான் நம்புறேன். இங்க இருக்க கொஸ்டின்ஸ் ஒரு சிலது இருக்கு. என்ன? டெட்ராஹெட்ரல் சென்ட்ரல் ஆட்டத்தோட கான்ஃபிகரேஷன் டெட்ராஹெட்ரல். பொட்டாசியம் டைக்ரோமேட்டா இருந்தாலும் சரி, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டா இருந்தாலும் சரி, ஜியோமெட்ரி தான் வரும், டெட்ராஹெட்ரல் தான் வரும். ஓகேங்களா? ஹைபிரிடைசேஷன் கேட்டாங்கன்னா SD3, sp3 கிடையாது, என்ன SD3 ஹைபிரிடைசேஷன் தான் வரும்ன்றதும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, எஸ், தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ் கைஸ். ஓகே, அதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, K2Cr2O7, Na2Cr2O7 யாரு மோர் சால்யூபிள்? ஞாபகம் இருக்கா? இவங்க ரெண்டு பேர்ல யாரு மோர் சால்யூபிள்? நம்ம DPP ல கவர் பண்ணதுதான். who's more soluble? who's more soluble? yes, அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இது. மோர் சால்யூபிள் சோடியம் வெர்ஷன். ஓகேங்களா? சோடியம் வெர்ஷன் தான் மோர் சால்யூபிள் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி potassium dichromate is used as a primary standard in volumetric analysis. Highlight that point. Highlight that point. Potassium dichromate is used as a primary standard in volumetric analysis. Is an important point. True or false statement. ஓகேங்களா? ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. Again, dichromated oxidations நடக்கும்போது oxidation change எப்படி வரும்? இங்க +6 இருந்து இது எங்க போகும்? +3க்கு தான் போகும். குரோமியத்துக்கு நம்ம படிச்சிருக்கோம். குரோமியம் +3 ஒரு ஸ்டேபிள், குரோமியம் 6+ இன்னொரு ஸ்டேபிள். கரெக்டா? கரெக்டா? இது ரெண்டு தானே. 6+ இருந்து எங்க போகுது? 3+க்கு தான் போகும். இன் அசிடிக் மீடியம். அசிடிக் மீடியத்துல மட்டும் தான் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். Basic and neutral mediathila potassium dichromate is not an oxidizing agent. KMnO4 is an oxidizing agent. All the different mediums என்றது நேத்து கூட நம்ம ரிவைஸ் பண்ணிருந்தோம் question solving sessionல. Clear ஆயிடுச்சுனா can I get some red hearts guys? If it is clear, can I get some red hearts? Potassium dichromate oxidation state change. எப்பெல்லாம் அது oxidizing agent work ஆகும்? எப்ப ஆகாது? Can I get some red hearts guys? Yes. So இதோட ஆக்சிடேஷன் செய்யறது என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
I minus I2 ஆகும் கொடுத்திருக்காங்க டீடைல் தரேன் எஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட I minus வந்து I2 ஆகும் சல்ஃபைடு வந்து சல்ஃபர் ஆகும் tin 2+ வந்து tin 4+ ஆகும் Fe2+ வந்து Fe3+ ஆகும் இது ஒன்றும் ஸ்பெஷலா இல்ல இது எல்லாமே நார்மல் தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் அசிடிக் மீடியத்திலும் இதே மாதிரி தான் நடக்கும் மாறாது ஓகேங்களா எஸ் தேங்க்ஸ் ஃபார் தி ரெஸ்பான்சஸ் கைஸ் தேங்க்யூ ஓகே இந்த ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க யாரோட பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க MnO2 இருந்து ஸ்டார்ட் ஆகி பொட்டாசியம் மேங்கனேட் கிரீன் கலர் காம்பவுண்ட் நேத்து படிச்சிருந்தோம் டீப் கிரீன் கலர் காம்பவுண்ட் அதை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பண்ணி தான் நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்றோம் MnO4 ப்ரிப்பேர் பண்றோம்னு படிச்சிருந்தோம் கரெக்டா ரைட் அதோட 2 டிஃபரெண்ட் ப்ரிப்பரேஷன்ஸும் இருக்கு கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க நவ திஸ் இஸ் a very important point statement based question நம்ம அவ்வளவு கவர் பண்ணது ரொம்ப எம்பசைஸ் கொடுக்காத ஒரு பாயிண்ட் என்ன பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபார்ம்ஸ் டார்க் பர்பிள் கிறிஸ்டல்ஸ் which looks almost black very important point which looks almost black okay and are isostructural with KClO4 okay இந்த MnO4 minus னு சொல்றது யாரோட ஐசோஸ்ட்ரக்சரலா இருக்குதா ClO4 minus ஓட ஐசோஸ்ட்ரக்சரலா இருக்குதுன்னு சொல்றாங்க ஓகேங்களா and the salt is not very soluble in water okay solubility கொஞ்சம் கம்மியா இருக்குது அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதா நான் நேத்து ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண இந்த क्वेश्चन ஞாபகம் இருக்கா நேத்தோட செஷன்ல ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண क्वेश्चन ஞாபகம் இருக்கா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் thermal decomposition undergo பண்ணா 513 கெல்வின்ல thermal decomposition undergo பண்ணா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் நான் எப்படி படிக்க சொல்லியிருந்தேன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ப்ரிப்பரேஷன்ல யாரெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் பாரு யாரெல்லாம் இருக்கு MnO2 னு ஒருத்தன் O2 னு ஒருத்தன் பெர்மாங்கனேட் னு ஒருத்தன் கரெக்டா இப்படிதானே படிக்க சொல்லியிருந்தேன் MnO2 O2 பெர்மாங்கனேட் இவங்க 3 பேர் தான் நமக்கு கிடைக்கும் எப்போ decomposition பண்ணா வேற யாரும் ஃபார்ம் ஆகாது அது பக்காவா கிளியர் ஆயிடுச்சுனா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க can I get some yellow hearts if it is clear thermal decomposition of potassium permanganate பண்ணா நமக்கு 3 பேர் கிடைக்கும் 3 பேர் அவர் ப்ரிப்பரேஷன்ல இருக்கு யார் 3 பேர் MnO2 K2MnO4 O2 பக்காவா கிளியர் ஆயிடுச்சுனா can I get some yellow hearts yes ப்ரிப்பரேஷன்ல யூஸ் பண்ண காம்பவுண்ட்ஸ் good bless you well done okay waiting for the yellow hearts அதே மாதிரி நம்ம மிஸ் பண்ற ஒரு பாயிண்ட் தான் இங்க பாரு NCERT இருக்குன்னா நமக்கு மிஸ் பண்ண கூடாது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு பாரு டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் வீக் பாராமேக்னெட்டிசம் இருக்கு அது என்னன்றத பத்தி நம்ம பேச வேண்டாம் அது அவங்களே சொல்றாங்க இட்ஸ் பியாண்ட் ஸ்கோப்னு சொல்றாங்க பட் அந்த பாயிண்ட் நம்ம மறக்க கூடாது என்ன டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் பாராமேக்னெட்டிசம்னு சொல்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்மளோட KMnO4ன்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகே மிஸ் பண்ண கூடாது ஓகே பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யாரை எப்படி ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க கொடுத்துருக்காங்க ஐ திங்க் ஹேவ் எ டீடைல் யா இங்க பாரு I minus I2 ஆகும் முன்னாடி பார்த்தோம் டைக்ரோமேட் தான் பண்ணிச்சு Fe2 plus Fe3 அங்கேயே தான் இருந்துச்சு அடுத்து ஆக்சிலேட் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகும் ஆக்சிலேட் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிலேட்ல +3 இங்க +4 ஓகே ரிடாக்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ற ஐடியாஸ் அது வந்து அடுத்து சல்ஃபைடு வந்து சல்ஃபர் ஆகும் சல்ஃபைட் வந்து சல்ஃபேட் ஆகும் நைட்ரைட் வந்து நைட்ரைட் ஆகும் IT எல்லாமே AT ஆகும் நைட்ரைட் சல்ஃபைட் சல்ஃபேட் கிளியர் நினைக்கிறேன் சல்ஃபைடு தான் சல்ஃபர் ஆகும் ஓகே இது அங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு ஓகே இது எல்லாமே ரொம்ப ஈஸி நினைக்கிறேன் ஞாபகத்துல வைக்கிறதுக்கு குட் மார்னிங் ஹர்ஷவர்தன் ஹாய் ரிவிஷன் போயிட்டு இருக்கடா பிளாக் கெமிஸ்ட்ரியோட ஓகே நான் இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுலயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் இவன் ஹைலைட் பண்ணு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் நியூட்ரல் இல்லைன்னா ஃபெயின்லி ஆல்கலைன் சொல்யூஷன்ல ஓகே I minus I2 மாத்தாது I minus எப்படி மாத்துது IO3 minus மாறுது வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் கெட்டிங் ஃபார்ம்ட் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு நியூட்ரல் இல்ல ஃபெயின்லி பேசிக் மீடியத்துல I minus I2 ஆகுறது இல்ல I minus IO3 minus கன்வெர்ட் ஆகுது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மறக்க கூடாது இது KMnO4 தான் சொல்றோம் இன் ஃபெயின்லி ஆல்கலைன் மீடியம் ஆர் நியூட்ரல் மீடியம் இது மிஸ் ஆகாது இல்ல மிஸ் ஆகுதுன்னா can I get some red hearts can I get some red hearts இது இனிமே மிஸ் ஆக கூடாது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரெட் ஹார்ட்ஸ் போட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க வெயிட்டிங் can I get some red hearts ஃபெயின்லி பேசிக் மீடியம் இல்ல நியூட்ரல் மீடியத்துல I minus IO3 minus ஆகும் அசிடிக் மீடியத்துல மேக்னேட்டா இருந்தாலும் சரி டைக்ரோமேட்டா இருந்தாலும் சரி பிரச்சனை இல்ல I minus என்னவா தான் இருக்கும் I2 தான் ஆகும் ஓகேவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரைட் அதே மாதிரி another question statement based question here மிஸ் பண்ண question what is it permanganate titrations in presence of HCl இருக்கும்போது நீங்க permanganate எடுத்து titrationக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஏன் பிகாஸ் Cl மைனஸ் ஆக்சிடைஸ் பண்ணி என்ன ஃபார்ம் ஆகும் Cl2 ஃபார்ம் ஆகும் இதனால நம்ம பெர்மாங்கனமேட்டிக் டைட்ரேஷன்ஸ்ல HCl யூஸ் பண்ண மாட்டோம் அந்த பாயிண்டும் ஃபிக்ஸ் மிஸ் ஆக கூடாது ஓகேவா இல்லையா அந்த பாயிண்டும் ஃபிக்ஸ் இனிமே மிஸ் ஆக கூடாது ஓகேங்களா
Do we use கேட்டா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் யூஸ் பண்ணாதுன்னு கேட்டா ஏன்னா HCl இருக்கிற Cl மைனஸ் ஆக்சிடைஸ் ஆகி Cl2 ஃபார்ம் ஆகும். அது பிரச்சனை. ஓகேவா? ரைட். மத்தபடி இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ப்ளீச்சிங் ஆஃப் wool, cotton, silk and other textile fibers and decolorization of oil. இங்க எல்லாமே ஆக்சிடைசிங் பவர் எல்லாமே யூஸ் பண்ணி KMNO4 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே, அவ்வளவுதான். டி பிளாக்னா முடிஞ்சு. எஃப் பிளாக் இருக்கு நமக்கு, ஆனா எது முடிஞ்சிச்சு? டி பிளாக் பக்காவா முடிஞ்சிருச்சு. நம்ம மெயினா இருக்கிற ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகல. எல்லாமே டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டி பிளாக்கோட மொத்த டிஸ்கஷன் வந்து நவ் வி ஆர் என்டரிங் எஃப் பிளாக். எஃப் பிளாக் வந்து கொஞ்சம் சின்னதுதான், கரெக்டா ஃபாஸ்டா போலாம். நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் இருக்காது, கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஃபாஸ்டா நம்ம கவர் பண்ணி போயிடலாம். ஓகேங்களா? அதோட நம்ம டி அண்ட் எஃப் ஃபுல் ரிவிஷன் பண்ண மாதிரி நீங்க கான்ஃபிடண்டா இருக்கலாம். இன்ஆர்கானிக் நீங்க இதுக்கு மேல ரிவிஷன் டெக்ஸ்ட் புக்ல இருந்து பண்ண தேவையில்லை. டிபிபில ஏதாவது அங்க இருந்துச்சுன்னா கொஞ்சம் கான்செப்ட்ல ரிவைஸ் பண்ணிக்கோங்க, மறந்துச்சுன்னா. மத்தபடி சேஃபா இருக்கிறது, we are not missing out any statementன்றது I am guaranteeing it to you. ஓகே, சோ இது வரைக்கும் செஷன் யூஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா put some black hearts. We'll move to the F block. இது வரைக்கும் இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா put some black hearts. We are entering F block. F block ரெண்டு சீரிஸ், Lanthanoids, Actinoids. Lanthanoids எங்க ஸ்டார்ட் ஆக எங்க முடியும்ன்ற சொல்லியிருந்தோம், Actinoidsக்கும் சொல்லியிருந்தோம். Lanthanum and Actinium are not F block, they are D block. கிளியரா? உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்ல? அடுத்து Lanthanoids, again the important point வந்துருச்சு. What is it? What is it? The lanthanoids resemble one another more closely than do the members of ordinary transition elements in any series. பாரு, கதை மாறி மாறி வருது. எல்லா பாயிண்டும் படிச்சவங்களுக்கு தான் மிஸ் ஆகாம ஆன்சர் பண்ண முடியும். என்ன சொல்றாங்க இப்போ வந்து, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது டி பிளாக் எலிமெண்ட்ஸ் யாரை விட பெட்டர்னு சொன்னாங்க? டி பிளாக்கை விட பெட்டர். டி பிளாக்கை விட பெட்டர். இப்போ அவங்க சொல்றாங்க லாந்தனைட்ஸ் இருக்குல்ல எஃப் பிளாக்ல, இவங்க வந்து டி பிளாக்கை விட சிமிலரா இருக்குதா? Understanding or not? So similarity, thank you for all the responses guys. Thank you. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். So all this thing that is within a series, similarities P block ரொம்ப கம்மி. அதை விட பெட்டர் யாருக்கு? டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்க்கு. அதை விட பெட்டரா இருக்குதா யாருக்கு? லாந்தனைட்ஸ்க்கு. So statement based questionsல இதை மிஸ் ஆக கூடாது, இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. Is it very very clear? பக்காவா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? Shall we move to the next one? The chemistry of the actinoids is on the other hand much more complicated. இந்த காம்ப்ளிகேஷன் எதனாலன்னு கேட்பாங்க. ஆக்டினாய்ட பத்தி படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். எதனாலன்னு கேட்டா ரெண்டு ரீசன் சொல்றாங்க. ரெண்டு, ஒரு ரீசன் கிடையாது. ஒரு ரீசன் உங்களுக்கு தெரியும், ரேடியோ ஆக்டிவ். கரெக்டா? அது ஒரு காரணம் சொல்றாங்க, ரேடியோ ஆக்டிவிட்டி. இன்னொரு ரீசன் சொல்றாங்க என்ன? This is because of their wide range of oxidation states. Actinoids shows a lot of different oxidation states. Lanthanoids அப்படி கிடையாது, +3 மெயினா +3. ஆனா ஆக்டினாய்ட்ஸ் அப்படி இல்ல, ஒரு ரேஞ்ச் இருக்கும். அதனால அவங்களோட கெமிஸ்ட்ரி இஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். So why is it complicated கேட்டா ரெண்டு ரீசன் சொல்லணும். What is it? One is radioactivity. Next is a large range of oxidation state of actinoids. Clear-ஆ? மிஸ் ஆகாத இது வந்து இந்த பேஜ்ல இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னா yellow hearts guys. Lanthanoids ஓட ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா yellow hearts. ரைட், வெரி ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ கீர்த்தனா, குட். Lanthanoid contraction பத்தி டீடைலா பேச வேண்டாம், நமக்கு தெரிஞ்சுதானே. Across the series in lanthanoids, size of the elements decreases. This is because of poor shielding of f orbitals. Inner f orbitals குள்ள இருக்கிற poor shielding நால தான் lanthanoid contraction நடக்குது. இதோட consequences எல்லாம் நம்ம நிறைய D blockல பார்த்துட்டோம். இங்க நீங்க பார்க்கலாம் 3+ ionsோட சைஸ் எப்படி டிக்ரீஸ் பண்ணி போகுதுன்னு பாருங்க. This is what we call as lanthanoid contraction. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுக்குள்ள நிறைய கதை அப்படி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चनா வர மாதிரி எந்த பாயிண்ட்ஸ் இல்லன்றனால தான் நான் ஹைலைட் பண்ணாம வச்சிருக்கேன். ஓகே, ரைட். Now, cerium. இங்க இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எது? நான் எப்பவுமே கிளாஸ்ல சொல்றது பாரு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் ஃபிக்ஸ் பண்ணலாமா? லாந்தனாய்டுனாலே எதுதான் மோர் ஸ்டேபிள்? சொல்லு. லாந்தனாய்ட்ஸோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்த்தா யாரு தான்? 3+ தான். இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எந்த லாந்தனாய்டா இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸெப்ஷன் இல்ல. தேங்க்யூ ஃபார் ஆல் தி yellow hearts guys. எந்த லாந்தனாய்டா இருந்தாலும் சரி, அவங்களோட ஸ்டேபிள் அண்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. ஒரு எக்ஸெப்ஷனும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங்? இப்ப நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். ஏதாவது ஒரு லாந்தனாய்டு அவங்க +4ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த +4ல இருக்கிறவங்க எங்க வர ட்ரை பண்ணுவோம்? +3க்கு. பை அண்டர்கோயிங் என்ன? பை அண்டர்கோயிங் ரிடக்ஷன். அப்போ இவன் யாரு? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுதான் யாரெல்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க. சீரியம் 4+. அதே மாதிரி இன்னொரு சொல்லிருப்பாங்க இங்க, யாரு பாரு, TB 4+. அப்ப இவங்க ரெண்டு பேரும் யார் ஆகுது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதோட கதை ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இன்னொரு கதை என்ன? அவங்க வந்து ஏதாவது ஒரு லாந்தனாய்ட +2ல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் என்னதான் செய்ய போகுது? +3க்கு வரப்போகுது. எனக்கு தானே ஸ்டேபிள். என்ன பண்ணும்? ஆக்சிடேஷன். அப்ப இவங்க யார் ஆகுது?
reducing agents புரிஞ்சிருச்சா இல்லையா? அதோட எக்ஸாம்பிள் தான் இங்க சொல்லிருக்காங்க. இங்க பாரு, யூரோப்பியன் 2+ is a reducing agent, YB2+ is also a reducing agent. பக்காவா இந்த ஐடியா கிளியர்னா? Can I get some red hearts? O+ இருக்கிற சீரியம் டெர்பியம், 2+ இருக்கிற டெர்பியம் அண்ட் யூரோப்பியம், இவங்களோட நேச்சர் பிஹேவியர் பக்காவா ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் இட். ரெட் ஹார்ட்ஸ் கைஸ் கூடாது இல்ல? I hope it is very 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 clear. ஓகேங்களா? இனிமே மிஸ் ஆக கூடாது. எக்ஸாம்ல எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்க கூடாது. ஓகேங்களா? எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்க கூடாது. Yes. Thanks for the responses, Dr. Fairy, Solai Tamil, Blessy, Archana, Maulika, Kirtana, Jaybhagyam. Yes. Thanks for continuing in the session. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஸ்டேஜஸ்ல. ரைட். ஸோ லேந்தனைட்ஸோட கான்ஃபிகரேஷன் படிக்கும்போது எக்ஸெப்ஷனல் கான்ஃபிகரேஷன் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. டி எலக்ட்ரான் எங்க இருக்குதுன்றது எங்க இருக்குது. சீரியத்தில் ஒரு டி எலக்ட்ரான், எடவாலினியத்தில் ஒரு டி எலக்ட்ரான், லுட்டீசியத்தில் ஒரு டி எலக்ட்ரான். அவ்வளவுதான் டி எலக்ட்ரானோட கதை. ஓகே. லேந்தனைட்ஸ் 3+ கான்ஃபிகரேஷன் எடுத்து பார்த்தா ஒரு எக்ஸெப்ஷனும் இல்ல. F0 இருந்து F14 வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தா போதும். ஒரு எக்ஸெப்ஷனும் இல்ல. ஓகேவா? சோ இதுவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஏதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா அன்பேர் எலக்ட்ரானோட கவுண்ட் வேணும்ல. ரைட். அப்ப அவங்க வந்து சமேரியம் 3+ கேட்டாங்கன்னா, ஐயோ சமேரியம் 3+ எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னு சொல்ல டவுட் வேண்டாம். நீங்க F0 இருந்து கவுண்ட் பண்ணி போயிட்டே இருங்க. கரெக்டா நீங்க எங்க வந்து நிக்கும்? சமேரியம்னா F5ல வந்து நிக்கும். கிளியரா இல்லையா? ஈஸியா ஆன்சர் வெளியே எடுத்துடலாம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே. நவ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா போலாமா? ஆல் லேந்தனைட்ஸ் ஆர் சில்வரி white metals that tarnish rapidly in air. அப்போ அங்க ஒரு எக்ஸெப்ஷன் வரும். யாரு? சமேரியம் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான். சமேரியம் எப்படி? லேந்தனைட்ஸ் எல்லாமே சாஃப்ட் மெட்டல்ஸா, ஆனா சமேரியம் கதை மாறிடும். ஸ்டீல் ஹார்டா, அது ஸ்டீல் ஹார்ட் அளவுக்கு ஹார்டா இருக்குது. அதே மாதிரி அதோட மெல்டிங் பாயிண்ட்லயும் இந்த கதை வரும். பாரு, மீதி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மெல்டிங் பாயிண்ட் 1000 to 1200. ஆல் லேந்தனைட்ஸ் ஹேவ் மெல்டிங் பாயிண்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் 1000 to 1200 சொல்லும் போது எகெயின் எக்ஸெப்ஷனா வருது யாரு? நம்மளோட சமேரியம். எவ்வளவு வருது? 1623 Kelvin வருது. It's a very high melting point. அப்ப சமேரியம் டிஃபரெண்ட், மீதி எல்லாருமே சேம். ஓகே ரைட். Lanthanoids are good conductors of heat and electricity. Many trivalent lanthanoids ion shows both color and solid state and aqueous state due to what transitions? FF transition. FF transition பத்தி இருக்கிற important point சொல்றேன். You will be getting sharp bands. Sharp bands தான் கிடைக்கும் இதுல lanthanoids ஓட கேஸ்ல. Very important point. ஓகே. லேந்தனாய்ட்ஸ்ல கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ப் பேண்ட்ஸ் கிடைக்கும், வைட் பேண்ட்ஸ் கிடையாது. ஹாய் விஷால், Re-NEET is tough for medium. தெரியாது. நாங்க ஜைலத்துல செட் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னா, டஃபா வந்தாலும் சரி மீடியமா வந்தாலும் சரி நமக்கு ரேங்க் வரணும்ன்றது மட்டும் தான். ஓகேங்களா? சோ பேப்பர் could be tough for medium. Don't be concerned about it at all. சப்ஜெக்ட் வைஸ் பாருங்க. நீட் பத்தி எல்லாம் யோசிக்காத. கெமிஸ்ட்ரி டஃபா இருக்குதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. பிசிக்ஸ் ஈஸியா இருக்குன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஈஸி ஆன்சர் பண்ணுங்க. டிபெண்டிங் அப்பான் தி ஸ்டாண்டர்ட் ஆன்சர் இட். ஓகேங்களா? We don't have to be worried about if the paper is tough or easy. நம்மளோட கன்சர்ன் ரேங்க் வருதா இல்லையான்றது மட்டும் தான். ஓகே ரைட். சோ பாரு, absorption bands are narrow. FF transitionல absorption bands are narrow for lanthanoids, probably because of the excitation within the F levels. FF transition ஆலன்னு வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிளியர்? First ionization enthalpy of lanthanoids are around 600 kilojoule. And the second is around our double, 1200 kilojoule. Okay, which is comparable to calcium. Highlight. Very important point. What is it? Lanthanoids oda first ionization enthalpy value 600, second ionization enthalpy 1200. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட யாரோட சேமா இருக்குதா? கால்சியத்தோட சிமிலரா இருக்குது. ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஹைலைட் பண்ணி வைங்க. லேந்தனைட்ஸ் பத்தி இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சுன்னா please put a yellow heart in the comments. Lanthanoids பத்தி இது வரைக்கும் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சுன்னா, ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி, எது காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், எக்ஸெப்ஷனல் கான்ஃபிகரேஷன், டி எலக்ட்ரான்ஸ் இருக்குது எங்கெங்க, ஜெனரல் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, சமேரியம் எப்படி வித்தியாசமா இருக்கு in terms of melting point and also in terms of hardness. அடுத்து என்ன? FF transitions are narrow bands, not wide bands. அவ்வளவுதான் மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே. Can I get some yellow hearts in the comments? இது எதுவுமே மறக்க மாட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. yellow hearts போட்டு. எஸ் பக்கா yellow hearts. சூப்பர். ஓகே, அவ்வளவுதான் லேந்தனாய்ட்ஸோட மெயின் பாயிண்ட்ஸ் சொல்றது. ஓகேங்களா? இங்க இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆக்னைட்ஸ் போக போறோம். எஸ் ஹர்ஷல், தேங்க்யூ ஜோதி, மௌலிகா, பிளஸ்ஸி. எஸ்
இவனோட கெமிஸ்ட்ரி நம்ம ஈஸியா முடிச்சிடலாமா? இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வேற இருக்கும். ஓகேங்களா? அவங்க கேட்பாங்களான்னு தெரியாது, நான் சொல்றேன். இங்க பாரு, ரொம்ப ஈஸி தான் லாந்தனாய்ட்ஸோட ரியாக்டிவிட்டி படிக்கிறது. ஆக்சிஜன் கூட போட்டா ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். வேர் த லாந்தனாய்ட் வில் கோ டு எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்? நம்ம எப்பவுமே படிக்கிற யாரு? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்போ நீங்க எங்க போடலாம், ஹாலஜனோட போட்டா +3 பாரு, +3 ஹைட்ராக்சைடு போட்டா +3 நைட்ரைடு போட்டா +3 சல்ஃபைடு போட்டா +3 ஆக்சைடு போட்டா +3 முடிஞ்சிருச்சு. ஆசிட் கூட போட்டா ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது, which means it's a good metal. ஒரு நல்ல மெட்டல் தான். எலக்ட்ரானை வெளியே கொடுத்துரும், காப்பர் மாதிரி கிடையாது. எந்த ஒரு ஆசிட் போட்டாலும் டக்குன்னு என்ன வந்துரும், ஹைட்ரஜன் வெளியே வந்துரும். ஒரு பிரச்சனை இல்ல, ஸ்மூத்தா வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ரெஸ்பான்சஸ் கைஸ். தேங்க் யூ சோலை தமிழ். ஹாய் பிரின்ஸ், ஹாய், வெல்கம். ரைட், அப்போ இங்க ஒருத்தர் நான் வேற கலர்ல போட்டிருக்கேன் பாரு, இவன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாரு. LnC2 LnC2 சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன வேற ஏதோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இது +2ல இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? இட் வில் appear like it is existing in +2. ஆனா இங்க பாருங்க, NCERT இது மென்ஷன் பண்ணல, பட் இருந்து சொல்றேன். இங்கேயும் லாந்தனம் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்குது? +3 தான் இருக்குது. ஓகேங்களா? இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன நடக்குதுன்னா, this is existing like this. C2னா சரிதான், என்ன கால்சியம் கார்பைடு Ca2+, இது 2-. அப்ப இது 2- தானே சார்? கரெக்ட் தான். அப்ப C2னு சொல்ற இடத்துல லாந்தனம் இருக்கு, C2 இருக்கு. அப்ப இங்க 2- கரெக்ட் தான். ஆனா என்ன தெரியுமா, இங்க ஆக்சுவலி இதோட இன்னொரு எலக்ட்ரான் இப்படி தனியா நிக்கும். இது கொஞ்சம் அட்வான்ஸுக்கு போயிடும். ஓகேங்களா? பட் திஸ் இஸ் த கான்செப்ட். அப்ப ஆக்சுவலி இது இப்படிதான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஒரு C2 2- அதோட ஒரு எலக்ட்ரானும். அப்ப மொத்தமா இதுக்குள்ள எவ்வளவு சார்ஜ் தான் வருது? 3-. அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இது மேல என்னதான் இருக்க போகுது? 3+. This is how this carbide is existing. பக்காவா கிளியர் ஆயிடுச்சுனா, can I get some red hearts? Can I get some red hearts? சொல்ல போனா எல்லா இடத்துலயுமே என்னதான் இருக்குது? +3 மட்டும் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்ல. கிளியரா இல்லையா? கரெக்டான கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் +3 மட்டும் தான் இருக்குது, +2 +4 எல்லாம் இல்ல. சேம் முடிஞ்சிச்சு இல்ல? இப்போ sir, I am a student from 2025 batch. Hi, Hikam. What is the name? Hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 25 batch, கரெக்டா? ரைட். எஸ், எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சு எனக்கு இந்த கான்செப்ட் வந்து. சோ இது மொத்தமா நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ரெச்ல முடிச்சிட்டோம், ஒரே ஒரு ஐடியால முடிச்சிட்டோம். ஓகே தானே? எஸ், சூப்பர் ரெஸ்பான்ஸ், பெர்ஃபெக்ட். எஸ், இங்க பாருங்க, they liberate hydrogen from dilute acids and burn in halogen to form halides. Normal behavior, ஒன்னும் வித்தியாசமா இல்ல. ஆனா இங்க பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றாங்க. இது எதுக்கு சொல்றாங்கன்றது பார்த்தா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா NCERT இருக்குது, நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. The hydroxides are definite compounds, not just hydrated oxides. See, இந்த Fe2O3.XH2 அதோடலாம் ஃபார்முலா எழுதும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஹைட்ராக்சைடு மாதிரி ஃபீல் ஆகும். அது ஹைட்ராக்சைடு கிடையாது, அயன் ஆக்சைடு ஹைட்ரேட்டடா இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப லாந்தனைட்ஸோட ஹைட்ராக்சைடு ஃபார்முலா தரும்போது நீங்க அப்படி நினைக்காதீங்க, அப்படிலாம் இல்ல. இது ப்ராப்பர் ஹைட்ராக்சைடு தான், OH- அயான்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் அந்த பாயிண்ட். ஓகேவா? தே ஆர் பேசிக், ஜஸ்ட் லைக் ஆல்கலைன் எர்த் மெட்டல் ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ராக்சைட்ஸ். தட் இஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம சொல்ற மாதிரி தான் யாரு லாந்தனம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்ல வராங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் அந்த பாயிண்ட் வந்து. இதை விட ஒன்னும் இல்ல இதுல புரியறதுக்கு. Now the most important part of lanthanoids யாரு? மிஷ் மெட்டலோட மெயின் பாயிண்ட் என்ன? ஏதோ ஒரு லாந்தனாய்டு மெட்டல் இருக்கும். எந்த அளவுக்கு? 95%. ஒரு 5% யாரு இருக்கும்? அயன் இருக்கும். ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் யாருன்றது வரைக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் யாரு? சல்பர், கார்பன், கால்சியம், அலுமினியம். சல்பர், கார்பன், கால்சியம், அலுமினியம் தான் அங்க ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க மிஷ் மெட்டல்ஸ்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். மிக்சட் ஆக்சைட்ஸ் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் are employed as catalyst in petroleum cracking. Highlight the point. என்ன சொல்றாங்க? லாந்தனாய்ட்ஸோட மிக்சட் ஆக்சைட்ஸ் எடுத்து எங்க யூஸ் பண்றாங்க? பெட்ரோலியம் கிராக்கிங்ல. அப்ப அடுத்த தடவை மேட்ச் த ஃபாலோயிங்ல அப்படி கொடுத்தாங்கன்னா பாரு, பெட்ரோலியம் கிராக்கிங் கொடுக்குறாங்க. பெட்ரோலியம் கிராக்கிங். ஓகேங்களா? நீங்க எதை மேட்ச் பண்ணும்? மிக்சட் ஆக்சைடு ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் இதுதான் மேட்ச் பண்ணணும். கிளியர் ஆயிடுச்சா? பக்காவா கிளியரா? can I get some yellow hearts for that? yellow hearts போட்டு கன்ஃபார்ம் பண்ணலாமா? நம்ம அது வந்து பெட்ரோலியம் கிராக்கிங், மிக்சட் ஆக்சைடு ஆஃப் லாந்தனாய்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு சில லாந்தனைட் ஆக்சைடு எதையும் யூஸ் பண்ணுவாங்க, பாஸ்பரசன்ஸுக்கு, ஃப்ளூரசன்ஸுக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுவும் மேட்ச் பண்ண ரெடியா இருந்துக்கோங்க. லாந்தனைட் ஆக்சைடுனா பாஸ்பரன்ஸ்ல வரலாம், ஃப்ளூரசன்ஸ்ல வரலாம், டிவி ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணலாம். வேற என்ன? பெட்ரோலியம் கிராக்கிங்ல கேட்டலிஸ்டா கூட யூஸ் பண்ணலாம் லாந்தனைட் ஆக்சைடு, மிக்சட் லாந்தனைட் ஆக்சைட்ஸ். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர். இனிமே மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மறக்க மாட்டீங்கல்ல? ரைட். இப்போ எஸ், ஆக்டினைட்ஸோட ஸ்பெஷல் கான்ஃபிகரேஷன் 5 இருக்குது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 5 கான்ஃபிகரேஷன் நமக்கு யாரு இருக்குது?
D1 இருக்குது. இந்த ஹாஃப்ல இருக்குதும் எண்ட்ல இருக்குது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். லாந்தனாய்ட்ஸோட அதே ஐடியா தான். அது இல்லாம நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சிலயும் ஒரு 3 பேருக்கு இந்த டி எலக்ட்ரான் இருக்குன்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கொஞ்சம் எம்பசைஸ் கொடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க அந்த கான்ஃபிகரேஷன்ஸ்ல. ஓகேங்களா? சோ தட் மறந்து போறதுக்கு சான்ஸ் இல்ல. தேங்க்யூ அனிக்ஷா, சோலை தமிழ், எவ்ரிஒன். கிருஷ்ணகீர்த்தனா, ஜோதி. எஸ் எஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். all actinoids are radioactive. மிஸ் ஆகக்கூடாது. all actinoids are radioactive. ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ. all actinoids are radioactive. earlier members have higher half life. அதுக்கு அர்த்தம் actinoids இதுதான் இருக்குதுன்னா இங்க இருக்கிறவங்க வந்து less radioactive, ரைட்டுக்கு போகும்போது more radioactiveவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். லெஃப்ட்ல இருக்கிறவங்க less radioactive, half life கொஞ்சம் அதிகமா இருக்கும். ரைட்டுக்கு போக போக half life கம்மியாகி more radioactive ஆகும். அவ்வளவுதான். ஓகேங்களா? latter ones have half life values ranging from 3 minutes a day to 3 minutes. கம்மியாயிட்டுதுன்னு சொல்றாங்க. ஓகே, ஹைலி ரேடியோ ஆக்டிவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகே ரைட். ஓகே, அப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இங்க வருது. ஆக்னாய்ட் கான்ட்ராக்ஷன் ஜஸ்ட் லைக் லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன், ஆக்னாய்ட் கான்ட்ராக்ஷன் வரும். ஆனா 4f எலக்ட்ரான்ஸ் கிடையாது இந்த வாட்டி. யாரு வரணும்? 5f. மிஸ் ஆகக்கூடாது. லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷன்னா 4f, ஆக்னாய்ட் கான்ட்ராக்ஷன்னா 5f. மிஸ் ஆகக்கூடாது. கிளியர் தானே இது வந்து? ரைட். ஆக்னாய்ட்ஸ் லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காட்டுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பிகாஸ் இவங்களோட ஆர்பிட்டல்ஸ் ஹேவ் வாட்? comparable energies. Fix பண்ணிக்கோங்க. Actinoid shows large variety of oxidation state. What is the reason? Because actinoids ஓட இந்த 7s 6d 5f இந்த ஆர்பிட்டல்ஸ் ஓட எல்லாத்தோடையும் எனர்ஜிஸ் வந்து என்ன இருக்கு? சிமிலரா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து என்ன காட்டுது? கிரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் காட்டுதுன்ற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அசர்ஷன் ரீசனா கேக்குறாங்கன்னா. ஓகேவா? ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே? இந்த பாயிண்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா put some red hearts and confirm it. Put some red hearts and confirm it. Put some red hearts. Actinoid contraction. Lanthanoid contraction or actinoid contraction? Which one is stronger? Answer enna? Put the answers. Lanthanoid or actinoid contraction? Which one is stronger? What is the answer? Actinoid sodium general oxidation state என்னதான்? +3 தான். ஓகேங்களா? ஆனா ஜெனரல்ல மட்டும் தான் சொல்றேன். பாரு, ஜெனரல்னு சொல்றதுக்கு ஓகே. ஆனா அது மட்டும் இல்ல, இங்க எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு பாரு. நிறைய ஆக்சிஜன் ஸ்டேட் வெரைட்டி இருக்குது. கரெக்டா? எது வரைக்கும் போகுது? Going up to +7 in the case of neptunium and plutonium. Very important point. Highest oxidation state யாரு காட்டுது? neptunium, plutonium up to what? +7. +3 +4 எல்லாம் கிடையாது. +7 வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? actinoid contraction is stronger. Thanks for commenting. Very good guys. Let's see. சோலை தமிழ். actinoid contraction is more stronger. ஓகேங்களா? ஆனா நமக்கு இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தா lanthanoid contraction. because lanthanoid contraction தான் நிறைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்கு. actinoid contraction ஓட கான்சிக்வன்ஸ் பத்தி நம்ம பேச மாட்டோம். because actinoid சீரிஸ்க்கு அடுத்ததா வர எலிமெண்ட்ஸ் எல்லாருமே என்னதான்? ரேடியோ ஆக்டிவா இருக்கறனால தான் நம்ம அவளை பத்தி பேச மாட்டோம். ஓகேங்களா? actinoid metals are also what? silvery white metals. ஓகேங்களா? ரைட். ஹைலி ரியாக்டிவ் தான். கண்டிப்பா கரெக்ட். இத்தனை ஆக்சிடேஷன் ஸ்டேட் காட்டுது, அதுக்கு அர்த்தம் என்ன? ஹைலி ரியாக்டிவ் தான். ஒரு டவுட்டும் இல்ல. Yeah, your answers are correct. Okay. The action of boiling water on them, for example, gives a mixture of oxide and hydrate. Hydrate பண்றீங்களா? இது வரைக்கும் கேட்டது இல்ல, ஆனா கேட்கலாம். ஆக்டினாய்ட பாயிலிங் வாட்டர்ல போட்டா it gives you a mixture of oxide and hydride னு சொல்றாங்க. ஆக்சைடு அண்ட் ஹைட்ரைடோட ஒரு மிக்சர் தராங்க. ஓகேங்களா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அட்டாக்ஸ் ஆல் மெட்டல்ஸ். அதுக்கு அர்த்தம் ஒரு நான் ஆக்சிடைசிங் ஆசிடான HCl போட்டாலே ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் ஆக்டினாய்ட்ஸ் எல்லாருமே என்னதான்? ஹைலி ரியாக்டிவ் தான். நம்மளோட காப்பர் மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. பாரு, மோஸ்ட் ஆர் slightly affected by nitric acid. Nitric acid வந்து எந்த கைண்ட் ஆஃப் ஆசிட்? இட் இஸ் an oxidizing acid. கரெக்ட்? இட்ஸ் an oxidizing acid. ஒரு ஆக்சிடைசிங் ஆசிட் யூஸ் பண்ணா பிரச்சனை வருது. என்ன நடக்குது? இவங்க ஹைலி ரியாக்டிவ் தான். ஆனா பிரச்சனை என்ன? டக்குன்னு ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணி அவங்க என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு ப்ரொடெக்டிவ் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகும். சொல்ற ஐடியா புரியுதா இல்லையா? இவங்க ரியாக்டிவ் இல்லன்னு சொல்ல வரல, ரியாக்டிவ் தான். ஆனா இவங்க ஃபார்ம் ஆகிற ஆக்சைடு இருக்குல்ல, அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா ஃபார்ம் ஆகுறதுனால உள்ள இருக்கிறவங்க இனிமே ரியாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றது பிரச்சனை வருது. அப்ப அதுக்கு அர்த்தம் ஆக்டினாய்ட்ஸ் பத்தி பேசும்போது HCl ஓட ரியாக்ஷன் ஸ்மூத்தா நடக்கும் எல்லாரும். ஆனா ஆக்சிடைசிங் ஆசிடான HNO3 யூஸ் பண்ணா ரியாக்ஷன் நடக்கலன்னு சொல்றதை விட என்ன பிரச்சனைனா
அவங்க ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் ஆகுறதுனால உள்ள இருக்கிறவங்க இனிமே ரியாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிகேஷன் வருதுன்ற மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷீல்டிங் எஃபெக்ட் டிக்ரீசஸ் இன் ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன். ஷீல்டிங் எஃபெக்ட்னால ஆக்டினாய்ட் கான்ட்ராக்ஷன் ப்ரொனவுன்ஸா இருக்குதுன்னு தான் ஐடியா ஆக்சுவலி வந்து ஓகேங்களா. எஃப்எஃப் ஷீல்டிங் எஃபெக்ட் பூரா இருக்கும். கரெக்ட் தான். ப்ரொடெக்டிவ் ஷீல்ட் ஃபார்ம் ஆகும். கரெக்ட் தான். வெரி குட் ஜோதி, வெரி குட் வெரி குட். கிளியர் ஆயிடுச்சு அந்த ஐடியா வந்து கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றீங்களா? கேன் யூ புட் சம் ரெட் ஹார்ட்ஸ்? கேன் யூ புட் சம் ரெட் ஹார்ட்ஸ் கைஸ்? அது கிளியர் ஆயிடுச்சுனா ஓகே. நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது இருக்கிற காம்ப்ளிகேஷன் ஆக்டினாய்ட்ஸ் என்ன வருதுன்றது கிளியர் ஆயிடுச்சுனா கேன் யூ புட் சம் ரெட் ஹார்ட்ஸ் கைஸ்? உங்களுக்கு மாக் எக்ஸாம்க்கெல்லாம் போகணும்ல, ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து டிராவல்ல இருக்கும். கரெக்டா? ஓகே. அடுத்து என்ன? The ionization energies of the early actinoids although not accurately known but are lower than that of the early lanthanoids. இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க கைஸ், கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ எல்லாம் தெரியாது ஆக்டினாய்ட்ஸோட என்ன அயனைசேஷன் என்தால்பி. காரணம் என்னன்னா அவங்க வந்து ரேடியோ ஆக்டிவா இருக்கு. ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல நமக்கு தெரிய வந்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் ஏர்லி ஆக்டினாய்ட்ஸ் வந்து they are lower than the lanthanoids சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? they are lower than the lanthanoids சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு தடவை சொல்லி பாருங்க. ஓகேங்களா? இதுதான் நடக்குது, இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் ஆகாது. ஓகே. Lanthanoid இந்த சொல்றேன் பாரு. Lanthanoid contraction is more important because the chemistry of elements succeeding the actinoids are much less known at the present time. நமக்கு அவங்க ஆக்டினாய்ட்ஸ்க்கு அப்புறம் வர எலிமெண்ட்ஸ் பத்தி பெருசா நமக்கு தெரியாது. ஓகேவா? லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் தி சாப்டர், மெயின் இம்பார்ட்டன்ட் ஏரியா. பிகாஸ் நிறைய கொஸ்டின் இங்கே இருந்தா வரும் பாரு. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இதுக்குள்ள. Titanium oxide is used for pigment industry. MnO2 is used for dry battery cells. பேட்டரி இண்டஸ்ட்ரி ஆல்சோ யூஸ் யாரெல்லாம்? ஜிங்க், நிக்கல், கேட்மியம். அதுவும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னெல்லாம் இருக்கு? MnO2 is used in dry battery cell. அது தவிர இன்னும் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் சொல்றாங்க. யாரெல்லாம்? ஜிங்க், நிக்கல், கேட்மியம். இது எல்லாமே எதுல யூஸ் பண்றாங்க? பேட்டரி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. குரூப் 11ல இருக்கிறவங்க நம்ம என்ன கூப்பிடுவோம்? காயினேஜ் மெட்டல்ஸ் சொல்லுவோம். பிகாஸ் they are used in making coins. Silver UK coins are made up of copper, nickel. ஹைலைட் பண்ணுங்க. Silver UK coins are made up of, இங்க பாரு, சில்வர்னு சொல்லும்போது அதுல போய் ஏஜி இருக்குதுன்னு நினைக்காத. அதுல ஏஜியே கிடையாது. அதுல யாரு தான் இருக்குது? காப்பர் பிளஸ் நிக்கல் தான் இருக்குது. கரெக்டா? அப்ப இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தானே? கரெக்டா? காப்பர் நிக்கலோட அலோய் தான் எது? சில்வர் யூகே காயின்ஸ். கன்ஃபியூஸ் ஆக கூடாது, இனிமே மிஸ் ஆகாது. இல்ல இப்ப வருது ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் என்ன கேட்டலிஸ்டோட. ஈஸி தான். P2O5 சல்ஃபியூரிக் ஆசிட், P2O5 சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு ஜேகுலார் நாட்டா கேட்டலிஸ்ட் வந்துருச்சு. ஜேகுலார் நாட்டா கேட்டலிஸ்ட் வாட் இஸ் இட்? TiCl4 Al CS3 thrice trimethyl aluminum and TiCl4 is called as Ziegler Natta catalyst. It is used for polymerization of alkenes. It is used for what? Polymerization of alkene பண்ணி polythene prepare பண்றது யூஸ் பண்றாங்க Ziegler Natta catalyst. Iron is used in Haber's process for preparing ammonia. கரெக்டா? PDCl2 is used for vaca process. Oxidation of எதுன்னு கூட ஹைலைட் பண்ணு. வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னது? ஈதைன எத்தனாலா பாரு, ரியாக்ஷன் பாரு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஈதைன எத்தனாலா மாத்த முடியுமா? யாரு மாத்த முடியும்? PDCl2 பண்ண முடியுமா? பலேடியம் கேட்டலிஸ்ட். இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன? வேக்கா ப்ராசஸ். 2026 நீட்ல கேட்டாங்க. கரெக்டா? நம்மளோட எக்ஸாம்ல கேட்டாங்க. ஓகே. சோ இது மறக்க கூடாது கைஸ். எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டான ஆப்ஷன்ஸ் எங்கெங்க வருதுன்னு மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வருது? நிக்கல். இங்கொன்னு வருது, அவ்வளவு ஃபேமஸ் இல்லாத. நிக்கல் காம்ப்ளெக்ஸஸ் ஆர் யூஸ்ட் இன் த பாலிமரைசேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ் அண்ட் அதர் காம்பவுண்ட்ஸ் சச் அஸ் பென்சீன். ஓகே. அதே மாதிரி போட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரினா AGBR. எத்தனை வருது சொல்லுங்க? இதெல்லாம் மெயின் பாயிண்ட். சமரைஸ் பண்ணலாமா? சொல்லுங்க. V2O5 இருக்குது. கரெக்டா? நிக்கல் கேட்டலிஸ்ட் இருக்குது. PDCl2 இருக்குது. Ziegler Natta கேட்டலிஸ்ட் இருக்குது. அப்புறம் என்ன? AGBR இருக்குது. சொல்லுங்க என்னென்ன பர்பஸ்? காப்பர், நிக்கல் இருக்குது. சொல்லாமா ஒவ்வொன்னா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காப்பர் நிக்கல் எங்க வருது? சில்வர் காயின்ஸ். P2O5 எங்க வருது? கான்டாக்ட் ப்ராசஸ் ஃபார் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேங்களா? சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷன்ல. நிக்கல் எங்க வருது? ஹைட்ரஜனேஷன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹைட்ரஜனேஷன். அது இல்லாம பாலிமரைசேஷன் சொல்றாங்க. பாலிமரைசேஷன் ஆஃப் ஆல்கைன் அண்ட் பென்சீன். பாலிமரைசேஷன் ஆஃப் ஆல்கைன் அண்ட் பென்சீன்ல யூஸ் பண்றாங்களா? ஆல்கைனுக்கும் பென்சீனோடையும் பாலிமரைசேஷன்ல யூஸ் பண்றாங்களா? PDCl2 vacuum process for converting ethane into acetaldehyde. Ziegler Natta catalyst for polymerization of alkenes, ethene, polythene எல்லாம் prepare பண்றதுக்கு. AGBR in photographic industries. பக்கவா clear ஆயிடுச்சுனா? Can I get some yellow hearts and red hearts both?
பக்காவா சம்மரைஸ் ஆயிடுச்சுனா மிஸ் ஆகாதுனா கேன் ஐ கெட் சம் ரெட் ஹார்ட்ஸ் அண்ட் yellow ஹார்ட்ஸ் போத் சார் ஆர்கானிக் எதிர்பார்க்கலாமா இந்த செஷன் இன்னைக்கு ஆர்கானிக் இல்லப்பா நாட் இன் திஸ் செஷன் ஓகேங்களா இன்னைக்கு ஆர்கானிக் இல்ல நாளைக்கு கெமிஸ்ட்ரி செஷன் இருக்கும் அதுக்கு வேணா நம்ம பிளான் பண்ணலாம் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் யூசஸ் கேட்டலிஸ்ட் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது இட்ஸ் a confirm question பக்காவா கிளியர் ஆயிடுச்சுனா கேன் ஐ கெட் தி ரெஸ்பான்ஸ் சாப்டர் இஸ் ஓவர் ஓகேங்களா டி அண்ட் எஃப் இஸ் ஓவர் டி அண்ட் எஃப் பிளாக் சாப்டர் இஸ் ஓவர் நம்ம கம்ப்ளீட்டா தரோவா கவர் பண்ணிருக்கோம் இன்ஆர்கானிக்ல இருந்து இந்த சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட நமக்கு மிஸ் ஆக கூடாது பக்காவா கிளியர் பண்ணிருக்கோம் சூப்பர் சூப்பர் ரெஸ்பான்சஸ் தேங்க்யூ கைஸ் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் சூப்பரா கவர் பண்ணிருக்கேன் டி அண்ட் எஃப் சாப்டர் ஓகேங்களா நவ வி ஹேவ் த பி பிளாக்கோட ஒரு சில குரூப்ஸ் நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குது வில் ஹேவ் a ஸ்மால் பிரேக் ஓகேங்களா நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தெரியாது I'll be continuing with the P block itself ஓகேங்களா மெயின் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போலாம் நீங்க எக்ஸாமுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸாமுக்கு போங்க யூ கேன் கம் பேக் அண்ட் வாட்ச் இட் இன் த ஈவினிங் ஆல்சோ பிரச்சனை இல்ல ஓகேங்களா சோ I'll be covering the P block ஒரு சில குரூப்பாவது வந்து கொஞ்சம் மெயின் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போறேன் I'll be taking a small break now எக்ஸாமுக்கு போறவங்க எக்ஸாம் மிஸ் பண்ண வேண்டாம் இல்ல எக்ஸாமுக்கு இல்ல வீட்டுக்கு தான் இருக்கீங்க ரிவைஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா we'll revise it after 10 minutes break ஓகேங்களா ஒரு 10 minutes break எடுக்கிறேன் 12:30 கண்டினியூ பண்ணலாம் நாம வந்து ஓகே தானே ஓகே ரைட் ஓகே கைஸ் we'll see after the break okay right
guys கண்டினியூ பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்க? மத்தியானம் எக்ஸாம் இருக்கு. ஸோ ஹியர் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? செஷன் அட்டன் பண்ணணும். நீங்கள் ஈவினிங் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட். ஆல்ரெடி 50 லைக்ஸ் எல்லாம் ஆயிடுச்சா? லைக் பண்ணாம யாராவது இருக்காங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். யாரெல்லாம் இருக்கீங்க கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாமா, ஸ்டார்ட் பண்ணலாமா மட்டும் சொல்லுங்க. ஹவ் வி ஸ்டார்ட்? ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் வில் ஸ்டார்ட். கிருஷ்ண கீர்த்தனா இஸ் தேர். ஓகே ஹாய். டி பிளாக் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆயிடுச்சு. அர்ச்சனா ஹாய் ஹாய். டி பிளாக் வந்து சூப்பராக ரிவைஸ் பண்ணிட்டோம்ல, இனிமேல் ஒன்றும் மிஸ் ஆகாது. ஓகேங்களா? அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோதி இஸ் தேர். சூப்பர் சூப்பர். ஓகே ஸோ வி ஆர் கண்டினியூயிங். ஓகே we are continuing with the P. Right. So P block ஓட மெயின் பாயிண்ட்ஸ் பார்த்தா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனரல் கான்ஃபிகரேஷன் NS2 NS NP 1 to 6. ஓகே, அதுதான் எல்லாருக்கும். ஆனா அங்கேயும் ஒரு எக்ஸெப்ஷன் வரும். ஹீலியத்தை வந்து நம்ம இதில் தான் கன்சிடர். டாக்டர் ஃபேரிஸ் ஹை ஹை. டி பிளாக் ஹீலியம் வந்து இதில் தான் வரணும். பி பிளாக்ல தானே வருது. ஆனா ஹீலியத்துக்கு வந்து அந்த கான்ஃபிகரேஷன் செட் ஆகாதா? அப்ப நம்ம டி பிளாக்ல ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லியிருந்தோம்ல. யாரு? பலேடியம் 4s0 4s0 இல்ல 5s0 4d 10 சொன்ன மாதிரி ஹீலியத்துக்கு ஒரு எக்ஸெப்ஷனல் கான்ஃபிகரேஷன் இருக்கு. என்ன? 1s2ல தான் நிற்கும். ஜெனரல் கான்ஃபிகரேஷன் கீழே வராது. ஓகே ரைட். அடுத்து P block is the only block where we have யாரெல்லாம்? மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். மூணுமே இருக்கிற ஒரே ஒரு பிளாக் அது மட்டும்தான். ஓகே, அப்புறம் இந்த நைட்ரஜன் ஃபேமிலி நான் கொஞ்சம் இப்படி எழுதி எடுத்திருக்கேன். பிகாஸ் ஸ்டார்டிங் வித் நைட்ரஜன் ஃபேமிலி. ஓகே, குரூப் 50ல இருந்து தான் போறோம். லைக் என்ன சொல்றது, 13 and 14 கிடையாது, 15 தான் இந்த சாப்டர்ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ வி ஆர் டூயிங் திஸ் பார்ட். ஓகே, ஸோ இதுதான் எலிமெண்ட்ஸ் வந்து கரெக்டான ஆர்டர்ல படிச்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்லியிருக்கிறது படிக்கிறதுக்காக, இதுல யாரெல்லாம் மெட்டல் நான் மெட்டல்ன்ற எப்படி படிக்கலாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரு நான் மெட்டல்ஸ். ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி வந்து மெட்டலாய்ட்ஸ், பிஸ்மத் வந்து மெட்டல். ஓகேங்களா? அப்ப நம்ம எது மட்டும் படிச்சா போதும்னு சொல்லியிருக்கேன். நம்ம எது மட்டும் படிச்சா போதும், நம்ம வந்து ஆம்போட்ரிக் இல்ல மெட்டலாய்டா இருக்கிறது யாருன்னு மட்டும் படிச்சா போதும். பிகாஸ் டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? டவுன் த குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நான் மெட்டல்ஸ் இருக்குதுன்னா கூட மேலதான் இருக்கும். மெட்டல்ஸ் இருக்குன்னா எங்க இருக்கும்? கீழே இருக்கும். நடுவில் தான் யார் இருக்க போகுது? மெட்டலாய்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒவ்வொரு குரூப்லயும் மெட்டலாய்ட்ஸ் யாருன்றது மட்டும் படிச்சா போதும். நைட்ரஜன் ஃபேமிலியில ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஆர் தி மெட்டலாய்ட்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி மேல இருக்கிற நைட்ரஜன் பாஸ்பரஸ் யாராவது? நான் மெட்டல். ஆட்டோமேட்டிக்கலி கீழே இருக்கிற பிஸ்மத் யாராவது? மெட்டல். பக்காவா ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஈஸியா முடிச்சிச்சு. பழனியப்பன் ஹை ஹை. டூயிங் தி பி பிளாக் சாப்டர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ரைட். சோ இது ஃபிக்ஸ் நினைக்கிறேன். இதுல பிரச்சனை இல்ல, கிளியர் ஆயிடுச்சு இல்ல? பக்காவா கிளியர் தானே? ரைட். நவ் நைட்ரஜன் வந்து 78% வால்யூம் ஆஃப் தி அட்மாஸ்பியர். நம்ம பிரைமரி கிளாஸஸ்லயே படிக்கிறது தான். நைட்ரஜனோட மினரல்ஸ்னு பாத்தீங்கன்னா எர்த்ஸ் கிரஸ்ட்ல சிலி சால்பீட்டர் அண்ட் இந்தியன் சால்பீட்டர்னு சொல்லிட்டு 2 காம்பவுண்ட் இருக்கு. NaNO3 சோடியத்தோட நைட்ரேட் தான் எது? சிலி சால்பீட்டர்னா பொட்டாசியம் நைட்ரேட் தான் எது? இந்தியன் சால்பீட்டர். மிஸ்டேக் வரக்கூடாது. ஓகே, சோடியம் ஒன் இஸ் சிலி சால்பீட்டர் அண்ட் பொட்டாசியம் ஒன் இஸ் இந்தியன் சால்பீட்டர். ஓகே, அப்புறம் நைட்ரஜன் கண்டிப்பா எங்க இருக்கும்? அமைனோ ஆசிட் ஸ்கூல்ல இருக்குல்ல, அப்ப கண்டிப்பா புரோட்டீன் ஸ்கூல்ல இருக்குன்றது ஆப்வியஸ் தானே. அதெல்லாம் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, இந்த போர்ஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்ல? இதுல யாரு எதுன்றது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இல்ல? ஒரு ரெட் ஹார்ட் போட்டு ஆரம்பிக்கலாமா நம்ம வந்து? ஹாய் ராஜேஸ்வரன், பி பிளாக் ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஹாய் ஹாய். பிளாக் கெமிஸ்ட்ரியில மெயின் பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபைனல் ரவுண்ட் ரிவிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரைட். இது கிளியரா? ரெட் ஹார்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நவ் பாஸ்பரஸோட சோர்சஸ் பாத்தீங்கன்னா அப்படைட் ஃபேமிலி. அப்படைட் ஃபேமிலியோட ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். படிச்சு வைங்க. எப்படி இருக்கும்? மெனி டாபிக்ஸ் கம்ப்ளீட் இல்ல பி பிளாக் ஃபர்ஸ்ட் பேஜ் தாங்க பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் தான். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டி பிளாக் தான் முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. டி அண்ட் எஃப் முடிச்சாச்சு. இப்போ பி பிளாக். ஓகே, அப்படைட் ஃபேமிலியில ஃபார்முலா பாருங்க. Ca9 PO4 6.CaX2. இதுல ஹாலஜன் வந்து நீங்க ஃப்ளூரின் எடுத்தா ஃப்ளூரோஅப்படைட், குளோரின் எடுத்தா குளோரோஅப்படைட். அவ்வளவுதான். ஓகேங்களா? தீஸ் ஆர் மெயின் கம்போனன்ட்ஸ் ஆஃப் த பாஸ்பேட் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் பாஸ்பரஸ் எங்கெல்லாம் இருக்கு? போன்ஸ்ல இருக்கு, இன் லிவிங் செல்ஸ்ல இருக்கு. ஓகே, பாஸ்போ புரோட்டீன்ஸ் ஆர் தேர் இன் வேர்? மில்க் அண்ட் எக்ஸ். இங்க எல்லாமே பாஸ்பரஸ் இருக்கு. அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத் எங்க இருந்து கிடைக்கும்? தே எக்ஸிஸ்ட் as what? சல்பைடு மினரல்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், ஹைலைட் பண்ணுங்க. ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? அது அவங்களோட சல்பைடு ஃபார்ம்ல மினரல்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ரெட் ஹார்ட்ஸ் கைஸ். பிளஸ் யூ. தேங்க்யூ. எஸ்.
ரைட் நவ் டேபிள் இருக்கு, டேபிள் இருந்து ட்ரெண்ட் இருக்கு இதுல வந்து. ஓகேங்களா, அப்ப ட்ரெண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். இங்க பாருங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி வேல்யூஸ் பாருங்க. நைட்ரஜன் டவுன் டு குரூப் அயனைசேஷன் என்தால்பி டிக்ரீஸ் ஆகும். எக்ஸெப்ஷன் இருக்குதானே மட்டும் பார்த்தா போதும். கரெக்டா, நைட்ரஜன்ல இருந்து கம்மியாயி 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 போகுது. அதுக்கு அர்த்தம் என்ன? எக்ஸெப்ஷனே கிடையாது. அயனைசேஷன் என்தால்பி டவுன் டு குரூப் டிக்ரீசஸ், முடிஞ்சிச்சு, எக்ஸெப்ஷன் இல்ல. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாருங்க, கீழே போகும்போது என்ன ஆகணும்? கம்மியாகணும். அப்ப 3, 2.12, 1.9, 1.9 கீழே வரும்போது கம்மியாயிட்டு தான் இருக்குது. ஆனா கடைசியில ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்குது. பாரு, இங்கேயும் ட்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம டிபிபில. பாத்தியா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தா டவுன் தி குரூப் கம்மி ஆயிட்டு இருக்குது. ஆனா ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத் ஹேவ் வாட்? எக்ஸாக்ட்லி சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ். ஓகேங்களா, அது கிளியர் ஆயிடுச்சு இல்ல? அடுத்தது மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் தான் ரொம்ப சேலஞ்சிங் நமக்கு. கரெக்டா, ஆனா மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் பாருங்க எப்படி படிக்கணும். 63 எங்க? நைட்ரஜனுக்கு 63ல இருந்து 317,000க்கு போகுது, அதுக்கப்புறம் கம்மியாகுது. ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இதை படிப்போம், ஞாபகம் இருக்கா? The melting point increases up to arsenic, then decreases. Melting point increases up to arsenic, then decreases. அப்போ இவனை ஹைலைட் பண்ணி வச்சிருங்க. யார? ஆர்சனிக்கோட மெல்டிங் பாயிண்ட் ஹைலைட் பண்ணி வச்சிருங்க. அப்போ நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும். கரெக்டா? சோ மெல்டிங் பாயிண்ட் ஹையஸ்ட் வந்து யாருக்கு? ஆர்சனிக், தென் டிக்ரீசஸ் தான் அந்த ட்ரெண்ட சொல்லுவாங்க. சோ ஆர்டர் வந்து இப்படி இருக்கும் பாருங்க. ஹையஸ்ட் ஆர்சனிக், அதுக்கப்புறம் ஆன்டிமனி, அதுக்கப்புறம் பிஸ்மத், அதுக்கப்புறம் தான் பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன், அதுக்கப்புறம் தான் பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன். So this is a very very important trend in P block. ஓகே, ஹைலைட் பண்ணி வைங்க, பாக்ஸ்ல போட்டு வைங்க. ஒரு தடவை கண்ணு க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் வருதா இல்லையான்றது. ஆர்சனிக் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஆர்சனிக் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல அப்ப யார் வருது? ஆர்சனிக் வருது. அதுக்கு அடுத்து யார் வருது? நைட்ரஜன் பாஸ்பரஸ் கிடையாது. இப்படி ஆர்சனிக் போயிட்டு அதுக்கப்புறம் யார் வருது? ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத் வருதா? அவங்க தான் அடுத்து வரும். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் வரும். அப்ப கரெக்டா ஆர்டர் பாருங்க. ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், நைட்ரஜன். ஓகேங்களா, மிஸ் ஆகக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பாயிலிங் பாயிண்ட்க்கு வரும்போது என்ன ஆகுது? பாயிலிங் பாயிண்ட் 77ல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கடைசியில மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, which means boiling point increases down the group, but ஒரு சின்ன exception towards the end. பிஸ்மத்துக்கு வந்து என்ன இருக்கு? ஆன்டிமனியோட கம்மியா இருக்குது. அது ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சா போதும். ஓகேங்களா? So shall we revise all the three trends once? Okay, ட்ரை பண்ணி பார்க்கலாமா? சொல்லுங்க. மெல்டிங் பாயிண்ட் increase up to arsenic, then decreases. அப்ப ஆர்சனிக் ஹையஸ்ட், அதுக்கு அடுத்து யார் வரணும்? ஆன்டிமனி, பிஸ்மத், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், நைட்ரஜன். கிளியரா? பாயிலிங் பாயிண்ட்க்கு எக்ஸெப்ஷன் இல்ல, இட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அவ்வளவுதான். எக்ஸெப்ஷன் இருக்கு, சாரி, எக்ஸெப்ஷன் இருக்கு. டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகுது. டுவர்ட்ஸ் என் வந்து ஆன்டிமனி பிஸ்மத்தை ஸ்வாப் பண்ணணும். ஓகே, அப்புறம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னா டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத்துக்கு வந்து சேமா வரும். இந்த மூணு ட்ரெண்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுன்னா புட் சம் yellow hearts ப்ளீஸ். இந்த மூணு ட்ரெண்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நீங்க மறக்க மாட்டீங்கன்னு இருந்துச்சுன்னா புட் சம் yellow hearts and confirm it. மூணு ட்ரெண்ட் கன்ஃபார்ம் இட். வெயிட்டிங் ஃபார் ரெஸ்பான்சஸ். இதெல்லாம் நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆன்சர் வருதா இல்லையான்றது. ஓகே, நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற டைம்லயே நீங்க புக் எடுத்து ஒரு தடவை எழுதி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வருதுன்னா சூப்பர், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ரைட்? மௌலிகா எஸ், எஸ் கிருஷ்ணகீர்த்தனா எஸ். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆட்டமிக் ரேடியல்ல கொஞ்சம் இருக்கு பாரு. தட் இஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் தான். நமக்கு எக்ஸெப்ஷன் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லைனாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கதை இருக்கு. என்ன சொல்றாங்க? there is a considerable increase in covalent radius from nitrogen to phosphorus. நைட்ரஜன்ல இருந்து பாஸ்பரஸ் வரும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா arsenic to bismuth only a small increase is there. so arsenic இருந்து பிஸ்மத் வரைக்கும் ஒரு பெரிய இன்க்ரீஸ் ஆஃப் atomic radius கிடையாது. என்ன, ஒரு சின்ன இன்க்ரீஸ் தான் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, this is due to the presence of completely filled d or f orbital. நம்ம எப்பவுமே சொல்றோம் பி பிளாக் எலிமெண்ட்ஸோட ட்ரெண்ட் படிக்கும் போது. கரெக்டா? சோ போரோன் ஃபேமிலியில இந்த கதை இருந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. போரோன்ல இருந்து அலுமினியம் எடுத்து பார்க்கும் போதே என்ன இருக்கு? ஒரு ஸ்வாப்பிங்கோட கதை இருக்கும். கரெக்டா? எதனால? போரோன் அலுமினியம் இல்ல, போரோனுக்கு அடுத்து அலுமினியம் வந்து கேலியம் வரும்போது ஒரு ஸ்வாப்பிங் வரும். ஏன்? கேலியத்துக்குள்ள யார் இருக்குது? நிறைய டி எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால, புவர் ஷீல்டிங்னால எலக்ட்ரான்ஸ் டைட்லி ஹோல்ட் பண்ணி கேலியத்தோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். யாரை விட? அலுமினியத்தை விட. அப்ப அங்க எக்ஸெப்ஷனே இருந்துச்சு சைஸ்ல. போரோன் ஃபேமிலியில சைஸ்ல எக்ஸெப்ஷன் இருக்கு. ஆக்சுவலி போரோன் ஃபேமிலியில மட்டும் தான் சைஸ்ல எக்ஸெப்ஷன் இருக்கு பி பிளாக்குள்ள. ஓகேங்களா? கார்பன் இப்ப நைட்ரஜன் ஃபேமிலிக்கு வரும்போது எக்ஸெப்ஷன் சொல்ற அளவுக்கு இல்ல, நார்மல் ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணுது. ஆனா இன்க்ரீஸ் இன் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இருக்கிற இன்க்ரீஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்குது எதுன்னு கேட்டா டி பிளாக் அண்ட் டி எலக்ட்ரான்ஸ் அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸோட புவர் ஷீல்டிங்னால தான். ஓகேங்களா? ரைட். அயனைசேஷன் என்தால்பி பார்க்கும்போது the ionization enthalpies of group 15 elements is much greater than that of group 14 elements of the corresponding in the corresponding periods. Example நம்ம படிக்கிறதானே, nitrogen, oxygen, group 15, group 16.
உங்களுக்கு யாரு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம் கமெண்ட்ல சொல்லுங்க nitrogen or oxygen which has a higher ionization energy across a series ionization energy increase ஆகும்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா oxygen should be having higher than nitrogen ஆனா நமக்கு தெரியும் என்ன nitrogen has higher than oxygen the reason is what we have p3 configuration half fill configuration அந்த லாஜிக் நீங்க வந்து நைட்ரஜன் ஃபேமிலிக்கும் ஆக்சிஜன் ஃபேமிலிக்கும் நார்மலா அப்ளை பண்ணலாம் எந்த ரெண்டு எலிமெண்ட் வேணா எடுத்து சொல்லலாம்னு சொல்றாங்க பாஸ்பரஸ் கிரேட்டர் than சல்ஃபர் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க நம்ம நேத்து ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணும்போது நான் இத பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஐ ஹோப் யூ ரிமெம்பர் இஃப் யூ ரிமெம்பர் தட் क्वेश्चन being discussed கரெக்ட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா இந்த பாயிண்ட் இப்ப ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா put a red heart in the comments put a red heart in the comments இனிமே இது மறக்க மாட்டீங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நைட்ரஜன் எஸ் you remember that question discussed if you will not forget this point put a red heart in the comments that is oxygen family have a lower ionization enthalpy than the nitrogen family because nitrogen family have half fill configuration இது nitrogen oxygen க்கு மட்டும் இல்ல நம்ம கீழ phosphorus sulfur க்கு அந்த மாதிரி கீழ வரும்போது எல்லாமே நீங்க இத அப்ளை பண்ணலாம் I am waiting for the red heart yes main ideas இங்க பாரு நிறைய ஹைலைட் பண்ணி வச்சிருக்கோம் எல்லாமே ஹைலைட் பண்ற மாதிரி தான் இருக்கு கரெக்ட்டா p blockனாலே அப்படிதான் right yes electronegativity okay electronegativity நான் சிம்பிளா தான் படிச்சிருக்கோம் கீழ வரும்போது electronegativity increase ஆகும் antimony bismuthக்கு சேமா இருக்கும்னு இருந்துச்சு ட்ரெண்ட் amongst the heavier elements the difference is not that much pronounced கிட்டத்தட்ட antimony bismuthக்கு என்ன வருது ஈக்குவல்னே வர அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க right understanding or not right all the elements of this very important இந்த paragraph highlight பண்ணி வைங்க highlight this paragraph itself like star market very very important paragraph ஒரு 4 different questions வர சான்ஸ் இருக்கிற ஏரியா தான் இது வந்து இந்த paragraph வந்து very important பாரு first point very important paragraph okay வா all the elements of this group are polyatomic அதுக்கு அர்த்தம் என்ன இதுல யாருமே தனியா நிக்கிறவங்க இல்ல எப்பவுமே கம்பைன்டா இருக்கும் N2 E4 S சல்ஃபர் ஃபேமிலி போனா S8 எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி மல்டிபிள் ஆட்டம்ஸ் கம்பைன்டா இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் தான் இவங்களுக்கு இருக்கும் these are polyatomic எல்லாருமே ஓகே அதுல நைட்ரஜன் தான் N2 னு சொல்லிட்டு ஒரு கேஸா எக்ஸிஸ்ட் ஆகுது மீதி எல்லாருமே சாலிட்ஸ் so this is one statement all elements are what polyatomic எல்லாருமே next one நைட்ரஜன் மட்டும் கேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் டைநைட்ரஜன் மீதி எல்லாருமே சாலிட்ஸ் next question next statement அடுத்து melting point increases up to arsenic and then decreases up to bismuth நம்ம கொஞ்சம் சொல்லிருந்தோம் ட்ரெண்ட் பாக்கும்போது arsenic வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகும் ப்ராப்பர் ட்ரெண்டே நம்ம படிச்சிட்டோம் இது very very important point நாலாவது question except nitrogen மீதி எல்லாருமே எது காமிக்கும் allotropy different forms exist ஆகுது white phosphorus red phosphorus black phosphorus அந்த மாதிரி இருக்கிற டிஃபரெண்ட் allotropic ஃபார்ம்ஸ்ல யார் இருக்கும் நைட்ரஜன் ஃபேமிலில இருக்கிற எல்லாருமே இருக்கும் யார தவிர நைட்ரஜன் தவிர நைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எக்ஸிஸ்டன்ட் தான் N2 கேஸ் அவ்வளவுதான் இந்த பேராகிராஃப்ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்டும் பக்காவா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கிளியர் ஆயிடுச்சுனா let's put some black hearts in the comments yes எல்லா பாயிண்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுனா 4 क्वेश्चनோட பொட்டன்ஷியல் இருக்கு all elements are polyatomic எல்லாரும் allotropic காமிக்கும் யார தவிர நைட்ரஜன் தவிர அடுத்து நைட்ரஜன் மட்டும் தான் கேஸா இருக்கும் மீதி எல்லாமே சாலிட்ஸ் அடுத்து மெல்டிங் பாயிண்ட் ஆர்சனிக் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகும் பக்காவா எல்லாருக்கும் கிளியரா இருக்குனா I am waiting for the black hearts if it is clear waiting for the black hearts இவ்வளவுதான் inorganicனா புரியுதா இவ்வளவுதான் inorganic சேர்ந்து ஒரு தடவை இப்படி ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணா எல்லா பாயிண்டும் அங்க நிக்கும் எங்கேயும் போக போறது இல்ல சிம்பிள் yes கமெண்ட்ஸ்ல black hearts வந்துட்டு இருக்குது சூப்பர் yes ரைட் அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாமா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற பாயிண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க நைட்ரஜன் ஃபேமிலி இருக்கிற காமன் ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா -3 to +3 இது சிம்பிளா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி தரேன் ஓகேங்களா -3 இருக்கும் +3 இருக்கும் +5 இருக்கும் இந்த பேராகிராஃப்ல சொல்ற மொத்த கதை நான் இங்க சம்மரைஸ் பண்ணட்டுமா நான் கேக்குறேன் இங்க பாரு -3 னு சொல்றது என்ன எலக்ட்ரோ நெகட்டிவ் நேச்சர் தானே +5 னு சொல்றது என்ன எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் தானே நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம டீல் பண்றது p பிளாக்ல தான் டீல் பண்றோம் அப்படின்னா -3 கீழே வர 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 மோர் ஃபேவர்ட் ஆகுமா லெஸ் ஃபேவர்ட் ஆகுமா -3 கீழே வர வர மோர் ஃபேவர்ட் ஆகுமா லெஸ் ஃபேவர்ட் ஆகுமா ஜெனரல் ஐடியா என்ன கீழே வரும்போது மெட்டாலிக் கேரக்டர் தானே அதிகமாகும் மெட்டாலிக் கேரக்டர்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் நேச்சர் தானே அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரான்ஸ் கொடுக்க தானே ட்ரை பண்ணும் எலக்ட்ரானை வாங்க ட்ரை பண்ணாது அப்ப -3க்கு போக முடியுமா போக முடியாது அதுக்கு அர்த்தம் கீழே வரும்போது என்ன ஆகும் ஸ்டெபிலிட்டி கம்மியாகும் -3யோட ஸ்டெபிலிட்டி கம்மியாகும்
பிஸ்மத் வந்து -3 காமிக்கிறதே கம்மின்னு சொல்லியிருப்பாங்க. பாரு எங்க இருக்கு பாரு. ஐ திங்க் bismuth hardly shows any compound in -3 சொல்றாங்க. bismuth hardly shows any compounds in -3. எதனால கீழே வரும்போது மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகுதா? மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆனா அதுக்கப்புறம் இவங்க ஏன் எலக்ட்ரான்ஸ் வாங்கணும்? கரெக்டா எலக்ட்ரான்ஸ் வாங்க தேவையில்லை. அதனால பிளஸ் -3 சொல்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி என்ன ஆயிட்டு இருக்குது? கம்மி ஆயிட்டு இருக்குது. when we are coming down it is less and less favored. I hope it is very clear. -3 ஓட கதை ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? -3 ஓட கதை ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? அடுத்து +5 ஓட கதை. +5 சொல்றதும் கொஞ்சம் ஓவர் தான். கரெக்டா என்ன? +5 சொல்றது கொஞ்சம் ஓவர் தான். 5 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ற மாதிரி இருக்கிற டெண்டன்சி பத்தி பேசுறோம். இதுக்கு ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் நேச்சர் வேணும். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குல்ல பி பிளாக்ல. ஜெனரலி டவுன் குரூப் வரும்போது மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகுன்றது ஓகே, எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆகும், எலக்ட்ரானை விட்டு கொடுக்குன்றது ஓகே. ஆனா இனர்ட் பேர் எஃபெக்ட் ஒருத்தர் இருக்கான் இல்ல. வாட் டஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட் சேஸ்? டவுன் த குரூப் த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் becomes less favored. ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் becomes less favored. அதுக்கு அர்த்தம் என்ன? +5 ஓட ஸ்டெபிலிட்டியும் கீழே வரும்போது என்ன ஆகும்? கம்மி ஆகும். +5 வந்து அந்த அளவுக்கு ஃபேவர்ட் ஆகாது. அதனால bismuth 3+ bismuth 5+ கம்பேர் பண்ணும்போது which one is better? bismuth 5+ or bismuth 3+? which one is better? which is more stable? Inert pair effect says down the group lower oxidation states are more stable, which means Bi3+ is more stable than Bi5+. கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? அதுக்கு அர்த்தம் கீழே வரும்போது 5+ ஓட ஸ்டெபிலிட்டியும் கம்மியாகும், கீழே வரும்போது -3 ஓட ஸ்டெபிலிட்டியும் கம்மியாகும். யாரோட ஸ்டெபிலிட்டி தான் இன்க்ரீஸ் ஆக போகுது? யாரோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது? டெல் மீ. யாரோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆக போகுது? +3. அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? +3 ஓட ஸ்டெபிலிட்டி தான் டவுன் வரும்போது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் a consequence of 2 factors. என்னென்ன? ஒன்னு, இவங்க எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆகுது, அப்ப எலக்ட்ரான்ஸ் கொடுக்க தான் முடியும், நெகட்டிவ் எல்லாம் போகாது. இன்னொன்னு இனர்ட் பேர் எஃபெக்ட், அதனால +5க்கு போக முடியாது, +3ல நிற்கும். இந்த 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு எப்படி இதோட ட்ரெண்ட் வேரி ஆகும்ன்றது எக்ஸ்பிளனேஷன் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பக்காவா கிளியரா இருக்குதுன்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தி yellow hearts. இந்த 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட கதை எப்படி டவுன் டு குரூப்ல மாறிட்டு இருக்கு பக்காவா கிளியர் ஆயிடுச்சுன்னா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தி yellow hearts in the comments. வெயிட்டிங் ஃபார் தி ரெஸ்பான்சஸ் கைஸ். அதுதான் இந்த ஃபுல் பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? மத்த வந்து -3 காமிக்கவே காமிக்காது. -3 வந்து ரொம்ப ரேர்னு சொல்றாங்க. ஓகேவா? Bi5+க்கு வரும்போதும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். அப்ப பாரு BiFiன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கு, அது மட்டும்தான், வேற யாரும் இல்ல. ஓகே, BiFiன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கு, ஆனா BiCl5 BiBr5 எல்லாம் இல்ல. கஷ்டம். பிகாஸ் +5 வந்து ரொம்ப ஓவர், இனர்ட் பேர் எஃபெக்ட பிரேக் பண்ற மாதிரி ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? வெயிட்டிங் ஃபார் த ரெஸ்பான்சஸ். yes yellow hearts in the comments. கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த 3 ஆக்சிஜன் ஸ்டேட் பக்காவா செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்ல. ஓகே தானே? ரைட். எஸ். இப்ப அடுத்து பார்க்கலாமா? இங்க பாருங்க. in case of nitrogen all oxidation states from +1 to +4 undergoes disproportionation. நைட்ரஜனோட கேஸ்ல ரெண்டு கதை சொல்றேன். பாஸ்பரஸுக்கும் கதை இருக்கு, நைட்ரஜனுக்கு இருக்கு. நைட்ரஜனுக்கு +1ல இருந்து +4 வரைக்கும் இருக்கிற யாரை நீங்க எடுத்தாலும் இவங்க கொஞ்சம் அன்ஸ்டேபிள் தான். அவங்க என்ன அண்டர்கோ பண்ணும்? ஹாய் அலி சார், டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகாதா? எதை கேக்குறீங்கப்பா? டவுன் த குரூப் எது இன்க்ரீஸ் ஆகாதுன்னு கேக்குற? ரைட். சோ அன்ஸ்டேபிளா இருக்கும். +1ல இருந்து +4 வரைக்கும் இருக்கிற எல்லாமே அன்ஸ்டேபிளா இருந்துக்கிட்டு இவங்க என்ன அண்டர்கோ பண்ணணும்னு சொல்றாங்க? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அண்டர்கோ பண்ணணும்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க பாரு. HNO2ல நைட்ரஜன் will be in what oxidation state? +3. கரெக்டா? -4 +3. HNO3ல +5, இங்க +2. பாரு, this is oxidation, this is reduction. அதுக்கு அர்த்தம் என்ன? Nitrogen from +3 has undergone an oxidation to what? +5 and disproportionation to what? +5 and +2. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. இது நைட்ரஜனோட கதை. ஓகேங்களா? இதே மாதிரி பாஸ்பரஸோட கதை சொல்ல போறாங்க. பாருங்களேன். In case of phosphorus, nearly all the intermediate oxidation states disproportionate to +5 and -3 in both alkali and acid medium. Down the group increase ஆகாதா? அப்ப என்ன இன்க்ரீஸ் ஆகாதுன்றது புரியலடா. இனர்ட் பேர் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகும் டவுன் த குரூப் போகும்போது. அப்ப ஹையர் ஆக்சிஜன் ஸ்டேட்ஸ் அவ்வளவு ஸ்டேபிளா இருக்காது. தட்ஸ் வாட் யூ ஆர் ஆஸ்கிங். ஓகே, அப்போ பாஸ்பரஸோட கேஸ்ல இன்டர்மீடியட் ஆக்சிஜன் ஸ்டேட்ஸும் என்ன அண்டர்கோ பண்ணும்? டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். ஆனா இவங்க எந்த ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு போறான்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். பாரு, என்ன +5 to
-3. இது எக்ஸ்ட்ரீம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தானே நம்மளோட ஃபேமிலியில. பாரு -3 and +5 சொல்றது எக்ஸ்ட்ரீம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தானே, ரைட்? Bi3+. Bi3+ is stable. Bi3+ is stable. எதனால? Bi3+ சொல்றது lower oxidation state. Bi5+ சொல்றது higher oxidation state. Lower oxidation state is more stable than higher oxidation state when we go down the group. That's what you're asking. அத நான் இங்க எழுதிருக்கேன். ஓகேவா? இந்த disproportionation பேஸ் பண்ணி ரெண்டும் clear ஆயிடுச்சுனா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. Can I get some yellow hearts? Can I get some yellow hearts? Nitrogen +1 to +4 குள்ள இருக்கிறது எல்லாமே undergo பண்ணும் disproportionation. Phosphorusம் intermediateல இருக்கிறது எல்லாமே disproportionation undergo பண்ணும் to what oxidation state? To the extremes. அதுக்கு அர்த்தம் என்ன? -3ம் +5ம். Waiting for the yellow hearts if it is clear. Okay? அதுக்கு அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அவங்க பாரு. +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத்தோட கேஸ்ல ஸ்டேபிள்னு சொல்றாங்க. அது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அண்டர்கோ பண்ணாதுன்னு சொல்றாங்க. எதனால? அதுதான் நம்ம இங்க சம்மரி பண்ணி வச்சிருக்கோம். பாரு என்ன, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்றதுதான் டவுன் தி குரூப் வரும்போது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் 2 factors. What are the 2 factors? One is increasing metallic character. Second is inert pair effect. கரெக்டா? அப்போ +5க்கும் போகாது -3க்கும் போகாது. எது ஸ்டேபிளா இருக்கும்? +3 ஸ்டேபிளா இருக்கனால அவங்க டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அண்டர்கோ பண்ணாது. பக்காவா கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் தி ரெஸ்பான்சஸ் எவ்ரிவன். கீர்த்தனா, மௌலிகா, அர்ச்சனா, பிளஸி. எஸ், I hope it is clear. Okay. அடுத்து நைட்ரஜனோட கொஞ்சம் anomalous properties. What are the anomalous properties? Tell me. Nitrogen differs from the rest because of what reason? Small size, high electronegativity, high ionization enthalpy, non-availability of d orbitals. கரெக்டா? மேக்ஸிமம் 4 பாண்ட் தானே ஃபார்ம் பண்ண முடியும். 5வது பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது because it can't expand its valency. கரெக்டா? because d orbitals கிடையாது. அடுத்து என்ன? It can form p-pi multiple bonds. Very important feature of nitrogen. Nitrogen can form what? p-pi bonds. இந்த மாதிரி multiple bonds using its p orbitals form பண்ண முடியும். p-pi bonds form பண்ண முடியும் நைட்ரஜன்னால. இது யாரால பண்ண முடியாது? Heavier elements of this group do not form p-pi bonds as their atomic orbitals are large and diffuse. ஒரு ப்ராப்பரான எஃபெக்டிவான ஓவர்லாப் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு ஆர்சனிக் எடுத்தீங்கன்னா, ஓகே, இங்க இருக்கிற 5p வரும், 2p 3p 4p ஆர்பிட்டலுக்குள்ள இருக்கிற, ஓகேங்களா, இந்த ஆர்பிட்டல் ஓவர்லாப் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காதுன்னு சொல்றாங்க. அதனால அங்க பை பாண்ட் ஃபார்மேஷன், தட் இஸ் p-pi-ன்னு சொல்ற பாண்ட் ஃபார்மேஷன் வந்து அந்த அளவுக்கு ஃபேவர்ட் கிடையாது. ஆனா யாருக்கு சூப்பரா இருக்கு? நைட்ரஜனுக்கு. பிகாஸ் யூ ஆர் டீலிங் வித் 2p ஆர்பிட்டல், அது சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா ஆஃப் p-pi பாண்டிங் ஏன் நைட்ரஜன்ல செட் ஆகுது, ஏன் பாஸ்பரஸ் அண்ட் மீதி கேஸ்ல செட் ஆகாதுன்றது கிளியர் ஆயிடுச்சுன்னா, any put some red hearts in the comments. கிளியர் ஆயிடுச்சுன்னா, டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. any put some red hearts in the comments. டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதோட சரி, ஓகேவா? You may ask any doubts. Okay, இது வரைக்கும் கவர் பண்ண எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. எஸ், அது கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். அப்புறம் அப்போ p-pi பாண்டிங் மல்டிபிள் பாண்ட் ஃபார்மேஷன் அவ்வளோ இல்ல, கிடையாதா? அதனால பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி இவங்க எல்லாமே என்னதான் ஃபார்ம் ஆகும்? சிங்கிள் பாண்ட்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். பிஸ்மத் வந்து வாட் கைண்ட் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் ஆகும்? மெட்டாலிக் பாண்டிங். அந்த லிஸ்ட் நம்ம போட்டதுலயே மெட்டலா இருக்கிற ஒரே ஒருத்தன் தான் இருக்கு, யாரு? பிஸ்மத். ஓகே, சோ அவன் மட்டும் மெட்டாலிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும், மீதி எல்லாருமே சிங்கிள் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் வந்து p-pi பாண்டிங்னால மல்டிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். the single nitrogen NN bond and PP bond compare பண்ணும்போது எது ஸ்டேபிள்னு சொல்லிட்டு நேத்து क्वेश्चन இருந்துச்சு. NN bond and PP bond which is more stable single bond எடுக்கும்போது. ஞாபகம் இருக்கா? very important question. overlap வச்சு பார்த்தா NN bond is better, கரெக்ட்டா? NN bond is better overlap வச்சு பார்த்தா. ஆனா என்ன, overlap வச்சு மட்டும் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஃபேக்டரும் கன்சிடர் பண்ணோம். இவங்க ரொம்ப கிட்ட வந்தா ரிப்பல் பண்ணி இவங்க என்ன ஆகும்? அன்ஸ்டேபிள் ஆகுன்ற லாஜிக் இருந்துச்சு, கரெக்டா? இங்க வந்து இடம் கொஞ்சம் அதிகமா இருக்கனால கொஞ்சம் பெட்டரா இருக்கும். which one is better? phosphorus single bond is better than யாரு? நைட்ரஜன் single bond. அதனால we say that catenation property, ஒரே எலிமெண்ட் அதோட எலிமெண்டோட பாண்ட் ஃபார்ம் பண்ற சொல்ற பேரு தான் என்ன? catenation property யாருக்கு அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க? catenation property is higher for யாரு? phosphorus than யாரு? nitrogen.
நைட்ரஜன். நஸ்ரீன் நாசர், ஹை ஹை. கிளியரா இல்லையா? பாஸ்பரஸ்க்கு வந்து என்ன கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கும் யாரை விட? நைட்ரஜனை விட. ஏன்னா நைட்ரஜன் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. ரிப்பல்ஷன் அதிகமாகி பாண்ட் என்தால்பி கம்மியாகும். பாஸ்பரஸ் பாண்ட் இஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர். கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ ஹையர். கேன் ஐ கெட் சம் yellow hearts if it is clear? இங்க சம்மரைஸ் பண்ணது பக்காவா? கேட்னேஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் பாண்ட் என்தால்பி கான்செப்ட் பக்காவா கிளியர்னா? கேன் ஐ கெட் சம் yellow hearts? எஸ். Right. Besides restricting its covalency to 4, nitrogen cannot form d pi p pi. இது பாரு, d pi முடியாது, ரெண்டும் முடியாது. ஓகேங்களா? d pi கண்டிப்பா நைட்ரஜனால பண்ண முடியாது. ஏன்னா நைட்ரஜன்ல யார் இல்ல? p orbitals இல்ல. d pi பண்ணலாமான்னு கேட்டா அதுவும் பண்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். பிகாஸ் இட் இஸ் நாட் சோ குட். இந்த டெண்டன்சி அதிகம் யாருக்குன்னு தெரியுமா? டவுன் த குரூப் போகும்போது தான் இந்த ரெண்டு டெண்டன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகுன்றது புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த yellow hearts guys. Right? Phosphorus and arsenic can form d pi bonds also with the transition metals in their compounds. Like இது பேக் பாண்டிங் பத்தி எல்லாம் சொல்ற மாதிரி. இந்த பாஸ்பரஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன் இல்ல, கார்பன் மோனாக்சைடு மட்டும் இல்ல, யாரும் பேக் பாண்டிங் காமிக்க முடியும், பாஸ்பரஸும் காமிக்க முடியும். மெட்டல் கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸ் இப்படி பேக் வாங்குறது பாஸ்பரஸுக்கு முடியும். ஏன்னா பாஸ்பரஸ்குள்ள என்ன இருக்கு? 3D ஆர்பிட்டல், சாரி 3D இல்ல, 4D ஆர்பிட்டல்ஸ் இருக்குல்ல. கரெக்டா இல்லையா? அப்ப அதனால இங்க d pi bond formation பண்ண முடியும். யாரு? பாஸ்பரஸ், ஆர்சனிக், கீழே இருக்கிறவங்க எல்லாருமே. பிகாஸ் தே ஹேவ் empty d orbitals. அண்டர்ஸ்டாண்டிங்? நைட்ரஜனால் இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நைட்ரஜன் கிட்ட empty d orbital கிடையாது. கிளியர்னா ரெட் ஹார்ட்ஸ்? கிளியர் இல்லைன்னா டவுட் கேளுங்க. கிளியர்னா ரெட் ஹார்ட்ஸ், கிளியர் இல்லைன்னா டவுட் கேளுங்க. அண்டர்ஸ்டாண்டிங்? d pi bond formation பண்ண முடியும். யாரு? பாஸ்பரஸ், ஆர்சனிக் அண்ட் கேங். ஆனா யாரால பண்ண முடியாது? நைட்ரஜனால பண்ண முடியாது. ஓகே, சோ நைட்ரஜன் கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? p pi சூப்பர் யாரு தான்? நைட்ரஜன் தான். d pi இல்ல d pi இது எல்லாமே யாருக்கு தான்? பாஸ்பரஸ் அண்ட் பிலோ, அவங்க தான் சூப்பரா. ரெண்டு கேட்டகரியும் பக்காவா கிளியர் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெரி கிளியர். பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் ட்ரெண்டுக்கு வரும். ஓகேங்களா? ட்ரெண்டுக்கு வரும். யாரோட? ஆட்டம், நாட் ஆட்டம்ஸ் ஆஸ், அதாவது ஹைட்ரைட்ஸோட ட்ரெண்ட் வருது. அமோனியா, பாஸ்பீன், ஆர்சீன், இந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் வருது. ஓகேங்களா? இந்த கம்பேரிசன்ல என்ன பண்ணலாம்னா நீங்க பாருங்க, சிம்பிள் தான். ஓகேங்களா? ஈஸியா முடிச்சிடலாம். மெல்டிங் பாயிண்ட் பாருங்க. மெல்டிங் பாயிண்ட் ஜெனரல் ஐடியா என்ன தெரியுமா? டவுன் த குரூப் வரும்போது மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஜெனரல் ஐடியா. பிகாஸ் டவுன் த குரூப் வரும்போது ஆட்டமிக் சைஸ், மாலிகுலர் வெயிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வரும் நம்ம எக்ஸெப்ஷன். நம்மளோட எக்ஸெப்ஷன் யாரு? அமோனியா. பிகாஸ் அமோனியால வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கு. வாட் இஸ் தட் ஸ்பெஷல் ஃபீச்சர் கால்ட் அஸ்? அமோனியாவோட அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன சொல்லுங்க? அமோனியாவோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன? மெல்டிங் பாயிண்ட் கம்பேர் பண்ணும்போது பாரு, அமோனியா ஹாஸ் த ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். பாத்தீங்களா? இவங்களை விட எல்லாமே ஹையஸ்டா இருக்கு. டவுன் த குரூப் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஆனா இவன் ஒரு எக்ஸெப்ஷனா வரும். எங்க வரும்? மெயின் ஆளா வரும், ஹையஸ்டா வரும். எப்படி ஹையஸ்டா வருது? அவன் ஏன் ஹையஸ்டா வருது? பிகாஸ் அமோனியா ஹாஸ் வாட் ஃபீச்சர்? ஹைட்ரஜன் பாண்டிங். அமோனியா ஹாஸ் என்ன? ஹைட்ரஜன் பாண்டிங்னால அவன் தான் அங்க கிங்கா வரும் லிஸ்ட்ல. மெல்டிங் பாயிண்டோட கேஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? டாக்டர் ஃபேரி, அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? எஸ், ரைட். எஸ், அதுதான் மெல்டிங் பாயிண்டோட கதை. இதே கான்செப்ட் தான் எங்கேயும் வரப்போகுது, பாயிலிங் பாயிண்ட்ல. ஆனா பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அமோனியாக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது தான். கரெக்ட் தான், ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது தான். அப்ப ஹைட்ரஜன் பாண்டிங்னால அமோனியாக்கு என்ன இருக்கும்? பாயிலிங் பாயிண்டும் ஹையரா இருக்கும். ஆனா ஹையஸ்ட் கிடையாது. வேல்யூ பாரு, 238 இஸ் பிட்வீன் தீஸ் டூ பீப்புள். எந்த ரெண்டு ஆளுங்க? ஆர்சனிக் அண்ட் SbStக்கு நடுவுல இங்க தான் வரணும். கரெக்டா கட் பண்ணுவீங்க. அமோனியா இஸ் நாட் த ஹையஸ்ட். எங்க வரும்? பிட்வீன் ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஹைட்ரைடு தான் யாரு வரணும்? அமோனியா வரணும். இங்க வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஹைட்ரஜன் பாண்டிங் தான். ஆனா அது யாரை தாண்ட முடியல? antimony and bismuth hydride தாண்ட முடியலன்றது is a very very important point. If this point is clear, in the trend of melting point and boiling point, இனிமே கன்ஃபியூஸ் ஆகாம நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா, let's put some yellow hearts in the comments. Waiting. clear guys? எல்லாருக்கும் பக்காவா clear guys?
புரிஞ்சிருக்குல்ல? கிளியர் தானே? ரெண்டு ட்ரெண்டும் பக்காவா கிளியரா இருக்குதுல்ல? ரைட். மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கரெக்டா இந்த அமோனியாவை எங்க கொண்டு போய் வைக்கணும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். மெல்டிங் பாயிண்ட்ல கடைசியில கொண்டு போய் வைக்கலாம்னா பாயிலிங் பாயிண்ட்ல கடைசியில கொண்டு போய் வைக்க கூடாது. பிட்வீன் ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி கொண்டு போய் பாயிலிங் பாயிண்ட்ல. ஓகே, ரைட். நவ் நெக்ஸ்ட் திங் இஸ் இங்க பாருங்க, என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணிட்டு கொஸ்டின் மார்க் எக்ஸாம்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரீவியஸ் டே. கரெக்டா? அங்க நிறைய பேருக்கு எப்படி சால்வ் பண்ணது தெரியலன்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு. அது எப்படி சார் எனக்கு தெரியுது பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு. அதை நம்ம டேபிள்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அமோனியா ஹாஸ் a negative delta H formation. enthalpy of formation is ammonia is negative. மீதி எல்லாருக்கும் என்ன? பாசிட்டிவ். மீதி எல்லாருக்கும் பாசிட்டிவ். அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? அப்ப இதை நம்ம எப்படி ட்ரெண்டா படிக்கலாம்? இப்படி படிச்சா போதும். நைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர். அதை விட வீக்கரா இருக்கும் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன். அதை விட வீக்கா இருக்கும் ஆர்சனிக் ஹைட்ரஜன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது எங்க? அமோனியாவோட கேஸ்ல. அதனால அதோட ஃபார்மேஷன் வந்து ஹைலி ஃபேவர்ட். அதோட ஃபார்மேஷன் சூப்பர் ஃபார்மேஷன். அதுக்கு அர்த்தம் என்ன? அங்க எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நல்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா டெல்டா H என்ன ஆகும்? நெகட்டிவ். கரெக்டா? மீதி கேசஸ்ல எல்லாம் ஃபார்மேஷன் நடக்கும்போது அவ்வளோ எக்ஸோதெர்மிக் கிடையாது. அதனால எண்டோதெர்மிக்கு போய் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும். கிளியர் ஆயிடுச்சா இல்லையா? Can I get some red hearts to confirm that? Enthalpy of formation based பண்ணிருக்கிற ஐடியா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா can I get some red hearts? Guys? ஓகே, அமோனியாக்கு நெகட்டிவ்ன்றது ஞாபகத்துல வச்சு, இது எல்லாருக்குமே பாசிட்டிவ். ஓகே, ரெண்டு கேட்டா அமோனியாக்கு ஹையஸ்ட், அமோனியாக்கு தான் ஹையஸ்ட். ஓகேங்களா? பிகாஸ் ஹையஸ்ட் இன் த சென்ஸ் தட் இஸ் மோஸ்ட் ஃபேவர்ட் யாருக்கு? அமோனியாக்கு. அடுத்து யாரு? பிஎஸ்டி. அதுக்கு யாரு? ஏஎஸ்எஸ்டி. அப்படி சொல்ல போனா மோஸ்ட் ஃபேவர்ட் அமோனியாவுக்கும் லீஸ்ட் ஃபேவர்ட் கீழே தானே. அப்போ அது ஒரு ஸ்ட்ரிக்ட் என்ன சொல்றது, ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணுது. லிஸ்ட் என்னன்னா இதுல யாரு பாசிட்டிவ் யாரு நெகட்டிவ் அது நான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அமோனியாக்கு நெகட்டிவ், மீதி எல்லாருக்குமே. ஓகேங்களா? அப்ப இந்த பாண்டோட ஸ்ட்ரென்த் பொறுத்து தான் எது இருக்க போகுது. என்தால்பி ஆஃப் பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி இருக்க போகுது. பாரு, பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி அப்படிதான் வருது, கம்மியாயிட்டு இருக்குது கீழே வரும்போது. பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கீழே வரும்போது கம்மியாகும். பிகாஸ் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து என்ன இருக்குது? கம்மியாயிட்டு இருக்குது. ஐ ஹோப் தி ஐடியா இஸ் வெரி வெரி கிளியர். அண்டர்ஸ்டாண்டிங்? பாண்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. கரெக்டா? சிம்பிள் தானே. டவுன் குரூப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். ரைட். பாண்ட் ஆங்கிள் பத்தி பேசும்போது நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ண ஒரு ஐடியா வரும். பாண்ட் ஆங்கிள் என்ன கான்செப்ட்? ஜென்ரல் ஆட்டத்தோட கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? நைட்ரஜன் ஹைட்ரஜனும் பாஸ்பரஸும் ஹைட்ரஜனும் கம்பேர் பண்ணும்போது யாரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? நைட்ரஜன். அப்போ எலக்ட்ரான் சொல்லி மோர் க்ளோஸ் டு நைட்ரஜன். இங்க இருக்கும் எலக்ட்ரான் டென்சிட்டி. பாஸ்பரஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க இருக்கும்? தூரத்துல இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? இங்க கிட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்துச்சுன்னா ரிப்பல்ஷன் அதிகமாக இவங்க தூரத்துக்கு போகும். இதில் ரிப்பல் ஈச் அதர். பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இங்க தூரத்துல இருக்குது எலக்ட்ரான் டென்சிட்டி. அப்ப பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கிட்ட வந்தாலும் ஒன்னும் ஆகாது. மேல இருந்து லோன் பேர் ரிப்பல் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் கிட்ட வந்தாலும் பிரச்சனை வராது. அதனால பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும்? கம்மியாகும். which means down the group bond angle என்ன ஆகும்? decrease ஆகும். down the group bond angle decreases. பாருங்க, ஹையஸ்ட் யாருக்கு இருக்கு? அமோனியாக்கு. அதுக்கு அடுத்து கீழே வரும்போது கம்மியாகிக்கிட்டே இருக்குது. ஜென்ரல் மெட்டல் ஆட்டம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் லோன். எஸ், கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, எஸ், கோயிங் குட். ஓகே தானே? அது வந்து கிளியர் ஆயிடுச்சு இல்ல? அடுத்து பாருங்க. சோ இந்த டேபிள் இருக்கிற எல்லா ட்ரெண்டும் கிளியரா? ஈஸி ட்ரெண்ட். சோ இத சம்மரைஸ் பண்ணலாமா? ஷால் வி சம்மரைஸ் ஒன்ஸ்? மெல்டிங் பாயிண்ட் யாருக்கு ஹையஸ்ட்? டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா ஹையஸ்ட் வில் பி ஃபார் அமோனியா. பாயிலிங் பாயிண்ட் டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா அமோனியாக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது எங்க வரணும்? பிட்வீன் ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி. அடுத்து யாரு? EH பாண்ட் டிஸ்டன்ஸ் டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் ஆங்கிள் டவுன் தி குரூப் என்ன ஆகும்னு சொன்னேன்? ஜென்ரல் ஆட்டத்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாகும், பாண்ட் ஆங்கிள் கம்மியாகும். ஓகே, அது முடிஞ்சு. அடுத்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் டவுன் தி குரூப் வந்து கம்மியாயிட்டு தான் இருக்கும், ஆனா நெகட்டிவ் ஃபார் அமோனியா, மீதி எல்லாருக்கும் பாசிட்டிவ். அடுத்து வந்து என்ன? பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி கீழே வரும்போது என்ன ஆகும்? கம்மியாகும். பிகாஸ் பாண்ட் வீக் ஆயிட்டு இருக்குதா? அப்ப ஈஸியா பிரேக் பண்ணலாம். 6 ட்ரெண்டும் பக்காவா கிளியர் ஆயிடுச்சுன்னா can I get some yellow hearts in the comments? இந்த டேபிள் அண்ட் ட்ரெண்ட் பக்காவா கிளியர் ஆயிடுச்சுன்னா can I get some yellow hearts in the comments, guys? It is clear. Let me know. Yes. Good.
குட் ரெஸ்பான்ஸ். அடுத்தது இவங்களோட ஆக்சைட்ஸை பத்தி பேச போறோம். ரெண்டு ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒன்று +3ல ஒன்று +5ல. ஓகேங்களா? ஸோ E2O3ல வந்து +3யும் E2O5ல +5ம். ஓகே, ரெண்டு ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுல நைட்ரஜனோட E2O3 ஆஃப் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர் பியூர்லி அசிடிக். ஓகே, அண்ட் தட் ஆஃப் ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி ஆர் ஆம்ஃபோட்டரிக் அண்ட் தட் ஆஃப் பிஸ்மத் ப்ரிடாமினன்ட்லி பேசிக். ஐயோ, இது இப்படி படிச்சா கன்ஃபியூஸ் ஆகுதே சார், இப்படி படிக்க வேண்டாம், இப்படி படிக்காத. நம்ம தான் முன்னாடியே கிளாஸிஃபை பண்ணிருக்கோம் என்னன்னு சொல்லிட்டு. இதுல யாரு மெட்டாலிக், யாரு நான் மெட்டாலிக், யாரு மெட்டலாய்ட்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ரைட்? ஸோ இவங்க ரெண்டு பேரும் தானே மெட்டலாய்ட்ஸ். அப்ப அவங்களோட ஆக்சைட்ஸ் என்ன? ஆம்ஃபோட்டரிக். ஆம்ஃபோட்டரிக். கீழே இருக்கிறவன் மெட்டல் தானே, அப்ப அவனோட ஆக்சைடு என்ன? பேசிக். கரெக்டா? மேல இருக்கிற ரெண்டு பேர் என்ன? நான் மெட்டாலிக். அப்ப அவங்களோட ஆக்சைடு என்ன? அசிடிக். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நம்ம அங்க படிச்சு முடிச்ச இடத்துல இதுவும் முடிஞ்சிருச்சு. ஆக்சைட்ஸோட அசிடிக் நேச்சர், பேசிக் நேச்சர், ஆம்ஃபோட்டரிக் நேச்சர் அங்க படிக்கும் போது அது முடிஞ்சிருச்சு. இந்த பேராகிராஃப்ல பார்த்து இது உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். இது கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? Shall we get some red hearts? Red hearts to confirm it. Red hearts to confirm it. ஓகேவா? அது மிஸ் ஆகாது இல்ல? ரைட்? அடுத்து ஹாலஜன்ஸ்க்கு வரும்போது எகெயின் இந்த மாதிரி +3ல இருக்கும் +5ல இருக்கும். நைட்ரஜன் டஸ் நாட் ஃபார்ம் பென்டஹாலைட். அது இப்ப நமக்கு தெரியும் கரெக்டா. பென்டஹாலைட் எல்லாம் ஃபார்ம் பண்ண சான்ஸ் இல்லை. ஏன்னா ஏன் இல்ல? என்ன இல்ல? டி ஆர்பிட்டல்ஸ் கிடையாது. கரெக்டா? டி ஆர்பிட்டல்ஸ் இல்லாம எப்படி நைட்ரஜன் வந்து பென்டஹாலைட் ஃபார்ம் பண்ண முடியும்? ட்ரைஹாலைட் தான் மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ண முடியும். பென்டஹாலைட்ஸ் ஆர் மோர் கோவலன்ட் than ட்ரைஹாலைட்ஸ். அது நமக்கு ஒரு புது விஷயம் கிடையாது. ஏன்? பஜான்ஸ் ரூல் அப்ளை பண்ணுங்களே. கரெக்டா? இது +5ல இருக்குது, +3ல இருக்குது. +5னா ஸ்மால் கேட்டையோன் தானே. ஸ்மால் கேட்டையோன் இதுதான் அதிகமா இருக்கும், கோவலன் கேட்டர் அதிகமா இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியும். கரெக்டா? இதெல்லாம் ஈஸியா எடுத்துடலாம், மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே தானே? அது வந்து அடுத்து என்ன இருக்கு? all trihalides except for those of nitrogen are stable. highlight very important point. என்ன சொன்னாங்க அவங்க? நைட்ரஜனோட ஹேலைட்ஸ் தவிர NF3 ஸ்டேபிள் தான். ஓகேங்களா? NF3 ஸ்டேபிள், ஃப்ளூரைடு வெர்ஷன். ஓகே, அது ஸ்டேபிள். அதை தவிர மீதி இருக்கிற ஹேலைட்ஸ், ட்ரைஹாலைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எல்லாமே என்னதான்? அன்ஸ்டேபிள் தான். ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். only NF3 is known to be stable. ஓகேங்களா? only NF3 is known to be stable. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த பேராகிராஃப்ல, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்? நைட்ரஜனோட எல்லா ஹேலைட்ஸுமே அன்ஸ்டேபிள். the only stable halide of trihalide is nitrogen is NF3. ஓகேவா? அது இல்லாம அடுத்த ஒரு பாயிண்ட் வருது. என்னது? trihalides except BIF3 are predominantly covalent in nature, which means பாரு, BIF3 னு சொல்ற ஒருத்தம் மட்டும் தான் ட்ரைஹாலைட்ஸ்ல, மொத்த ட்ரைஹாலைட்ஸ்ல என்ன? அயோனிக்கா இருக்கு. மீதி யாரெல்லாம்? NF3 நீங்க எடுங்க, BiCl3 நீங்க எடுங்க, அப்புறம் என்ன SbCl3 நீங்க எடுங்க, ஆர்சனிக் Cl3 நீங்க எடுங்க. இவங்க எல்லாருமே எந்த கேட்டகரி? கோவலன் கேட்டகரி. அயோனிக்கா ஒருத்த மட்டும் தான் இருக்கு. யாரு? அவன் தான் BiF3 which is ionic. இது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா மீதி எல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். கிளியர் ஆயிடுச்சுனா can I get a combination of yellow and red hearts in the comments? Can I get a combination of yellow and red hearts if it is clear? சூப்பரா அது சம்மரி பண்ணி கொடுத்திருக்க, ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம. ட்ரைஹாலைட்ஸ்ல only BiF3 is ionic. மீதி எந்த ஹாலைட் கொடுத்தாலும் சரி என்ன? ட்ரைஹாலைட் கொடுத்தாலும் என்ன? கோவலண்ட். Can I get a combination of red and yellow hearts? Right? கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் தான், எல்லாமே வந்து என்ன பண்ணா போதும்? ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்து நீங்க எடுத்தா போதும். நேம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜோதி, மௌலிகா, கிருஷ்ணகீர்த்தனா, பிளெஸி, தேங்க்யூ. அர்ச்சனா, ஹாய், தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா போயிட்டு இருக்க செஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதா? ரிவைஸ் பண்றதுக்கு, ரெக்கலர் பண்றதுக்கு எல்லாமே. ரைட்? ஒரு பாயிண்ட் உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் ஒரு தடவை சொல்றேன், ரிவைஸ் பண்றேன், நீங்களும் அப்படியே கண்ணு க்ளோஸ் பண்ணி ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்ஸ் எல்லாமே தெளிவா இருக்குதுன்றது. ஓகே, எஸ். நம்ம இங்க ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணோம். ஆனா நேத்து டிஸ்கஸ் பண்ணதா ஒன்றும் பிரச்சனை வர போறது இல்லை. என்ன? பேசிசிட்டி டவுன் த குரூப் டிக்ரீசஸ். நான் சொல்லியிருந்தேன், நைட்ரஜன் பீங் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், அதோட சின்ன ஆர்பிட்டல் வச்சு நான் என்ன பண்ணலாம்? ஈஸியா எலக்ட்ரான்ஸை கொடுக்கலாம். கீழே வரும்போது பாஸ்பரஸ் ஆர்பிட்டல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவு நல்ல H+ கொடுக்க முடியாது. டவுன் த குரூப் வந்து என்ன ஆகும்? பேசிசிட்டி கம்மி ஆகும். நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நேத்து கொஸ்டின் சால்விங் ட்ரெண்ட்ஸ்ல. உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணிடுற கொஸ்டின் வேணும்னா அந்த செஷன் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? இப்ப இருக்கிற எல்லாமே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? புதுசா ஜாயின் பண்ணவங்க, ஜாயின் பண்ணிருக்கவங்க என்ன பண்ணலாம்? You may watch the previous session also.
இன்ஆர்கானிக் ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணியெல்லாம் கொஸ்டின் சால்விங் இருந்துச்சு. அதில் இதோட அப்ளிகேஷன் மாதிரி நீங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு போகலாம். ஓகே ரைட், பக்கா சார், சூப்பர், வெரி ஹெல்ப்ஃபுல் சார், கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இங்க ரெடியூசிங் நேச்சர் கேட்டா, ரெடியூசிங் நேச்சர் நம்ம எப்படி சொல்லணும்? நைட்ரஜன் ஃபேமிலியில கீழே வரும்போது ரெடியூசிங் நேச்சர் எஸ்சி, தேங்க்யூ. ரெடியூசிங் நேச்சர் என்ன ஆகுது? கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டா பாண்ட் ஸ்ட்ரென்த் வச்சு சொல்லலாம். ஓகேங்களா? EIH பாண்ட் வந்து ரொம்ப லெங்க்தியா இருக்குமா, ஈஸியா பிரேக் பண்ணலாம். ஓகே, NH பாண்ட் வந்து அவ்வளவு ஈஸியா பிரேக் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அதனால தான் BH3 is the strongest reducing agent amongst all the hydrates. அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் கிளியர் நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் இங்க வருது மொத்தமா ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ரக்சர்ஸ், நைட்ரஜன், அமோனியா, இந்த மாதிரி தான் வரும். அது எதுவுமே நமக்கு வேண்டாம். இட்ஸ் ஆல் கமிங் அண்டர் த டிலீட்டட் போர்ஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து நைட்ரஜன் ஃபேமிலியோட மெயின் ஐடியாஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன் நடந்தது கொஞ்சம் சொல்றேங்க பாரு. நைட்ரஜனோட ஒரு சில ஆக்சைட்ஸ் கொடுத்திருப்பாங்க, கரெக்டா? லாஃபிங் கேஸ் எல்லாம் இருக்கு இதுல, ரைட்? இவங்களோட ஸ்ட்ரக்சர்ஸ் வேணாம், ஒரு கெமிக்கல் பாண்டிங் ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். பீபாக்ல இருந்து கேட்க மாட்டாங்க. இவங்களோட எல்லாம் ஸ்ட்ரக்சர் ஒரு தடவை வேணா பார்த்து வச்சுக்கோங்க. பாரு, நான் இப்ப சர்க்கிள் பண்ண இத்தனை பேரோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு தடவை நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. கெமிக்கல் பாண்டிங்ல இருந்து கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் வேண்டாம். பேசிக் லெவல் இது மட்டும் கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். வேற என்ன இருக்கு நமக்கு இந்த ஏரியால? வேற இம்பார்ட்டன்ட் நமக்கு ஒன்றும் இல்ல. பிரவுன் ரிங் டெஸ்டோட ரிவைஸ் பண்ணலாம்ல. பிரவுன் ரிங் டெஸ்ட்ல ஃபார்ம் ஆகிற அந்த காம்ப்ளெக்ஸோட ஃபார்முலா பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இங்க கொஸ்டின்ஸ் இருக்கு நமக்கு, கரெக்டா? வாட் இஸ் த ஃபார்முலா? Fe H2O 5 times NO. வெளியே என்ன சார்ஜ் இருக்கு? 2 மைனஸ். இதுல இருந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. NO exists as +1, H2O 0. அப்ப Fe என்ன வரணும்? +1. கரெக்டா? ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேனே. ஒரு நிமிஷம். 2 பிளஸ். எஸ், 2 பிளஸ். Fe exists as +1. Fe exists as +1. நம்ம நார்மலி Fe என்னன்னு சொல்லுவாங்க? Fe 2 + 3 எல்லாம் சொல்லுவாங்க. நான் இங்க பாருங்க, Fe exists as what? +1. அது Fe +1 ஆகிறதுக்கு காரணம் யாரு? இவன் தான் ஸ்பெஷலா வந்திருக்கான் இங்க, பாத்தியா? +1ல இருக்க ஒரு லிகாண்ட் வந்து. Can ligands have positive charge? Yes. Can ligands have positive charge? Yes. NO plus இருக்கு நமக்கு, கரெக்டா? அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? ஸோ இந்த பிரவுன் ரிங் காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா ஒரு தடவை எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜ் ரிவிஷன்ல நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சா? பிரவுன் ரிங் டெஸ்டோட பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேஜ் எல்லாமே பக்காவா கிளியரா இருக்குதுன்னா? ஓகே, பக்காவா கிளியரா இருக்குதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. பாஸ்பரஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஒயிட், ரெட், பிளாக். அதோட டீடைல்ஸ்க்கு போக வேண்டாம், நமக்கு இல்ல இப்ப. ஓகேங்களா? ரைட். வேற என்ன இருக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட்? எங்க இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ்ல வருது, ஒன்றும் தேவையில்லை. ரைட். பாஸ்பரஸோட ஆசிட்ஸ் வந்து நம்ம எப்பவுமே சொல்றோம், இந்த ரிடாக்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் பாண்டிங், இந்த பேரு கொடுத்து ஃபார்முலா கொஞ்சம் சிங்க் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இவ்வளோ, ஓகேங்களா? பைரோ இவங்களோட பேரும் ஃபார்முலாஸ் ஒரு தடவை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இட் ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகேவா? தேவைப்படலாம். பிளாக்ல இருந்து ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஆனா தேவைப்படலாம். ஸ்ட்ரக்சர்ஸ் வேற கீழே கொடுத்துருப்பாங்க, ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. எங்க எல்லாம் பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு, எங்க எல்லாம் ஆக்சிஜன் பாண்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு தடவை டைம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆஸ் அ டிஸ்கஷன்ஸ் இஸ் கோயிங் ஆன், நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, குரூப் 16 நைட்ரஜன் ஃபேமிலி ஓவர். டன் அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? நைட்ரஜன் ஃபேமிலி ஓவர். ஆக்சிஜன் ஃபேமிலி, ரைட்? ஆக்சிஜன் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இவங்களை மெயினா நம்ம கூப்பிடுறது என்னன்னு? சால்கோஜன்ஸ். சால்கோஜன்ஸ். ஓகே, இந்த பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு பாருங்க. The name is derived from the Greek word for brass and points to the association of sulfur and its congeners with what? Copper. இந்த சல்ஃபர் அண்ட் அதோட ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் வந்து காப்பர் கூட எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ஃபினாமினா இருக்கு. அப்ப அந்த ஒரு காப்பர் வந்து பிராஸில் எக்ஸிஸ்ட் ஆகுதா, அந்த ஒரு லிங்க் வச்சு தான் உங்களுக்கு என்னன்னு பேர் போட்டிருக்காங்க, சால்கோஜன்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? கேட்பாங்கன்னு தெரியாது, பட் ஸ்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கனால எம்பசைஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பேசும்போது ஆக்சிஜன் இஸ் த மோஸ்ட் abundant ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆன் தி எர்த். ஃபுல் பீரியாடிக் டேபிள் எடுத்து நீங்க பார்த்தா மோஸ்ட் abundant எலிமெண்ட் யாருன்ற கேள்விக்கு சிம்பிள் ஆன்சர் ஆக்சிஜன். செகண்ட் மோஸ்ட் abundant எலிமெண்ட் யாருன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா? செகண்ட் மோஸ்ட் abundant எலிமெண்ட் இன் எர்த்ஸ் crust யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, right, so oxygen forms எவ்வளோ? 46.6% by mass the earth's. சரிங்களா? கிட்டத்தட்ட பாதி எர்த் கிரஸ்டோட பாதி வெயிட் யாருக்கு போகுது? ஆக்சிஜனுக்கு. ஓகே, அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கும்? ரஃப்லி 21%. ஓகே, ரைட். Hi Cupid,
abundance of sulfur வந்து ரொம்ப கம்மி. ஆக்சிஜன் இவ்வளோ அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சிஜனுக்கு கீழே இருக்க சல்ஃபர் அவ்வளோ அதிகம்லாம் இல்லை, ரொம்ப கம்மி. எவ்வளோ 0.03 to 0.1% மட்டும். ஓகேங்களா? ரைட். அடுத்து எது சொல்றாங்க? எஸ், இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் பாருங்க. சல்ஃபர் எங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுது? ஜிப்சம். ஜிப்சமோட ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிரைமரி கிளாஸ்ல கொஞ்சம் படிக்கிறதா, ஒரு 9th 10th எல்லாம் படிக்கிறதா இது. என்ன? ஜிப்சம், கால்சியம் சல்ஃபேட் டாட் KSF டாட் H2. நம்ம எங்க படிக்கிறோம்? ஜிப்சம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பத்தி பேசுவாங்க, கரெக்டா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா கொஞ்சம் சொல்றீங்களா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன கன்ஃபார்ம் இட்? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா கொஞ்சம் சொல்லுங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா கொஞ்சம் சொல்லுங்க. வாட் இஸ் ஃபார்முலா? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை ஹைட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு எது கிடைக்குது? ஜிப்சம்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றது, ஃபிராக்சர்லாம் வரும்போது போடுவோம்ல, பண்றோம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா KSO4 டாட் 2H2க்கு பதில் என்ன வரும்? half H. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிளியரா? எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ரைட். சல்ஃபர் வந்து ஜிப்சம்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்ட் ஆகும். எப்சம் சால்ட் MkSO4.7H2O, வெரி இம்பார்ட்டன்ட். எப்சம் சால்ட் MkSO4.7H2O. பேரைட் BaSO4. ஓகே. அதே மாதிரி கலேனா PBS as well as கலேனா. திங் பிளெண்ட் ZNS. ஓகே. இந்த மாதிரி எல்லாம் சல்ஃபர் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. காப்பர் பைரைட்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகும், எல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கண்டிப்பா சல்ஃபர் எங்கேயும் இருக்கும். இங்க பாரு, traces of sulfur occurs as H2S in volcanoes. ஹைலைட் பண்ண அந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணு. வால்கானோல யார் இருக்கலாம்? சல்ஃபர் இருக்கலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் யாரு? H2S. ஓகே. மேட்ச் த ஃபாலோயிங் क्वेश्चन வர சான்ஸ் இருக்கு. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் क्वेश्चन வர சான்ஸ். ஸ்டாண்டிங் ஆர் நாட்? ரைட். ஓகே. அடுத்து என்ன? செலீனியம் அண்ட் டெல்லூரியம் வந்து அவங்களோட எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்? சல்ஃபைட்ஸா தான் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்றோம். சல்ஃபைட்ஸா எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே. polonium occurs in nature as a decay product of thorium and uranium. highlight, very important. polonium எங்கேருந்து வருது? as a decay product of யாரு? thorium and uranium metals ஓட decay product தான் யாரு ஃபார்ம் ஆகும்? polonium ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. Clear what? ஓகே. அடுத்து எலக்ட்ரான் என்தால்பி பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐடியா இருக்கு ஆக்சிஜன் ஃபேமிலியில. ரொம்ப ஃபன்னியான ஒரு சார்ட் ஆஃப் ட்ரெண்ட் இருக்கு. என்ன? நம்ம நார்மலி கீழே வரும்போது என்னன்னு சொல்லுவாங்க? எலக்ட்ரான் என்தால்பி என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரான் என்தால்பி டவுன் தி குரூப் டிக்ரீசஸ். அப்படியே ஆப்போசிட் தான் ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு கதை அப்படியே ஆப்போசிட். தெரியுமா எல்லாருக்கும் இது? எலக்ட்ரான் என்தால்பி பார்த்தா அப்படியே ஆப்போசிட் இருக்கும். ஆக்சிஜன் தான் இருக்கிறதுலே கம்மி. அதோட ஒரு சின்ன வெர்ஷன் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க பாரு, பிகாஸ் ஆஃப் த காம்பாக்ட் நேச்சர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் there's less negative electron enthalpy than sulfur. sulfur மட்டும் இல்ல, லிஸ்ட்லயே ரொம்ப கம்மி தான் யாருக்கு? ஆக்சிஜனுக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? சோ எலக்ட்ரான் enthalpy ஆர்டர் அப்படியே ஸ்வாப் ஆகும்னு வெச்சுக்கோங்க. யாரோட ஃபேமிலில? I'm sorry மிஸ்டேக் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, இரேஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது நைட்ரஜன் ஃபேமிலிக்கு. நைட்ரஜன் ஃபேமிலில இந்த கான்செப்ட் அப்ளை ஆகும். ஆக்சிஜனுக்கு இருக்கிறதுலே கம்மி ஆகும். ஆக்சிஜன் will come down here. ஓகேங்களா? ஆர்டர் அப்படியே ஃபிளிப் ஆகும்ன்றது கிடையாது. தப்பு பண்ணிட்டேன். ஆர்டர் அப்படியே ஃபிளிப் ஆகாது. ஆக்சிஜனுக்கு ரொம்ப கம்மி ஆகும்ன்றதான் பாயிண்ட் வந்துட்டு. ஓகேங்களா? கிளியர் ஆயிடுச்சா? லைட்டா கன்ஃபியூஸ் பண்ண நடுவில் இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சிஜன் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாகும். ஓகே, ரைட். அண்ட் ஆக்சிஜன் இஸ் த செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் ஆஃப்டர் யாரு? ஃப்ளூரின். ஃப்ளூரினுக்கு அடுத்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் பார்த்தா ஆக்சிஜன். ஓகேங்களா? ஃப்ளூரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ 4. ஆக்சிஜனோட வேல்யூ சொல்றீங்களா? பாலிங் ஸ்கேல்ல ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் சொல்றீங்களா? வெயிட்டிங். What is the value of oxygen on Pauling scale? Fluorineக்கு 4 ன்னு நமக்கு தெரியும், most electronegative atom. Oxygenuக்கு waiting for the comments. Very good. Jaya Devi, hi. Very good. Correct answer. 3.5 வரும். கரெக்டா? 3.5. Yes, very good. Fluorineக்கு 4 இருந்துச்சுன்னா ஆக்சிஜனுக்கு 3.5, நைட்ரஜனுக்கு 3, இந்த மாதிரி போகும். இல்ல 3.1 அந்த மாதிரிலாம் வரும் புக் பொறுத்து. ஓகேங்களா? சி 3.5. கரெக்ட் ஜெயதேவி. கரெக்ட் தான், ஆன்சர் கரெக்ட் தான். வெரி குட். ரைட்.
இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்லியிருந்தேன், நம்ம என்ன மட்டும் பண்ணா போதும், இதுல யாரு தான் மெட்டலாய்டுன்றதை படிச்சா போதும். ஏன்னா 3.5 இஸ் கரெக்ட். யாரு தான் மெட்டலாய்டு? செலீனியம் அண்ட் டெலூரியம் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் யாரு மெட்டலாய்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி மேல இருக்கிறவங்க யாரு நான் மெட்டல், கீழே இருக்கிறவங்க யாரு மெட்டல். கிளியரா? பக்காவா ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஈஸியா முடிஞ்சிருச்சு இல்ல? ஈஸியா முடிஞ்சிச்சு இல்ல? ஒரு எல்லோ ஹார்ட் போடுறீங்களா கிளியர் ஆயிடுச்சுன்னா? இது கிளியர் ஆயிடுச்சுன்னா ஒரு எல்லோ ஹார்ட் போடுறீங்களா? செலீனியம் டெலூரியம் மெட்டலாய்டு. மேல இருக்கிறவங்க நான் மெட்டல், கீழே இருக்கிறவன் மெட்டல். கிளியர் ஆயிடுச்சுன்னா ஒரு எல்லோ ஹார்ட் போடுறீங்களா? எல்லோ ஹார்ட். எல்லோ ஹார்ட்ஸ் கைஸ். செஷன் இன்னும் லைக் பண்ணாம யாராவது இருக்காங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க. ரைட். அதுதான் இங்க மொத்தமா சம்மரி பண்ணிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா. வாட் இஸ் இட்? ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ் எக்ஸிபிட் அலோட்ரோபி. நைட்ரஜன் ஃபேமிலி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இங்க இருக்கிற எல்லாருமே என்ன காமிக்கும்? அலோட்ரோபி காமிக்கும்னு சொல்றாங்க. எல்லா எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆக்சிஜன் ஃபேமிலி ஷோஸ் வாட்? அலோட்ரோபிக் நேச்சர். ஆக்சிஜனுக்கு இருக்கு கரெக்டா, O2 இருக்கு, O3 இருக்கு. எஸ் எஸ் சல்ஃபருக்கு இருக்கு, மோனோக்ளினிக், ரோமிக் சல்ஃபர்லாம் சொல்லி டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்சிஜன் ஃபேமிலியில எல்லாருமே என்ன காமிக்கும்? அலோட்ரோபி காமிக்கும். நைட்ரஜன் ஃபேமிலி என்ன படிச்சிருந்தோம்? நைட்ரஜனை தவிர எல்லாருமே என்ன காமிக்கும்? அலோட்ரோபி காமிக்கும்னு படிச்சிருந்தோம். கிளியர் தானே பாயிண்ட் வந்து? The large difference between melting and boiling points of oxygen and sulfur may be explained on the basis of their atomicity. Highlight. Very important point. Yellow hearts எல்லாம் காணோம், நிறைய பேர் இல்லையே. 10 வியூஸ்க்கு மேல இருக்குது. அப்புறம் ஏன் yellow hearts இல்ல? ஆச்சு சொல்லுங்க. Right. A very important point here. O2 S8. இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஆட்டோமிசிட்டி. இங்க 2 ஆட்டம் இருக்கும்போது இங்க எத்தனை இருக்குது? 8 ஆட்டம் இருக்குது. அதனால இவங்க 2 பேருடைய மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. மேக் சென்ஸ். கரெக்ட் தானே? எதனால? பிகாஸ் மாலிகுலர் வெயிட் பொறுத்து இருக்கும்ல கதை. 2 ஆட்டம் 8 ஆட்டம் வச்சு நீங்க கம்பேர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி என்ன இருக்கும்? there will be huge difference in what? The molecular weight. Automatically there will be huge difference in the melting point and the boiling point. I hope the idea is very clear. ஓகேங்களா? Right. The stability of -2 oxidation state decreases down the group. Stability of -2 oxidation state decreases down the group. கரெக்ட் தானே? நைட்ரஜன் ஃபேமிலியோட அதே கதை என்ன? -2னா அது நான் மெட்டாலிக் நேச்சர், எலக்ட்ரோ நெகட்டிவ் நேச்சர். கீழே போகும்போது மெட்டாலிக் கேரக்டர் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கீழே வரும்போது -2ஓட ஸ்டெபிலிட்டி என்ன ஆகும்? கம்மியாகும். ஓகேங்களா? கம்மியாகும். ஓகே. சின்ஸ் electronegativity of oxygen is very high, it shows only -2 except ஒரு கேஸ் இங்க OF2 O2F2 இந்த மாதிரி கேஸ்ல மட்டும்தான் என்ன ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ் +1 +2 மாதிரி ஆக்சிஜன் ஸ்டேட்டுக்கு போகும். இல்லைன்னா அது எப்பவுமே என்னதான் காமிக்கும்? -2 தான் காமிக்கும்னு சொல்றாங்க. கிளியரா இல்லையா? அது வந்து ஓகே. OF2 where it shows +2. Otherwise it mostly shows what? -2. ஓகே. அப்புறம் +4 ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கு, +6 இருக்கு. ஆனா கீழே வரும்போது எதான் ஸ்டேபிள் ஆகும்? The stability of the +6 oxygen decreases down the group and stability of +4 increases. இப்போ நைட்ரஜனுக்கு பண்ண மாதிரி சம்மரி பண்ணலாமா? சொல்லுங்க. நமக்கு -2 இருக்கு, +4 இருக்கு, +6 இருக்கு. ஓகே. கீழே வரும்போது -2 என்ன ஆகும்? ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். +6க்கு என்ன ஆகும்? கீழே வரும்போது ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். காரணம் என்ன? இனர்ட் பெயர் எஃபெக்ட். இது என்ன? மெட்டாலிக் கேரக்டர். +4ஓட கதை என்ன ஆகும்? +4ஓட கதை கீழே வரும்போது ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். இதனால கேட்டா again inert pair effect நால +4 increase. இது பக்காவா clear ஆயிடுச்சுனா can I get a red heart in the comments? +4க்கு increase ஆகும், -2 and +6 கம்மி ஆகும் கீழே வரும்போது. red heart in the comments. those who are live நிறைய பேர் எக்ஸாமுக்கு போயிருப்பாங்க. those who are live, anybody red heart in the comments? Waiting for the response. Maulika. ஓகே. அடுத்து என்ன பார்க்கலாம்? நம்ம வந்து மெயினா வந்து ஆக்சிஜனோட அனாமலஸ் பிஹேவியர் பத்தி. அர்ச்சனா, தேங்க்யூ. ஆக்சிஜனோட அனாமலஸ் பிஹேவியருக்கு ஒரு மெயின் காரணம் யாரு? ஸ்மால் சைஸ்.
high electronegativity. Nitrogen சொன்ன மாதிரி. அப்புறம் oxygen can form what? H2 மாதிரி molecule can form very strong hydrogen bond unlike H2. கரெக்டா? H2S மாதிரி கிடையாது. H2ல very strong hydrogen bonding possibility இருக்கு. ஓகே, அதே மாதிரி நைட்ரஜன் சொன்ன மாதிரி absence of d orbitals, கோவலன்சி மேக்ஸிமம் போனா 4 தான். ஆனா மேக்ஸிமம் போனா 2 3 தான் காமிக்கும். ஓகேங்களா? ஆக்சிஜன் வந்து 4 பாண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. மேக்ஸிமம் 3 தானே. H2ல எத்தனை பாண்டு? 2. 3O பிளஸ்ல எவ்வளோ? 3. H4O பிளஸ் சொல்லிட்டு இல்ல, அதான் சொல்றேன். மேக்ஸிமம் 4ன்னு சொல்லுவனாலும் you will be seeing mostly what? +3. 3 bond வரைக்கும் மேக்ஸிமம் bond. ஓகேவா? ரைட். acidic character increases down the group வரும்போது acidic character increase ஆகுது. இதனால bond enthalpy கம்மி ஆகுது. ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் பண்ற விட ஈஸி தான் இது டெலூரியம் ஹைட்ரஜன் பாண்ட் பிரேக் பண்றது. கரெக்டா? ஈஸி டு பிரேக். அசிடிட்டி என்ன ஆகும்? ஓகே தானே? அசிடிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, thermal stability of the hydrides also decreases. ஸோ இந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் வச்சு நீங்க எதுவும் சொல்லலாம், thermal stability சொல்லலாம்னு புரிஞ்சுக்கோங்க. thermal stability also can be answered based on the same idea itself. ஓகேங்களா? all hydrides except water possess reducing property and this character increases. அதுவும் கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இங்க இருக்கிற பாண்ட் ஸ்ட்ரென்த் வச்சு நீங்க சொல்லலாம். பாண்ட் ஸ்ட்ரென்த் வச்சு நீங்க 3 ஐடியா சொல்லலாம். எது சொல்லலாம் சொல்லுங்க? எது? ஒன் இஸ் acidity increases. அடுத்து reducing property increases. அடுத்து என்ன? thermal stability decrease. ஓகேவா? this is how you can summarize it. clear ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் வச்சு 3 ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். hope it is very okay. right, so இன்னைக்கு today's session I'll be winding off with oxygen family. ஓகேங்களா? ஆக்சிஜன் ஃபேமிலியோட நிறுத்த சான்ஸ் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரியாக்ஷன்ஸ் வருது, நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? நமக்கு தேவையில்லை. ரைட், ஓகே, இட்ஸ் நாட் நீடட். ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ரைட், ஸோ டைம் வந்து 1:30 ஆயிடுச்சுல்ல. ஸோ நிறைய பேர் எக்ஸாமுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ குரூப் 15 அண்ட் குரூப் 16 ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்னும் பி பிளாக்கோட ரிவிஷன் வந்து ஓகேங்களா உங்களுக்கு தேவைன்னா இன்னைக்கு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் வந்து சொல்றீங்களா? அப்படின்னா வந்து நம்ம நாளைக்கு வேணா இதோட கண்டினியூஷன் பண்ணலாம். இன்ஆர்கானிக்கோட ரிவிஷனோட மீதி பி பிளாக் அட்லீஸ்ட் வந்து ஃபுல் இன்ஆர்கானிக் பண்ணலன்னா கூட நம்ம என்ன பண்ண போதும், மெயினா வந்து பிளாக் கெமிஸ்ட்ரி பக்காவா பண்ண போதும். டிஎன்எஃப் வந்து சூப்பரா பண்ணி முடிச்சிருக்கோம். நமக்கு இன்னும் இருக்கிறது என்ன? பி பிளாக் வந்து 2 மெயின் குரூப் முடிஞ்சிருக்கிறது. நைட்ரஜன் ஃபேமிலி அண்ட் ஆக்சிஜன் ஃபேமிலி முடிச்சிருக்கோம். நமக்கு இருக்கிறது என்ன? ஹாலஜன் ரொம்ப ஈஸி தான், நோபல் கேஸும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அந்த 2 குரூப் பிளஸ் அப்புறம் என்ன பண்ணலாம்? போரோன் அண்ட் கார்பன் ஃபேமிலி வேணும்னா உங்களுக்கு அந்த ரிவிஷன்ஸ் வேணும்னு இருந்துச்சுன்னா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் போடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நாளைக்கு இருக்கிற கிளாஸ் பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கவர் பண்ணிருக்கிற பிளாக் கெமிஸ்ட்ரி ரிவிஷன்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம் வந்ததுனால நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு போயிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, வெரி குட் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எங்க சைட்ல இருந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். கரெக்டா? உங்களுக்கு தெரியுது, ஃபாஸ்டா பேசிட்டு இருக்கோம். ரைட், ஸோ தேர் இஸ் a lot of effort from our side also. ஸோ உங்களுக்கு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா please like and also subscribe to our channel. Okay, we'll be meeting with another session in the next day's class. Okay, bye then guys. Bye everyone. Thank you for being there. Thank you. Bye.